இன்றைக்கி தலைப்பு என்ன அப்படின்னா, குடும்பங்களுடைய முன்னேற்றத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் காரணம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு, முதல்ல குடும்பம்னு ஒன்று இருக்கான்னு கேள்வி கேட்கக்கூடாது, அதை அடுத்த பட்டி பண்ணுறோம். ஏன்னா இப்போ குடும்பம் இருக்கா இல்லையா, கூட்டு குடும்பம் இருக்கா அது இல்லையா, அதெல்லாம் நம்ம இன்னொரு பட்டிமன்றத்தில் பேசலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷத்துக்கு என்ன வேணும் அப்படின்னா, அதுக்கு ரெண்டு கேள்வி தான் வைக்கிறாங்க. கணவனின் வருமானமா மனைவியின் நிர்வாகமா, இவ்வளோதாங்க. இதுதான் தலைப்பு. பட்டிமன்ற தலைப்பு என்னன்னு யாராவது கேட்டால் சொல்லணும். இப்போ வர்ற படம் பேரே தெரியாதனால தான் வெளியே போய் என்ன படம்னு சொல்லாமல் போகிறாங்க. அதுதான் கஷ்டம். எப்போவுமே படத்தோட பேர் புரியணும் உங்களுக்கு. எம்ஜிஆர் அவர்களுடைய படம், அவர் என்ன செய்வார்னா, படத்தோட பேர் புரியணும், பாட்டு புரியணும், வெளியே வரும் பாடிட்டு போகணும், அப்படி இருக்கணும். இப்போ தலைப்பு கேட்டுங்க, நம்ம வீடு நல்லா இருக்குது, உங்கள் வீடு நல்லா இருக்குது, எங்கள் வீடு நல்லா இருக்குன்னா காரணம் கணவனுடைய வருமானமா மனைவியினுடைய நிர்வாகமா. இது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா நான் இப்படி கூட சொல்லிடலாம், ஹஸ்பண்டோட இன்கம்மா ஒய்ஃபோட அட்மினிஸ்ட்ரேஷனா. பாருங்கள் நம்ம நிலைமை எப்படி ஆகி போச்சு பாருங்க. அதாவது முந்தியெல்லாம் இங்கிலீஷில் சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. இப்போல்லாம் என்ன பண்ண வேண்டியிருக்கு, தமிழில் சொல்லி இங்கிலீஷில் சொல்ல வேண்டியிருக்கு. நான் கல்லூரி வாசல் நின்றுட்டு இருந்தேன், ஒரு பஸ் வந்துச்சு, பக்கத்தாள்கிட்ட கேட்டேன், இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமா அப்படின்னேன். அப்படின்னு அவன் கேட்டான். இல்லை இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமா, நீ என்ன சொல்கிற அப்படின்னா, ஏய் இந்த பஸ் ஸ்டாண்டு போகுமா அப்படின்னேன். அப்படி தமிழில் கேட்டு தொலை வேண்டியதானே அப்படின்னா. பேருந்து மைய பேருந்து நிலையம் புரியலை, பஸ் ஸ்டாண்டு புரியுது. நம்ம என்ன செய்கிறது? சரி, இப்போ ஓரளவு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வருமானம் உள்ள கணவனால் குடும்பம் மகிழ்ச்சி அடைகிறதா, அந்த கொண்டு வந்த வருமானத்தை நிர்வகிப்பதால் பெண்களால் இந்த குடும்பம் மகிழ்ச்சி அடைகிறதா, இதுதாங்க தலைப்பு. இதில் இப்போ தலைப்பு சொல்லிட்டேன். படம் போட்டாச்சு, சரி, அதில் நடிகர்கள் யார் நடிச்சிருக்கா அதை பார்த்தா நம்ம வருவோம். இந்த இப்போ நான் அவங்கள அறிமுகப்படுத்த போகிறேன். நடிகர்கள் யார் யாருங்கிறத சொல்கிறேன், எந்திரிச்சு கும்பிட்டு உட்காந்துக்குங்க, படக்குன்னு பேசிவிடாங்க. ஏன்னா ஆர்வத்தில் சொல்லி முடிச்சோன்னே பெரியோர்களே தாய்மார்களே உங்களை பார்ப்பேன் அப்படி நினச்சிடுவாங்க. அதனால் கொஞ்சம் இருங்க. கணவனின் வருமானமைன்னு பேசுவதற்காக வருகை தந்திருப்பவர் சாதாரண ஆள் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை. அது மட்டும் இல்லை, பேச்சாளர், அதே மாதிரி நிகழ்ச்சி அமைப்பாளர், தொலைக்காட்சி தொடர்கள் மூலமாக நல்ல பேச்சரங்கங்களை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியதோடு உலகமெங்கும் சென்று நடத்திய பெருமை அவருக்கு தாங்க உண்டு. அத்தகைய பெருமை மிகுந்த நமக்கு உடைய அண்ணா சிங்காரவேல் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய நல்லா கைதட்டினா தான். இந்த ஊரில் கைதட்ட மாட்டீங்களா? அடுத்த வட்டம் ஆளுக்கு 10 பேரை கைதட்ட கூட்டு வந்துடுறோம். என்ன செலவானாலும் பரவாயில்ல, இல்லைன்னா பட்டிமன்றக்காரர்கிட்ட வாங்கிட வேண்டியது. டிவியில் என்ன பண்ணுறாங்கிறீங்க, 10 பேரை வேலைக்கு போட்டு கைதட்ட விட்டு போட்டோ எடுத்துக்கிறாங்க, நடுவில் காட்டுறாங்க, ஆஹா அப்படி கைதட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை, வேணும்னா கைதட்டுங்க, வேற ஒன்றும் இல்லை. நம்முடைய சிங்காரவேல் அவர்கள் அவருடைய யாவரும் கேளுங்கிற பேச்சரங்கத்தில் நான் சிங்கப்பூர் வரை தமிழ்நாடு முழுவதும் பேசி, சிங்கப்பூர், பாம்பே, அதே போல் ஹைதராபாத் என்ற பல்வேறு இடங்களில் புதிய பேச்சாளர்கள் உருவாக்கினவருங்க. எப்படி பாரதி ராஜாவை சொல்கிறோமோ, இயக்குனர் இமய பற்றி சொல்கிறோமோ, பாலச்சந்திரன் சொல்கிறோம், அதுபோல் பேச்சாளர்களை பேச்சரங்குகள் கொண்டு வந்தவர். நான் போகிற இடத்துலலாம் வந்து நான் வந்து யாவரும் கேளில் பேசுகிறேன்னு சொன்ன உடனே எனக்கு அவங்க முகம் ஞாபகம் வராதுங்க, அண்ணா சிங்காரவேல் தான் ஞாபகத்துக்கு வரும். அத்தகைய பெருமை மிகுந்த அவர் இன்றைக்கு வந்திருக்கிறார். அவரோடு பேசுவதற்காக நம்முடைய கடலூரை சேர்ந்த வணக்கத்திற்குரிய வளர்ந்து வருகிற பேச்சாளர், இனிமையான பேச்சாளர் தணிகை வேலன் அவர்கள் இங்கே வருகை இருந்திருக்கிறார். அவரோடு பேசுவதற்காக நம்முடைய தொலைக்காட்சிகளில் தனக்கென ஒரு பாணியை வைத்து கொண்டு கலக்கி வருகின்ற கோவை தனபால் அவர்கள் இங்கே வருகை இருந்திருக்கிறார். இந்த 3 ஆம்பளைகளும் ஆண்களுக்காக பேசுகின்ற வழக்கறிஞர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆம்பளைகள்லாம் கைதட்டினாத்தே அவங்க 3 பேர் ஜெயிப்பாங்க, இல்லைன்னா இப்படி கூடி இறங்கி போவாங்க, அவ்வளோதான். அதெல்லாம் இல்லை. நீங்கள் வருமானம் கொண்டு வந்துட்டாப்புல புளிக்குழம்பு வீட்டுக்குள்ளே வந்துடுமா? இந்தா 20,000 ரூபா, எனக்கு ஒன்றும் தெரியாது, கோழி குழம்பு வச்சு அப்புறம் பிரியாணி பண்ணிடு, எப்படி பண்ணுறது, அதுக்கு என்ன வேணும்? எங்கள் வீட்டில் நான் பார்த்துருக்கேன், என் மனைவியை கூப்பிட்டு ஒரு 5 காஃபி கொண்டு வா அப்படிமே கொண்டு வந்துடுவாங்க.
கொண்டு வந்து கொடுத்தா அப்புறம் என்கிட்ட சொல்லுவாங்க அவங்களாம் போன பிறகு, இங்கே பாருங்கள், நீங்கள் என்னை கூப்பிட்டு 5 பேர் வந்திருக்காங்க, ஏதாவது கொண்டு வா அப்படி சொல்லுங்கள். காப்பி கொண்டு வான்னு சொன்னீங்கன்னு வைங்க, பால் இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, உலகத்திலே தெரியாது. எனக்கு திருப்பார்கடலை பற்றி பேசுவேன், வீட்டுக்குள்ளே பால் இருக்கான்னு தெரியாது. அப்போ தெரியுமா? தெரியாது. காப்பி தூள் இருக்கா தெரியுமா? தெரியாது. அதனால் பார்த்து ஏதாவது கொண்டு வான்னா நான் வந்து பார்த்துக்கிடுவேன். நான் எத்தனை பேர்னு பார்ப்பேன். அதில் சில பேர் காஃபி சாப்பிட மாட்டேன், ஓவல், ஹார்லிக்ஸ் இந்த மாதிரி. அதில் சில பேர் இந்த சுகர் உள்ள ஆட்கள் படுத்துகிற பாட்டு இருக்கு பாருங்க, 1/4 கிலோ அல்வா திம்பாங்க, காப்பியில் சீனி வேணான்ட்டுருவாங்க. சின்னது 1/4 கிலோ அல்வா என்னன்னு கேட்டால் டைல்யூட் சுகர் தான் அங்கே நேராக போய் சேரும், இந்த சாலிட் சுகர் சேராது. டாக்டர்கள் தான் பதில் சொல்லணும். இப்படி திங்கிறவங்கெல்லாம் கூப்பிட்டு வாயில் 2 குத்து விடணும், திங்காதுன்னு சொன்னால் கேட்குறியா அப்படின்னு. இப்போ நிர்வாகம் பண்ணுற போது இந்த கேஸ் சிலிண்டர்கிட்ட ஒரு சிறப்பு இழந்துறீங்களா, எல்லோரும் வந்திருக்கு அன்றைக்கி தீர்ந்து போயிரு பார்த்துருக்கீங்களா அப்படிமோ, அவ்வளோதான். இது யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? பின்னாடி கூடி ஆள் அனுப்பி பின்னாடி கூடி கொண்டு வந்து அதுக்குள்ளே இவரை பேச சொல்லி கண்ணில் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுங்க. அப்போ நம்ம உடனே வெள்ளைக்காரன் வந்து அந்த காலத்தில் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்போம். அப்படின்னா காப்பி தயாராகலைன்னு அர்த்தம். நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு பெண் வேணும். கல்யாணம் பண்ணுறது குடும்ப வாழ்க்கைக்கு வாரிசுகளுக்கு என்றாலும் நிர்வாகம் பண்ணுவதற்கு ஒரு தக்க துணை. காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவினும் கை கொடுத்துன்னு பாரதி சொல்வதைப் போல அப்படியான தன்மை உள்ள பெண்கள் வேணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கு 3 பெருமக்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. அதில் முதல்ல அமர்ந்திருப்பவர்கள் உலக நாடுகளெல்லாம் சென்று தமிழை, கோவை தமிழை, கொங்கு தமிழை பரப்பி வருகின்ற நல்ல பேச்சாளர், தொலைக்காட்சி புகழ், வணக்கத்திற்குரிய திருமதி சாந்தாமணி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். சமீபத்தில் கூட ராஜபாளையத்தில் நான், அவங்க, ஐயா சுகிசிவம் அவர்கள் 3 பேரும் இமயங்கள் சந்தித்தாள்ங்கிற ஒரு தலைப்பில் பேசினோம். இன்றைக்கு அவர்களை நான் நண்பரோடு வர இருக்கிறேன். அதே போல் காரைக்காலிலிருந்து வருகின்றிருக்கிறார்கள். இந்த பக்கம் ஒரு வளர்ந்த ஒரு பேச்சாளர் போல் இந்த அணியிலையும் இருக்காங்க. வணக்கத்திற்குரிய திருமதி யோகதர்ஷினி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டை நாம் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களை பற்றி இன்னும் நான் நிறைய சொல்லலை, இப்போ பேசுங்க, பேசி முடித்த பிறகு சொல்கிறேன். அதனால் அதே போல் அடுத்து அமர்ந்திருப்பவர்கள் இந்த பக்கம் 3 பேர்னா அந்த பக்கம் 3 பேர் வேணும், அப்போ தான் சண்டை நல்லாயிருக்கும். அதுக்காகத்தான், இல்லாட்டி ஒரு ஆள் குறையுது அப்படின்னு சொல்லி எண்ணிக்கிட்டு இருப்போம். அவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு எங்களோட பல்லாண்டு காலமாக, நான் பாட்டுக்கு 20 ஆண்டு 30 ஆண்டுன்னு சொல்லிவிட்டேன்னு வைங்களேன், அவங்க வயசு தெரிஞ்சு போகும். இது அப்படி பெரிய தொல்லை. நான் ஒரு நண்பர்கிட்ட அவரை அறிமுகப்படுத்துறதுக்காக இவர் என்னுடைய 40 ஆண்டு கால நண்பர்னு சொன்னேன். அவர் ஒடியாந்து, என்ன நீங்கள் நான் வயசே 40 தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வாட்டுக்கு 40 ஆண்டு கால நண்பர்னா நம்ம என்ன பிரசவ ஆஸ்பத்திரி இருந்தே பழகிட்டோமா இப்படிலாம் சொல்லாதீங்க. அப்புறம் என்ன சொல்லன்னு கேட்டேன். பல்லாண்டு காலமாக, சில்லாண்டு காலமாக, சில நாட்களாக அப்படி சொல்லணும். அது மாதிரி பல்லாண்டு காலமாக எங்களோடு பேசி வருகின்ற பேரூர் ஆதீனத்தில் அவர்கள் வந்து தமிழ் பயின்றதோடு மட்டுமில்லாமல் இப்போது ஆசிரியராக இருக்கின்ற MA MPhil பட்டங்களை பெற்றிருக்கக்கூடிய நல்ல பேச்சாளர். இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இந்த யாவரும் கேளீர் நிகழ்ச்சி மாதிரியான ஒரு பேச்சரங்கத்தில் அவர்களுடைய மகள் அவங்க அங்கே அந்த பேச்சரங்கத்தில் பேச வந்தாங்க. அப்போவும் நான் தான் நடுவர். பாருங்கள், நான் தான் அவங்க ஃபேமிலி நடுவர் ஆகிட்டேன். அப்படியே ஃபேமிலி டாக்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஃபேமிலி நடுவர் மாதிரி அவர்கள் தாயாருக்கும் நான் தான், அவங்க மகளுக்கும் நான் தான். இப்போ எனக்கு என்னமோ அவங்க பொண்ணு இவங்களுக்கு நல்லா பேசுன மாதிரி அன்னைக்கு தெரிஞ்சிச்சு. அதை சொல்லலை அவங்ககிட்ட, இருந்தாலும் பரவாயில்ல. அத்தகைய பெருமை மிகுந்த நல்ல பேச்சாளர் கோவை பூங்கொடி அவர்கள் இங்கே வருகை இருந்திருக்கிறார்கள். இவ்வளோதாங்க. என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். 9 மணிக்கு இப்போ டிவியில் வருவேன், சிங்கப்பெண்ணே இருக்குல்ல. ஏன்னா என்னை பற்றி ஒரு கல்லூரியில் பேராசிரியர் ஞானசம்பந்தன் யாரும் ஒன்றுங்க இதட்டில் MA MPhil PhD, அது இன்னும் பெரிய படிப்பா அது. அவர் 30 ஆண்டுகள் ஆசிரியர் இருந்துட்டு போகிறேன், 30 புத்தகங்கள் எழுதிட்டு போகிறேன். இதெல்லாம் பெருசுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே. 75 பேர் MPhil பட்டம் வாங்கியிருக்காங்க. அது வியோயா இதெல்லாம் பெருசாக்கும். 16 பேர் PhD பட்டம் வாங்கியிருக்காங்க அவர் தலைமையில்.
ஒருத்தர் ஒன்றும் கவலைப்படல. ரஜினி முருகனில் இவர் தான் சிவகார்த்திகேயனுக்கு அப்பா, அப்படியே கைதட்டி உருண்டாங்க. அதுக்கு மேலே அடுத்து அடித்தாங்க, இவர் தான் பிகில் படத்தில் நயன்தாராவுக்கு அந்த மகானா இவர் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு பார்க்குறாங்க சில பேர். இப்போ சிங்கப்பெண்ணை சீரியலில் நான் தான் அப்பேன். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓரளவுக்கு பார்த்த மாதிரி இருக்கா? இப்போ தான் பல பேர் முகத்தில் ஆக்கிச்சு ஆமாம் அப்படிங்கிற மாதிரி. இது நான் பொய்யே சொல்லலைங்க. ஒரு கூட்டத்தில் நான் பேசிட்டு இறங்குறப்ப எல்லோரும் கை கொடுத்தாங்க. ஒருத்தர் கையை விடவே இல்லை. நான் பரவாயில்லைங்கிறேன். இல்லைன்னாரு. எனக்கு அப்படியே கண் கலங்கிருச்சு, என்ன ஒரு இலக்கிய ஆர்வம்னு. ஏங்க அப்படின்னு, இந்த கையில் தானே நயன்தாராவை கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி, நல்ல வேலை இனிமேல் நீ கையே கழுவக்கூடாதுன்னு சொல்லாமல் போனார் அவர். இருக்கட்டும், எல்லாத்தையும் அறிமுகம் பண்ணியாச்சா? எவ்வளவு நேரம் பேசணும், இது ரொம்ப முக்கியம். தலைப்பு, அதே போல் பேச வந்திருக்கவங்க எவ்வளவு நேரம். ஏன் எவ்வளவு நேரம்னா, நான் ஒரு சின்ன கிராமத்துக்கு போயிருந்தப்போ அந்த ஊர் தலைவர்கிட்ட கேட்டேன் எப்படி நேரம் பேசணும்னு. அவர் கண் கலக்கிட்டார். என்ன இப்படி கேட்குறீங்கய்யா, இது உங்கள் ஊரியா, எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்கள் பேசுங்க, நாங்கள் போயிடுவோம்யா அப்படின்னாரு. எங்களுக்கு வேலை இருக்குல்ல அப்படின்னாரு. அப்புறம் நான் இந்த வேலையை தவிர ஊர் ஊராக போய் பேசிக்கிட்டு இருக்கேன். சில பேர் பக்கத்தால் நேர்ந்து விட்டு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? நீ இருந்து கேட்டு வா, எனக்கு வேலை இருக்குது அப்படிமா. அப்புறம் நாங்கள் இருந்து கேளுங்க. அணித்தலைவர்கள் 10லேருந்து 12 நிமிஷம் பேசுவாங்க. கூட வர்றவங்க அதுக்குள்ளே பேசுவாங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மணி வந்துருச்சா? நேரம் சொல்லிட்டேன். பேச வேண்டியது அவர்கள் கடமை. நேரத்தை பார்த்து பணி அடிக்க வேண்டியது என்னுடைய கடமை. உங்கள் கடமை என்ன? இப்போவும் 12 பேர் தான் கைதட்டுறதா? நல்லா ஒரு தடவை கைதட்டுங்க பார்ப்போம். இதுலேயும் கைதட்டாமல் உட்காந்துருந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. கைதட்டெல்லாம் கேட்டால் வாங்குவாங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு ஆள் வீட்டுக்குள்ளே வர்றாரு, நீங்கள் என்னை வாங்கன்னு கேட்கல அப்படி. அது இல்லைங்க, நம்மளாம் ஓடி போய் வாங்கன்னு கேட்கணும். அது வரணும் அப்படி. அதுக்காக தலைப்பு சொல்லிட்டேன், பேர் சொல்லிட்டேன், எம்பிட்டு நேரம் பேசணும்னு சொல்லிட்டேன். அது பேச வேண்டியது அவர்கள் கடமை. மணியை பார்த்து அடிக்க வேண்டியது என்னுடைய கடமை. உங்கள் கடமை என்னன்னு சொல்லிட்டேன். சரி, இதுக்கு மேலே ஒரே ஒரு வார்த்தை தான். நல்லா உட்காந்து கேளுங்க. இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம். இங்கே கேட்குற ஒரு செய்தி நம்ம மனசுக்குள்ளேயோ நம்ம அறிவுக்குள்ளேயோ போனால் சாகிற வரைக்கும் மறக்கப்படாதுங்க. அதான் நான் சொல்லலை, திருவள்ளுவர் சொல்கிறார், செல்வத்துள் செல்வம். என்ன மௌன அஞ்சலி கூட்டமா இப்படி உட்காந்துருக்கீங்க? செல்வத்துள் செல்வம். இந்த ஊர் தமிழாசிரியர்களாக சொல்லுங்க ஐயா. செல்வத்துள் செல்வம். ஒரு பையன் கூட எந்திரிச்சு சொல்கிறேன், மற்றவங்க 50 பேர் சாய்ஸில் விட்டீங்களா? அதை இது ஏன் கேட்குறேன்? இந்த திருக்குறள் எனக்கு தெரியாமல் ஊராக கட்டித்துறேன்னா இல்லைங்க. ஒரு கூட்டத்தில் செல்வத்துள் செல்வம்ங்கிறேன், கீழே இருந்து ஒரு அம்மா எந்திரிச்சு திருமதி செல்வம் அப்படி சொல்லுது. திருக்குறள் இப்படி மாறி போனால் என்ன செய்யறது? இது என்னன்னா, மெய் வாய் கண் மூக்கு செவின்னு 5 செல்வத்தை நுகர்றோம். மற்றதெல்லாம் அழிஞ்சிரும். ஆனால் காதில் கேட்ட செல்வம் என்னைக்கு அழியாதுன்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இருந்து கேட்கணும். நீங்கள் எல்லோரும் இருந்து கேளுங்க. வீட்டுக்கு போகணும்னு நினச்சிங்கனாலும் தப்பு இல்லை. ஒரு 2 பேராக போங்க. குபீர்னு போகாமல் 2 பேராக போங்க. இருந்து கேளுங்க. பட்டிமன்றம் தொடங்குது. குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் காரணம் ஆண்களின் வருமானம்தான் என்று பேசுமாறு நம்முடைய வணக்கத்திற்குரிய அதிராம்பட்டினம், அவங்க சொந்த ஊர் அதிராம்பட்டினத்தை சேர்ந்த வணக்கத்திற்குரிய அண்ணா சிங்காரவேல் அவர்கள் வருகிறார். அவரை அன்போடு அழைத்து என் முதல் சுற்று பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நூலுக்கு பெயர் பெற்ற வெள்ளக்கோயில், நூலுக்கு பெயர் பெற்ற வெள்ளக்கோயில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நூலுக்கும் பெயர் பெற்ற வெள்ளக்கோயிலாக மாறி இருக்கிறது. இந்த இடத்துல நூல்னா புக்கு அப்படி வச்சுக்கங்க தமிழ்ல. இன்னும் சரியா சொல்லணும்னா நூல் உற்பத்தி, தாள் உற்பத்தி அப்படி வச்சுக்கலாமா? எப்படி நூல் உற்பத்தி, தாள் உற்பத்தி? தாள் உற்பத்தி, ரைட்டு. ஒன்று உடலுக்கு, இன்னொன்று மனசுக்கு. சென்னையில் புத்தக திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடுவது ஒரு பெரிய சிறப்பானது தான். ஆனால் இந்த மாதிரியான ஒரு நகரத்தில், ஒரு சிறிய நகரத்தில் மிக பிரம்மாண்டமான கூட்டத்தோடு அரங்கம் நிறைந்த நிகழ்ச்சியாக நடப்பது தான் மிக சிறப்பு. வந்திருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
குறிப்பாக சொல்லணுன்னா இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற மகாத்மா காந்தி நட்பணி மன்ற அறக்கட்டளை ஒரு 3 விஷயம் நிறைய பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக நான் 3 சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று ஆகாரம், இன்னொன்று இரத்த தானம், இன்னொன்று மாராத்தான் போட்டி. ஒன்று உடலுக்கு வலிமை சேர்ப்பது, இன்னொன்று மனதுக்கு உள்ளத்திற்கு வலிமை சேர்ப்பது, இன்னொன்று மனிதநேயம். அற்புதமான இந்த விஷயங்களை செய்து கொண்டிருக்கிற இந்த மகாத்மா காந்தி அறக்கட்டளை நட்பணி மன்ற அறக்கட்டளை சார்ந்த அத்தனை பெருமக்களுக்கும் உங்கள் கைதட்டல் மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இங்கே வருகின்றிருக்கிற எங்களுடைய இனிய நண்பர் ரவிக்குமார், அவரெல்லாம் எங்களோட சேர்ந்து பேசணும். ஒரு அற்புதமான பேச்சாளராக மட்டும் இல்லை, ஒரு நல்லாசிரியர் விருது பெற்ற ஒரு ஆசிரியர். அவருக்கும் உங்கள் மூலமாக இந்த நேரத்தில் கைதட்டலை தெரிவித்துக் நாங்கள் எல்லாரும் ஒருங்கிணையக்காரனா ரவிக்குமார் எந்திரிச்சு கும்பிடுங்க. ரவிக்குமார் அவர்கள் அவர் அடுத்த நிகழ்ச்சியில் பேசுகிறதுனால இன்றைக்கு மேடைக்கு வரல. அவர்களை என்னுடைய அன்பான பாராட்டுறேன். இனிய நண்பர்கள் தலைவர் ராஜ்குமார், மரியாதைக்குரிய அருண்குமார் அவர்கள், சந்தோஷ், ஆதி, சம்பத்குமார் அவர்களுக்கும் சேர்த்து அவர்களோடு சேர்ந்து இணைந்து பரிபுரிகிறார். அத்தனை பேருக்குமே நன்றி. நேரடியாக வெள்ளக்கோயில் ஆதின்னு ஒரு நண்பர் எப்போதும் என்னுடைய இதில் தொடர்பில் வந்து பேசிக்கிட்டே இருப்பார். இப்போ மாலையில் வந்து பார்த்தார். அவருக்கும் வாழ்த்துக்கள். அற்புதமான இந்த பட்டிமன்றத்துக்கு நடுவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கலைமாமணி, ஏன்னா ஒரு புத்தக திருவிழாவில் பங்கேற்கணும் அப்படிங்கிறதுக்கான கூடுதலான தகுதி அப்படின்னா கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட அற்புதமான நூல்களை படைத்த ஒரு அற்புதமான நடுவர். 30 ஆண்டுகளுக்கு மேலாக எங்களை போன்ற பல பேச்சாளர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய, நீங்கள் புத்தக திருவிழாவில் அவரை பார்க்கலாம், ஒரு கம்பன் கழக விழாவாக அவரை பார்க்கலாம், ஒரு நகைச்சுவை மன்ற விழாவாக அவரை பார்க்கலாம். அத்தனை இடங்களில் மக்களின் மனம் கொள்ளக்கூடிய அற்புதமான பேச்சை தருகிற அவர்களுக்கு உங்கள் சார்பாக என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக புத்தக திருவிழாவில் ஒரு பட்டிமன்றம், அதுவும் ஒரு எளிமையான நம்ம சார்ந்த தலைப்பு தான். ஆண்கள் பெண்கள் அப்படிலாம் பார்க்க வேண்டியதில்லை. ஒரு குடும்ப முன்னேற்றத்துக்கு நாங்கள் ஆண்களுக்காக பேச வந்திருக்கோம், பெண்களெல்லாம் பெண்களுக்காக பேச வந்திருக்காங்க. கவிக்கோ அப்துல் ரஹ்மான்னா ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் என்னை பற்றி பேசினேன், எல்லோரும் அவர்களை பற்றி பேசுவதாக நான் என் கதையை சொன்னேன், எல்லோரும் என் கதையை சொல்வதாக நினைத்து கொண்டார்கள் அப்படின்னாரு. நாங்கள் ஆண்களுக்காக பேச வந்திருக்கோம். கண்டிப்பாக இங்கே இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் நாங்கள் சொல்கிறது பொருந்தும். அதனால் எல்லோரும் நீங்கள் நல்லா கைதட்டி ஆரவாரம் பண்ணலாம், தப்பே இல்லை. ஒரு அற்புதமான இந்த விழா, ஏன்னா பரபரப்பான நிகழ்ச்சியில் இருக்காங்க. வாழ்க்கையில் ரொம்ப பரபரப்பான நேரங்கள். இந்த பரபரப்பான காலகட்டத்தில் இத்தனை பேர் அமர்ந்திருக்கிறது தான் மிகப்பெரிய சிறப்பு. ஏன்னா சில பேரெல்லாம் பாருங்களேன், எனக்கு டென்ஷனே கிடையாது சார், எனக்கு டென்ஷனே கிடையாது, அப்போ டென்ஷன் ஆயிடுறான். இன்னும் சில பேர் பாருங்கள், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சார், வாழ்க்கையில் எல்லா கடமையும் முடிச்சுட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு நம்மகிட்ட பிரச்சனை பண்ணுறான். அவ்வளோ பரபரப்பான காலகட்டம். இதில் புத்தக திருவிழாவில் ஒரு நிகழ்வு அப்படின்னா எவ்வளோ சந்தோஷம். பொதுவாக ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வரும்போது திரும்ப வரும்போது நம்ம மாப்பிள்ளையாக வரமாட்டோங்க. ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரும்போது திரும்ப வரும்போது நம்ம கடவுளாக வந்துருவோன்னு நமக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் ஒரு நூலகத்துக்கு சென்று வந்தால் ஒரு ஞானியாக, சான்றோனாக, ஆன்றோனாக திரும்பி வருவோங்கிற நம்பிக்கையை கொடுப்பது தான் இந்த புத்தகம். அந்த விழாவில் ஒரு அற்புதமான தலைப்பு. எனக்கு தெரிஞ்சு இந்த குடும்பத்தினுடைய முன்னேற்றத்தை தீர்மானிப்பது ஆண்களுடைய வருமானம், பெண்களுடைய நிர்வாகம். எனக்கு தெரிஞ்சு வருமானம் இல்லாத ஒரு நிர்வாகம் இருக்க முடியுமா? வருமானம் இருந்தா தாங்க. வெறும் நிர்வாகங்கிறது என்ன, வெத்து வேலைன்னு அர்த்தம். வெட்டி வேலைன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில், வெட்டி வேலை. வெறும் நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தா வருமானம் இல்லாத நிர்வாகம் எதுக்குங்க பிரயோஜனம்? பொதுவாக ஒரு கிராமத்தில் சொல்லுவாங்க இல்லையா, உப்போட அருமையும் அப்பனோட அருமையும் இல்லாத போது தான் தெரியும்னு சொல்லுவாங்க. ஆண்கள் இல்லாத இடத்துல தான் விசாரிக்கணும் அந்த குடும்பத்தினுடைய நிலை. இந்த வீட்டினுடைய தலைமகன் இல்லை, குடும்ப தலைவன் இல்லை அப்படிங்கிற குடும்பத்தை விசாரிச்சு பாருங்க. ஆண்களுடைய அந்த வருமானம் இழப்பு என்பது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு தெரியும். பொதுவாக இன்னைக்கு வாழ்க்கையெல்லாம் நம்ம வாழ்க்கையெல்லாம் எப்படி பழகிட்டோம் தெரியுங்களா? பாதி வாழ்க்கை லோனில் போகுது, பாதி வாழ்க்கை ஃபோனில் போகுது. ஃபோனில் அவ்வளோதான் வாழ்க்கை, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஃபோன்லேயுமே லோன் வேணுமான்னு தான் கேட்குறாங்க. அதுவும் ஃபோன் பண்ணி அப்படி தான் கேட்குறாங்க. ஒரு தடவை நிதியமைச்சருக்கே ஃபோன் பண்ணி ஒரு அம்மா கேட்டிருக்கு, உங்களுக்கு லோன் தர்றோம்னு. ஏய் வைக்கிரியாலே கொண்டுருவேன்ட்டார் அவர் பார்லிமெண்ட்டில் பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. ஃபோன் வந்திருக்கு, என்னன்னு பார்த்தா உங்களுக்கு நிதி தரலாம்னு இருக்கோம்னு, அவர் லோன் தரலாம்னு இருக்கோம்னு. ஆண்களுடைய வாழ்க்கை லோனு, பெண்களுடைய வாழ்க்கை ஃபோனு, போயிட்டு இருக்குது வாழ்க்கை. என் மனைவியெல்லாம் ஏதாவது ஜவுளி கடைக்கு கூட்டிகிட்டு போனோம்னா, பொதுவாக தீபாவளி பொங்கலுக்கு ஏதாவது ஜவுளி எடுக்கணும்னா அவள் கிளம்புறதுக்கு முன்னால் ஒரு காரியம் பண்ணுவோம். அது எல்லார் வீட்லேயும் நடக்கும். ஒரு கட்டப்பையில் ஒரு 5 புடவை எடுத்து வைப்பா. இது ஏன்டி புதுசாக புடவை எடுக்க போகிறோம்ல, இது ஏன்னு இதுக்கெல்லாம் ஜாக்கெட் எடுக்கணுங்குவா. ஏன்டி ஏற்கனவே எடுத்தது தானே, அதெல்லாம் அளவு பத்தலை. அப்போ திரும்ப 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 தேவையில்லாத வெட்டி செலவுகளை செய்கிறது பார்த்தீங்கன்னா நிர்வாகத்தில் தேவையில்லாத செலவு. என் முன்னாடி உண்மையிலேங்க தீபாவளிக்கு பொங்கலுக்கு புடவை கேட்கறதுக்குள்ள பெரிய விஷயம் இல்லை, எல்லார் வீட்லையும் நடக்கிறது தான். ஓணம் பண்டிகைக்கு புடவை கேட்டாங்க. நான் கேட்டேன், ஓணம் பண்டிகைக்கு நமக்கு சம்பந்தமே இல்லையடி, அதுவும் ஓணம் பண்டிகைக்கு பூனம் புடவை கேட்டால் கூட பரவாயில்ல, பட்டு புடவை கேட்டா. பூனம் புடவையா? ஆமாம், அது கேட்டால் கூட பரவாயில்ல, பட்டு புடவை கேட்டேன். ஏன்னா ஓணம் பண்டிகைக்கு நமக்கு சம்பந்தம் இல்லையா, அது கேரளாவில கொண்டா, அதெல்லாம் கிடையாது, அது நம்ம பண்டிகை தான், நம்ம முன்னோர்கள் கொண்டாடி இருக்காங்க அப்படின்னா.
எப்படி இதெல்லாம் சொல்கிறேன்னா அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓணம் விழாவும் மருந்தவர்கள்னு திருவாசகத்தில் திருஞான சம்பந்தமே சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியுங்கிற விஜய் டிவியில் ஞானசம்பந்தம் சார் சொன்னார். பார்த்தீங்களா? அஜிஜோ, நானும் இந்த குடும்பத்துக்கு சண்டைக்கு ஒரு காரணமா? அதாவது உண்மையிலேயே ஓணம் பண்டிகை நம்ம பண்டிகை தாங்க. திருஞான சம்பந்தர் வந்து பூம்பாவை சாம்பலா போனபோது திருவோணம் காணாமல் போனாயே பூம்பாவாயின்னு சொல்கிறாங்க. நம்ம ஊர் பண்டிகை. இன்னும் சொல்ல போனால் மாங்குடி மருதநாள் எழுதின அந்த மதுரை காஞ்சி நூல் அரங்கேற்றம் பண்ணப்பட்ட நாள் திருவோணம் நன்னாள் தான். ஐயா புடவை எடுத்து கொடுங்க, நம்ம பண்டிகை தாயா. பரவாயில்ல, இதுக்காக அதெல்லாம் படிச்சிருக்காளேன்னு சந்தோஷப்பட வேண்டியது. நமக்கு என்ன ஒரு 5000 ரூபாயோட முடிஞ்சு போகுது. ஆனால் உண்மையிலே வாழ்க்கையில் எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகுது நடுவர் அவர்களே. இது பல வருஷம் இதுன்னு சொல்கிறீங்க. ஒரு பட்டிமன்றத்தில் கேட்டேன், அப்போ இதுதான் சொன்னாரு. இல்லை நீங்க சொன்ன மாதிரியே சொல்லிடுறேன், சில வருடங்கள் ஆகியிருக்கு. அப்படி சொல்லுங்க. உண்மையில நான் பிறந்த நாள், என்னுடைய பிறந்த நாள் வாழ்க்கையில் என்னால் மறக்க முடியாது. நீங்கள்லாம் அதாவது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச நாளில் நான் பிறந்தேன். ஆகஸ்ட் 15 என்னுடைய பிறந்த நாள். 47 நினைச்சேன் நான். இல்லை, ஆகஸ்ட் வருஷத்தையும் சொல்லக்கூடாது, சில வருடங்கள் ஆகிவிட்டது. சில வருடங்கள் ஆகிவிட்டு ஆகஸ்ட் 15 என்னுடைய இந்தியாவே என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடும். நான் எனக்கு கல்யாணம் ஆனது ஆகஸ்ட் 18. வாங்கின சுதந்திரத்தை 3 நாளில் திருப்பி கொடுத்தது நான் தான். அடே அப்பா, அவ்வளோதான் வாழ்க்கை. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பாருங்களேன். உதாரணங்கள் வெளியில் வேண்டாம். நம்ம சொல்கிறதெல்லாம் பாராட்டுறதெல்லாம் ஆண்களை தான் பாராட்டிகிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியினுடைய பிரம்மாண்டம் இத்தனைக்கும் ஒரு செலவு இருக்கும், ஒரு பெரிய செலவு. 5 நாள் அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு புத்தக திருவிழாவை 5 நாள் கொண்டாடுறதுங்கிறது கிட்டத்தட்ட 20 கல்யாணம் பண்ணுற மாதிரி சமம். இத்தனையும் எடுத்து நடத்துகிறது பெரும்பான்மை ஆண்கள் தான் நிற்கிறாங்க. ஆண்களுடைய பேரை தான் நான் பார்க்குறேன். இந்த நிர்வாகம் தான் குடும்பத்துக்கு இருக்குது. இது இருந்தால் தான் குடும்பமும் ஜெயிக்கும். எப்படி நிகழ்ச்சி ஆண்களுடைய நிர்வாகத்தில் இந்த நிகழ்ச்சி ஜெயிக்குதோ, குடும்பத்தினுடைய ஆண்களுடைய வருமானம் தாங்க. இந்த பணம் இல்லாமல் ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியுமா? எத்தனை திட்டமிடல் இருந்தாலும் வந்து சேருது. இன்றைக்கி அவங்க சொல்கிறாங்க, ஐயா சொல்கிறாங்க, நீங்கள் நூலகம் கட்டணுமா, நான் 1 லட்ச ரூபா பணம் தரேன்னு மேடையில் டாக்டர் அவங்க அறிவிக்கிறாங்கன்னா அந்த பணம் தானங்க முக்கியம். அது கொண்டு வந்து சேர்க்குற இடம் எதுவாக இருக்கும்? பொதுவாக ஒரு 2 பேர் பேசிட்டோம். ஒருத்தன் சொன்னாங்க, இங்கே பாரு, இந்த மாதிரி பிரச்சனை பெண்களுக்கு பிரச்சனையே இல்லையா, ஆண்களுக்கு மட்டும்தானே பிரச்சனை வருது. இந்த புருஷனுக்கு தானே பிரச்சனை வருது, பொண்டாட்டிக்கு பிரச்சனையே வரமாட்டேங்குது. நான் இங்கே பாரு, ஏன் தெரியுமா? புருஷனுக்கு தான் பொண்டாட்டி, எந்த பொண்டாட்டிக்கும் பொண்டாட்டி கிடையாது அப்படின்னா. ஆராய்ச்சியை பாருங்க, புருஷனுக்கு தான் பொண்டாட்டியா. இதை நான் குறிச்சுக்கிறவா? பொண்டாட்டி கிடையாது, அதனால தான் பொண்டாட்டிக்கு பிரச்சனை கிடையாதுன்னு ஒருத்தன். புது கருத்துக்களாக இருக்கு இதெல்லாம். அதனால அதை நொந்து போய் அவனே சொன்னான், எந்த புருஷனும் நல்ல புருஷன்தான், கல்யாணம் ஆகையிலே அவன் நல்லவனாவதும் கெட்டவனாவதும் வந்து பொண்டாட்டி அமைவதிலே. ஆண்கள் கைத்தட்டனால, கல்யாணம் ஆன ஆண்களாவது கைத்தட்டனால. இது ஒரிஜினல் பாட்டே எனக்கு மறந்து போச்சு. இந்த பாட்டை பாடி அது என்ன பாட்டுன்னு மறந்து போச்சு. இந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையில், புலமை பித்தம் பாட்டு. நீங்கள் நிர்வாகம் பெண்கள் குடும்பத்தை பார்த்துக்கிறாங்கிறத விட நீங்கள் குடும்பத்தில் பெண்கள் எப்படி இருக்காங்கன்னு சொன்னாலே தெரிஞ்சு போயிடும். என் பொண்டாட்டியெல்லாம் மனைவி எல்லாம் ஒரு நாளைக்கு 13 சீரியல் பார்க்குறான். எங்கள் நிர்வாகத்தை பார்க்குறது, அவளுக்கு 13 சீரியல் ஞாபகம் வச்சுருக்காங்க. அதான் பெரிய ஆச்சரியம். எல்லா கதையும் ஞாபகம் வச்சுருக்கான். நான் சாப்பிடும்போது ஒரு சீரியல் தான் பார்க்குறேன், எனக்கே புரிய மாட்டேங்குது. இவளுக்கு முதல் அவள், அவனுக்கு முதல் இவன், ஆளை வேற மாத்திரான். அவள் எப்படி ஞாபகம் வச்சுருக்கான்னு தெரியல. இன்றைக்கி சமையல்லாம் பார்த்தீங்கன்னா பல நேரம் பல பெண்கள் பார்க்குறேன், எல்லாமே இந்த யூடியூப்லேருந்து எடுத்து சமையல் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு பொண்ணு அப்படி யூடியூப்லேருந்து போட்டு அதை பார்த்துக்கிட்டே சமையல் பண்ணுறது. இங்கே சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, இங்கே சட்டி பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அன்றைக்கி என் மனைவி கிட்ட நான் சொன்னேன், பாரு பசிக்குது ரெடி, இன்னும் 8 மணிக்கு சொல்கிறேன், இருங்க விளம்பரம் போட்டுட்டுங்கிறான். எங்கள் குடும்பத்தில் விளம்பர இடைவெளியில் தான் எல்லா காரியமும் நடக்குது. விளம்பரம் போட்டோன்னு ஓடி போய் ஒரு தோசையை சுட்டு கொண்டாந்து வச்சாங்க. பிக்க முடியல, சுடுது, பிக்க முடியல. லைட்டை போட்டு பார்க்குற அவசரத்தில் தோசைகளோட கொண்டாந்து வச்சுட்டா. அது கல்லானாலும் கணவன் கண்டுபிடிச்சிருக்காங்க. சொல்றீங்க, 2 கல்லு நம்ம அப்படி தானே இருக்கோம் நம்மளும். நீங்கள் பொதுவாக நான் 2 விஷயம் சொல்கிறேன் நடுவர்களே. பொதுவாக நம்ம இந்த மனைவிக்கு பரிசு கொடுக்குறதெல்லாம் நம்ம வழக்கம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு மனைவிக்கு பிறந்த நாளுக்கு பரிசு கொடுக்குறது, மனைவி நம்ம திருமண நாளுக்கு நமக்கே பரிசு யாராவது கொடுத்தா சந்தோஷம். மனைவி கேட்குறா, அவள் பிறந்த நாளுக்கும் கேட்குறா, கல்யாண நாளுக்கும் பரிசு கேட்குறா. இது நம்ம வழக்கம் இல்லை. பொதுவாக நான் ஆண்களுக்கு சொல்கிறேன், மனைவியோட பிறந்த நாளை மறந்துட்டா எவ்வளோ பிரச்சனைன்னு தெரியும் நமக்கு. நான் மனைவியோட பிறந்த நாளை மறக்காமல் இருக்கணும்னு ஒன்று தான், ஒரே ஒரு தடவை மறந்து பாருங்க, அப்புறம் மறக்க மாட்டோம். ஒருத்தன் மனைவி கிட்ட போய் சொன்னான், பிறந்த நாள் அன்னைக்கு சொன்னான், இங்கே பாரு நான் உனக்கு எந்த கிஃப்ட்டும் வாங்கிட்டு வரல, ஏன் தெரியுமா, நானே கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு தான் அப்படின்னா. சொல்லிட்டு வெளியில் வந்தால் சட்டை கிழிஞ்சு போயிருந்துச்சு. ஒருத்தன் கேட்டால் ஏன்டா சட்டை கிழிஞ்சு போயிருக்கணும், இல்லை என் பொண்டாட்டி கிஃப்ட்டை பிரித்து பார்த்துட்டா, முடிஞ்சிருச்சு இல்லை, அவ்வளோதான். நீங்கள் ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க, ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சந்தோஷப்படுத்துறதுன்னு எங்கள் வருமானம் இருந்துக்கிட்டே இருக்கணும். கண்ணதாசன் ஒரு படத்தில் பாட்டு எழுதியிருப்பார். அந்த படத்தில் கதாநாயகனா சிவாஜி நடிச்சிருப்பார், காஞ்சனா வந்து மனைவியாக நடிச்சிருப்பாங்க. முதல் திருமண நாள் நிச்சயதார்த்தம்னு படம்.
முதல் திருமண நாளில் இவருக்கு வாங்கி கொடுக்குறது கையில் 5 பைசா இருக்காது. மனைவி எதிர்பார்ப்பாங்க, ஆனால் இவர்கிட்ட காசு இருக்காது. அப்புறம் மனைவியே புரிஞ்சுக்குவாங்க, இவர்கிட்ட நம்ம கணவன்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு மனைவியினுடைய சொல்லா கண்ணதாசன் சொல்கிற மாதிரி அந்த பாட்டில் எழுதியிருப்பார். அந்த பாட்டை அப்படி எழுதியிருப்பார். ஒன்றும் இல்லை, மங்கள குங்குமம் போதும், அவ்வளோதான். மங்கள குங்குமம் போதும், பொங்கிடும் புன்னகை போதும் அப்படின்னு நீ அது இருந்தால் போதியா, உன்னுடைய சிரிப்பு போதும், ஒரு குங்குமம் வை, அது போதும்னு சொல்லக்கூடிய மனைவி இருந்த காலம். அன்றைக்கி எல்லாம் அப்படி இல்லை. 10,000 ரூபாய்க்கு புடவை வாங்கிட்டு வந்திருக்கியா, என்கிட்ட பேசு, இல்லைன்னா திருமண நாளும் கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் மாற்றம் இன்னைக்கு மாறி இருக்குங்கிற சூழலை நம்ம உணர்ந்துக்கணுங்க. இந்த சூழல் தான் இன்றைக்கி அதை நாங்கள் சொல்ல வர்றது அதுதான். நீங்கள் எத்தனை வருமானத்தை கொண்டு வந்தாலும் ஆண்கள் புலம்புறது என்ன? இன்றைக்கி ஒரு ஆம்பளை வீட்டில் 50,000 ரூபா சம்பாதிக்கிறான் அப்படின்னா அந்த மனைவி 40,000த்துக்குள்ளே செலவு வச்சா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். 50,000 ரூபா சம்பாதிக்கிற குடும்பத்தில் 60,000 ரூபாய்க்கு செலவு வச்சா அந்த குடும்பம் எப்படி மாதம் 10,000 ரூபா கடன் வாங்கிட்டு தலைமறைவாக தான் இருக்கணும். அதுக்கு தான் இப்போ ஹெல்மெட்டுன்னே ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான். அது கரெக்டு. அதை நான் சொல்லலைங்க, 60 வருஷத்துக்கு முன்னால் கலைவாணர் சொல்லியிருக்காரு பெண்களுக்கு. இன்றைக்கும் அது பொருந்தும். வாதம் வம்பு பண்ண கூடாது, பெண்கள் வகையில்லா பொருளை வேண்டி புருஷனிடம் எப்போதும் வாதம் பிடிவாதம் வம்பு பண்ண கூடாது. 50 ரூபா சம்பளக்காரம் கொண்டாட்டி தினம் 9 தடவை காப்பி குடிப்பது அநீதி. 1000 ரூபா புடவை கேட்ட குடும்பத்துக்கே விரோதி. வாதம் பிடிவாதம் வம்பு பண்ண கூடாது. என்னைக்கு 65 வருஷத்துக்கு முன்னால சொன்னது. ஒரே செய்தியை சொல்லி நிறைவு செய்கிற நடுவர் அவர்களே, பொதுவாக திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு பாரதி சொன்னான். இன்னைக்கு குடும்பத்தினுடைய வருமானத்துக்காக எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி ஒரே மாதத்தில் வெளிநாட்டுக்கு போயிடுறான். சிங்கப்பூருக்கும் துபாயிலும் போய் வேலை பார்க்குறான். 1 மாதம் தாங்க. என்னன்னு கேட்டால் இந்த இன்பத்து பாலை அனுபவிக்கணும்னா பொருள் பால் ரொம்ப முக்கியம். வெளிநாட்டில் போய் தலைகீழ தொங்குறான், கட்டடத்தில் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கான், தலைகீழ தொங்குறான். நம்ம உடம்புல ஓடுற ரத்தம் 1 மணி நேரத்தில் 1 சொட்டு ரத்தம் 14 கிலோமீட்டர் சுற்றி வருதான் நம்ம உடம்புல ஓடுற ரத்தம். ஆனால் இந்த பணத்துக்காக, இந்த நிம்மதிக்காக, பணம் வருமானம் இருந்தால் தான் குடும்பம் நிம்மதியாக இருக்கணும்னு 10,000 கிலோமீட்டர் 15,000 கிலோமீட்டர் பயணம் செய்து இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் என்று நினைக்கிற ஆண்களுடைய வருமானம் தான் குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்கு காரணமாக இருக்கும் என்கிற நல்ல தீர்ப்பை நீங்கள் தர வேண்டும். நல்ல தீர்ப்பு என்பதை விட நீங்கள் உண்மையை உறக்க சொல்ல வேண்டும் என்று கேட்டு இதுகாரும் இருந்து கேட்டவங்க அத்தனை பேருக்கும் நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. வாங்க. பல்லாண்டு காலமாக அவர் என்னோட பேசுகிறாரு. ஆனாலும் எனக்கு இப்போ அவர் பேச கேட்குறப்பையும் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுதுன்னா அது காரணம் அவர் தன்னை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறார். அதுதான் முக்கியம். சொன்னார் பாருங்க, ஓணம் பண்டிகை அன்னைக்கு பூனம்னு ஒரு சேலை இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவர் வாங்கி கொடுத்துருக்காரு, அதனால தெரியுது. அதை பற்றி ஒன்றும் இல்லை. அதே போல் அவர் சொல்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய அழகான செய்திகள் அருமையாக எடுத்து சொல்கிறார். இதுதான் நாங்கள் அவர் கேட்ட ஒரே கேள்வி என்ன, சட்டியில் இருந்தால் தானே ஆப்பையில் வரும்னு ஒரு கேள்வி கேட்போம். அது என்ன அர்த்தம்? எப்போ குழம்பு ஊற்று அப்படின்னா குழம்பு சட்டியில் இருந்தால் தானே அந்த சட்டியில் இருக்கிறது என்ன, அதுதான் வருமானம். எங்கள் வருமானம் மட்டும் இல்லைன்னா நீங்கள் எதை வச்சு நிர்வாகம் பண்ணுவீங்க? இந்த கேள்வி கேட்டுட்டு வருமானத்துக்காக நாங்கள் என்ன பாடுபடுறோம் அதை தான் சொன்னாங்க. சமீபத்தில் ஜாக்கி சான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உலக புகழ்பெற்ற நடிகருங்க, ஹாலிவுட்டவே கலங்க வச்சவர். அவர் தன்னுடைய மகளோடு உட்கார்ந்து தான் நடித்த படத்தில் வரக்கூடிய தனக்கு அடிபட்ட காட்சிகளை போட்டு காட்டுறாரு. எப்போவுமே ஜாக்கி சான் படம் முடிகிறப்ப பார்த்திங்கன்னா அதில் என்னென்ன மிஸ்டேக் நடந்துச்சோ அதை பூரா எடுத்து போடுவாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு 18 வயசுங்க, அப்பாவை பார்த்துக்கிட்டே இருக்குதுங்க. அந்த அதில் அவர் மேலேருந்து குதிக்கிறப்ப அந்த இது ஸ்க்ரீன் விளைகிறது, கீழே விழுந்து முதுகுல முடிஞ்சு போகுது, கால் ஒடிஞ்சு போகுது, கை ஒடிஞ்சு போகுது. அதை அப்படியே பார்த்துக்கிட்டு அந்த பொண்ணு கண்ணீர் சிந்ததுங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அப்பா இப்படி பார்த்துக்கிட்டே அப்பா கையை பிடிச்சிக்கிதுங்க. ஒரு நிமிஷம் தசாவதாரம் படம் ஆடியோ கேசட் வெளியிடப்போ கமல் சார் கூப்பிட்டுருந்தார், நான் போயிருந்தேன், ஜாக்கி சான் வந்திருந்தார். அப்போ சொல்கிறாருங்க, கமல்கிட்ட அவர் கேட்டார், உங்களுக்கு எவ்வளோ எலும்பு உடஞ்சிருக்கு, எனக்கு இவ்வளோ எலும்பு உடஞ்சிருக்கு, எனக்கு அவ்வளோ 2 பேர் பேசிக்கிறது பாருங்க, உங்களுக்கு எம்பிட்டு எலும்பு உடஞ்சிருக்கு, எனக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, நான் என்ன படிச்சிருக்கேன்னு கேட்குற மாதிரி உங்களுக்கு எம்பிட்டு உடஞ்சிருக்கு, எனக்கு எம்பிட்டு உடஞ்சிருக்குன்னு பேசிக்கிறாங்க. இப்போ எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை பொறுத்து கொண்டு தன்னை வருத்தி கொண்டு வருமானத்தை கொண்டு வந்து குவிக்கின்றவன் தான் ஆண்மகன் என்று அருமையாக பேசி அழகாக சொல்லியிருக்காரு. அவருக்கு நம்முடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி இருக்கலாம். இருந்தாலும் அப்படியே இருந்தால் நீங்கள் பாட்டுக்கு அப்படியே இருக்க வேண்டியதா, அப்புறம் அதுக்கு ஒரு கல்யாணம் அதெல்லாம் பண்ணுறீங்க என்று கேட்பதற்காக இதோ நம்முடைய கோவை பூங்கொடி அவர்கள் வருகிறார்கள். மனைவியின் நிர்வாகம் இல்லாவிட்டால் இந்த செயல்பாடு நடக்குமா என்று கேட்க வாங்க. திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குள்கடல் இவற்றோடும் பிறந்த தமிழ் மொழிக்கு என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெற்ற தாயினும்
சால பரிந்து எங்களை வழிநடத்தக்கூடிய நடுவர் அவர்களே, பட்டி மண்டபத்தின் பாங்கறிந்து ஏறி இருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல ரசிகர்களாக கூடியிருக்கக்கூடிய அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் எனது பணிவான நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருமூலர் சொல்லியிருக்கிறார், நடமாட கோயில் படமாட கோயில் என்று கோயில்களை எல்லாம் சிறப்பித்து சொல்லியிருக்கிறார். வெள்ள கோயிலுக்கு ஏதாவது சொல்லி இருக்கிறாரா என்று சங்க இலக்கியத்திலிருந்து இன்று வரை நான் தொட்டு பார்த்தேன் ஐயா. உண்மையிலுமே வெள்ளை உள்ளம் படைத்தவர்களுக்கு விளக்கம் எதற்கு ஐயா? விளக்கம் எதற்கு? அவ்வளவுதான் போங்க. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய புத்தக திருவிழா. 10 பறவைகளோட பழகுனா நம்ம 10வது பறவை ஆக முடியாது. 10 மான்களோடு பழகினால் 10வது மானாக ஆக முடியாது. 10 மீன்களோடு பழகினாலும் 10வது மீனா ஆக முடியாது. 10 புத்தகங்களோடு பழகினால் மட்டுமே 11வது புத்தகமாக நீ படிக்கப்படுவாய் என்று ஒரு கவிஞன் சொன்னானே. அதைத்தான் ஒரு வெற்றி திருவிழாவாக நீங்கள் கொண்டாடி கொண்டு இருக்கின்றீர்கள். கல்விமானோட பழகுங்க, நீங்களும் ஒரு 11வது கல்விமானா ஆயிருவீங்க. அவ்வளவுதான். மீனா மாறுறோம் மானா மாறுறோம் அதை விடுங்க. கல்வி மானா மாறுறதுன்னா புத்தகத்தை படிங்க, அவ்வளவுதான் வேணும். ஐயா, உண்மையிலுமே தமிழ் வளர்ச்சி துறையே இந்த வெள்ள கோயில் இருந்துதான் தொடங்குகிறது தமிழகத்தில் என்று சொன்னார். தமிழுக்கும் நூலுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய இந்த மண்ணில நின்று பேசுவதே பெருமையாக கருதுகிறேன். ஒரு நல்ல தலைப்பை கொடுத்துருக்கீங்க. குடும்ப மகிழ்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் பெருமைக்கும் காரணமாக இருக்கிறது ஆண்களா பெண்களா? அதில் ஆண்களுடைய வருமானமா இல்லை பெண்களுடைய நிர்வாகமா? மனைவியினுடைய நிர்வாகம் இதான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. எங்கள் அண்ணன் வந்தார் முதல்ல, அண்ணா சிங்கார வேலண்ணா. பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு போலருக்கு. அவர் பிரச்சனைகளை எல்லாம் அடுக்கடுக்காக வச்சுட்டே போனார். சரி, அதெல்லாம் பரவாயில்ல. அவர் சொன்னார், ஓண பண்டிகைக்கு பூனம் சாரி கேட்டாங்கன்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சுட்டு போனார். ஐயா, அவங்க வீட்லையாவது ஓணம் பண்டிகைக்கு தான் கேட்குறாங்க ஐயா. எங்கள் வீட்டிலலாம் நான் எல்லா பண்டிகையும் கேட்குறேங்க ஐயா. அஸ்ஸாமில் ஒரு பண்டிகை 4 புடவை கேட்குறேன், குஜராத்தில் ஒரு பண்டிகை 4 புடவை கேட்குறேன். ஏன் கேட்குறேன் தெரியுங்களா நடுவர் அவர்களே? சொல்லுங்கம்மா. நேஷனல் இன்டகிரேஷன், தேசிய ஒற்றுமை. பெண்மணி இவங்க தான். தேசிய ஒற்றுமையை நாங்கள் கொண்டு வரங்க நடுவர். ஒரு புடவையில் கூட இந்த தேசம் நல்லா இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம்னா நடுவர் அவர்களே, எங்களுடைய நிர்வாகம் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்க வேண்டாமா? உண்மையிலுமே நீங்கள் இவர் சொன்னதெல்லாம் வருமானம் தான் ரொம்ப உயர்வு. எந்த காலத்தில் இருக்கீங்க? தொல்காப்பியர் காலத்தில் இருக்கீங்களா? முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லைன்னு தொல்காப்பியம் சொல்லுச்சு. கடல் கடந்து செல்லக்கூடிய பழக்கம் பெண்களுக்கு இல்லையாம். எப்போ? தொல்காப்பியர் காலத்தில். எந்த காலத்தில் வாழ்கிறீங்க? இன்னைக்கு நம்மளோட புனித நூல்னு சொல்லக்கூடிய பகவத்கீதையை கூட விண்வெளி வரைக்கும் கொண்டு சென்ற பெண்மணி சுனிதா வில்லியம்ஸ் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். தயவு செஞ்சு மறந்துடாதீங்க ஐயா. இன்னைக்கெல்லாம் வேலைக்கு போகிறவங்களாம் பாருங்க ஐயா. ஐயா 50%ங்க ஐயா. அவங்க 50%னா நாங்கள் 50% சம்பாதிக்கிறோங்க ஐயா. சம்பாத்தியத்துக்கு வந்தீங்க? ஆமாங்க ஐயா. ஈக்குவாலிட்டிங்க ஐயா. நாங்கள் வேலைக்கு போகிறோன்னா நாங்கள் சாப்பாடு செஞ்சு அவங்க காய்கறி வெட்டணுங்க ஐயா. அது பண்ணுறாங்களான்னு கேளுங்க. சும்மா மேடையில் வந்து பேசினா மட்டும் பத்தாதுங்க ஐயா. உண்மையிலுமே சொல்கிறேங்க. சித்தாளன் இவர் கட்டடத்தை பற்றி சொன்னார். வெளிநாட்டில் போய் மேலேருந்து கீழே தொங்கி வேலை பண்ணுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு பாருங்க. நம்ம ஊரில் சித்தாளுன்னு ஒருத்தர் வேலை செய்வாங்க, பெண்மணிகள் வேலை செய்வாங்க. தலையில் செங்கலை தூக்கிட்டு 10வது மாடிக்கு கூட அவங்க போயிட்டு வருவாங்க. அந்த சித்தாள் வாங்குற சம்பளம் வந்து ரொம்ப குறைவுங்க. இந்த சித்தாளோட சம்பளம் நேராக வீட்டுக்கு வருதுங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரில்ல அந்த தலைகளாக தொங்கிட்டு, அந்த சம்பளம் நேராக வீட்டுக்கு வருதான்னு மட்டும் சொல்லுங்க. நாகூர் ரூமி ஒரு கவிதையில் எழுதியிருப்பாருங்க ஐயா, சித்தாளின் மனச்சுமையை செங்கற்கள் அறியாதுன்னு எழுதியிருப்பாங்க. அவ்வளோ மனச்சுமையோட அவ வாழ்றாளுங்க. யோசிச்சு பாருங்க. அவங்க அந்த பணத்தை கொண்டு வரலன்னு நினைக்கிறாங்க, பேங்க்ல போடுறாங்க. அவ்வளோதான். என்னப்பா ஐயா, இவங்க வீட்டு கதையே சொன்னாங்கல்லங்க ஐயா. போன வாரம் இப்படி தாங்க நான் மெரினா பீச்சுக்கு போனேங்க ஐயா, குடும்பத்தோட மெரினா பீச்சுக்கு போய் மெரினா பீச்சில் போய் கடலில் போய் கால் வைக்கலான்னு இப்படி வைக்கிறேன். என் கணவர் சொல்கிறாரு வேண்டாம் வான்னு வேண்டாம் வாங்குறாரு. மறுபடியும் போய் கால் வைக்கலான்னு போகிறேன், மறுபடியும் வேண்டான்னு கூப்பிட்டு வர்றாங்க ஐயா. ஏன்னு கேட்குறேன், சந்தனம் தண்ணியில் கரைஞ்சிருன்னு சொல்கிறாருங்க ஐயா. என்ன பார்த்து இது ஜோக்குன்னு நினச்சிட்டு நீங்கள் கைதட்டினாலும் அது அல்லங்க அர்த்தம். இவங்களுடைய சாதாரண பேச்சில் கூட உண்மை கிடையாதுங்க. ஏன் தெரியுமா ஐயா? அதெல்லாம் காரணம் இல்லைங்க ஐயா. உண்மையிலுமே என்ன தெரியுமா,
சொத்தெல்லாம் என் பேரில் இருக்கு, எங்காவது அது போயிருமோங்கிறத உண்மையில நினைச்சு பாருங்க. ஆடம்பரமான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கைன்னு எங்களை சொன்னாங்க. என்னங்க ஆடம்பரமான வாழ்க்கை என்ன? நாங்க கொஞ்சம் நகை சேர்த்துறோம், கொஞ்சம் புடவை சேர்த்துறோம், கொஞ்சம் ஏதோ பணம் சேர்த்து வைக்கிறோங்க ஐயா. எதுக்காக? தெருவில் நடந்து போனா இன்னாருடைய மருமக, இன்னாருடைய மனைவின்னு சொல்லும்போது உங்களுக்கு தானுங்க ஐயா பெருமையா இருக்கு. இதுக்காக தானே நாங்க நல்ல புடவையா விலைய உயர்ந்த புடவையா வாங்கிக்க. கட்டுன கணவன் இருக்கா பாருங்க, அவன் பணக்காரனா இருக்கணும்னு எங்களுக்கு ஆசை இல்லைங்க, கடன்காரனா இல்லாம இருந்தா போதும்னு நினைக்கிறேங்க ஐயா. நாங்க என்ன அழகான வாழ்க்கை இதெல்லாம் வாங்கி கொடுத்த பிறகு அவன் பணக்காரனா இருப்பானா? யோசிச்சு பாருங்க. நாங்க என்ன பெரிய அழகான வாழ்க்கையாக நாங்க கேட்கிறோம், அழுகாத வாழ்க்கை இருந்தா போதுன்னு நாங்க கேட்கறோம். நினைச்சு பாருங்க, எங்களுடைய கையில மொபைல் போன் இருக்குன்னு குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே, பேசி பேசியே போயிருதுங்கிறீங்களே. நினைச்சு பாருங்க, எங்களுடைய மொபைல் போனு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? குழந்தைகளுக்கு கேம் விளையாடுறதுக்கு யூஸ் ஆகுது, குழந்தைங்க ஆன்லைன் கிளாஸுக்கு யூஸ் ஆகுது, எல்லாத்துக்குமே எங்களோட ஃபோன் தான் யூஸ் ஆகுது. உங்களோட ஃபோன் இருக்கு பாருங்க, அந்த விலை உயர்ந்த ஃபோனில் ஒரு பேட்டர்ன் போட்டு வச்சுருப்பாங்க. நல்லா பாருங்க, உண்மைவாதிகள் இவங்க தான் முன்னோடியாக இருக்காங்க, குடும்பத்தில் குழந்தைகளுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்காங்களாம். இவங்க ஒரு பேட்டர்ன் போட்டு வச்சுருக்காங்க, அதை தெரியாமல் நம்ம எட்டி பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு வேறு பேட்டர்ன், நாளான்னைக்கு வேறு பேட்டர்ன், அதுக்கு அடுத்த நாள். என் வீட்டுக்காரலாங்க ஐயா உண்மையிலுமே காங்காச்சா முடிச்சு அஇ முடிச்சு உருது மொழியில் பேட்டர்ன் வச்சுட்டு இருக்காருங்க. அப்படியா? இவங்கெல்லாம் வேற நிர்வாகம் பண்றேன் மூலமா அவர் பல மொழி கத்துக்கிறாருமா. ஐயா என்ன இவங்க ஒன்றும் இல்லைங்க, நம்ம இந்த நற்பணி மன்றத்தை பற்றி சொல்லணுங்க ஐயா. உண்மையிலுமே இந்த மகாத்மா காந்தி நற்பணி மன்றம்னு ஒரு மிகப்பெரிய நற்பணி மன்றத்தை ஒரு மிகப்பெரிய சேவை செய்கிறாங்க. அந்த மகாத்மா காந்தியை, சாதாரணமாக இருந்த காந்தியை மகாத்மாவாக உருவாக்குறது யாருங்க? அவங்க அம்மா தாங்க உருவாக்குனாங்க. வெளிநாட்டுக்கு படிக்கிற போகும்போது சத்தியம் வாங்கி அனுப்புனாங்க, நீ இப்படி தான் வரணும்னாங்க. அப்படியே வந்ததுனால தாங்க மகாத்மாவாக வந்தாங்க. அடுத்தது பாரதியாரை போட்டிருக்கீங்களே, பாரதியார் வீட்டில் ஒன்றுமே இல்லைங்க, சமைக்கிறதுக்கு கூட ஒன்றும் இல்லைங்க. யோசிச்சு பாருங்க, அத்தனை குழந்தைகளை வளர்த்துருக்க அந்த அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. பக்கத்து வீட்டில இருந்து அரிசி வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க, கடனை அரிசி வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. அதை பார்த்துன்னே பாரதியார் வருமானம் என்ன பண்ணுது, அப்படியே கவிதை பொங்குது. எல்லாம் காக்காய் குருவிக்கு வீசிட்டு பாட்டு பாடுறாரு. காக்கை குருவி எங்கள் ஜாதி, கடலும் மழையும் நோக்க நோக்க களியாட்டமாமா. அவருக்கு அந்த அம்மாவுக்கு என்ன தோணி இருக்கணும், ஐயையோ அரிசியெல்லாம் இப்படி எடுத்து வீண் பண்றீங்களேன்னு அந்த அம்மா சொன்னாங்களா, நீங்கள் கவிதை எழுதுவதற்கு, ஒரு மிகப்பெரிய மகாகவி ஆவதற்கு அவருடைய மனைவி காரணமாக இருந்திருக்காங்க. நடுவர் அவர்களை அடுத்தது விவேகானந்தரை போட்டிருக்கீங்களே, விவேகானந்தருடைய அம்மா, அவர் சொல்றாரு, அம்மா நான் துறவரம் போலான்னு இருக்கிறேம்மா. அப்படியாப்பா, சரி துறவரம் போ, இந்த அந்த கத்தியை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்குறாங்க. கத்தி எடுத்துட்டு வராங்க, விவேகானந்தர் எடுத்துட்டு வர்றாங்க. அம்மா பார்க்குறாங்க, இப்போ போக வேண்டாம் போ. மறுபடியும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு வர்றாங்க, அம்மா நான் துறவரம் போகிறேன். அப்படியாப்பா, அந்த கத்தி எடுத்துட்டு வா. உடனே கத்தி எடுத்துட்டு வர்றாங்க. அப்போ அம்மா சொல்கிறாங்க, சரிப்பா இப்போ நீ துறவரம் போ. ஏம்மா அன்னைக்கு கத்தி எடுத்துகிட்டு வர சொன்னீங்க, இன்றைக்கும் கத்தி எடுத்துகிட்டு வர சொன்னீங்க? இல்லைப்பா, அன்னைக்கு நான் கத்தி எடுத்துகிட்டு வந்து சொன்னேன், அன்னைக்கு அந்த கூர்மையான பகுதி இருக்குது பார்த்தியா, அது சமுதாயத்தை நோக்கி இருந்தது, சேஃப்டியான பகுதி உன்னை நோக்கி இருந்தது. இப்போ நீ கத்தி எடுத்துகிட்டு வந்த பார்த்தியா, இப்போது கூர்மையான பகுதி உன்னை நோக்கி இருக்கிறது, சேஃப்டியான பகுதி சமுதாயத்தை நோக்கி இருக்கிறது. நீ சமுதாயத்திற்கு பணியாற்ற தயாராகி விட்டாய், பக்குவம் வந்து விட்டது என்பதை உணர்த்துவது யாருங்க? அவங்களுடைய அம்மா. யோசிச்சு பாருங்க, நீங்க சும்மாவே எல்லா பெண்களை பத்தியே குறை, பெண்களை பத்தியே குறை, பெண்களை பத்தி சேமிப்பு யாருங்க பண்றா? சேமிப்பு யாருங்க ஐயா பண்றா? நாங்க தாங்க ஐயா சேமிப்பு பண்றோம். இவங்க சேமிக்கிறாங்களான்னு கேளுங்க. எங்கம்மா சேமிக்கிறீங்க? இல்ல எந்தெந்த இடத்துலன்னு கேட்டேன் ஐயா. அந்த பீரோ கீழங்க ஐயா, அப்படி செலவு டப்பா, அஞ்சரைப்பெட்டி, கடுகு டப்பா, அந்த மாதிரி டப்பா, அதெல்லாம் எதுக்குங்க ஐயா சேமிக்கிறோம்? ஏதாவது ஒரு நோட்டு செல்லாம போட்டுன்னு சொன்ன உடனே முதல்ல அழுதது யாருன்னு கேட்டா நம்ம தாய்மார்கள் தான். எங்கெங்க வச்சிருந்தோமோ அம்பிட்டும் போச்சு, அவ்வளவோ. ஏன் லால் பகதூர் சாஸ்திரி அந்த காலத்துல ஒரு 25 ரூபாய் சம்பளம் வாங்கினாருங்க. வாங்கி கொண்டு வந்து அந்த மனைவி வீட்டு கொடுத்தாங்க, நல்ல குடும்பம் நடத்தினாங்க. திடீர்னு ஒரு நாள் சாஸ்திரியாருடைய நண்பர் ஒருத்தர் ஓடி வந்து சொல்றார், ஐயா ஒரு 25 ரூபா பணம் வேணுங்க ஐயா, 25 ரூபா பணம் வேணும், என்னுடைய மகனை ஆஸ்பத்திரி செலவு காப்பாற்றணுங்க ஐயா, சீக்கிரம் பணம் வேணும். அவர் சொல்கிறார், இல்லை 25 ரூபா தான் சம்பளம் வாங்குறேன், என்கிட்ட பணம் இல்லை அவ்வளோதாங்கிறார். இல்லை, உடனே அவங்க மனைவி வீட்டுக்குள்ளே ஓடி போய் பணம் எடுத்துகிட்டு 25 ரூபா கொடுக்குறாங்க, கொண்டு வர்றாங்க. அந்த நண்பருடைய மகனை பிழைக்க வச்சுட்டாங்க. சாஸ்திரியார் கேட்குறாரு, ஏது இந்த 25 ரூபா உனக்கு? அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் மாதம் 25 ரூபா சம்பளம் வாங்கிட்டு வருவீங்களா,
அதில் 20 ரூபாய் செலவு பண்ணிட்டு 5 ரூபா சேர்த்து வச்சனா அதுதான் ஒரு உயிரை பிழைக்க வைத்தது என்று சொன்னார். நினச்சி பாருங்க. அடுத்து வர்றவர் பாயிண்ட் எழுதுவார். அவர் போய் சொல்லிட்டாரமா எனக்கு 20 ரூபா சம்பளமே போதுன்னு அடுத்த நாள் போய் சொல்லிட்டார். இதுதாங்க போதுன்னு இவங்க நினைக்கிறாங்க. இன்னும் வேண்டும் என்று நினைப்பது இன்னொரு உயிரை காப்பாற்றுவதற்கு என்று நினைக்கணுங்க. யோசிச்சு பாருங்க. இவங்க ஒரு சின்ன விஷயம் கூட இவங்களால தாங்க முடியாதுங்க. சின்ன விஷயம். இப்போ எங்கள் வீட்டுக்காரங்கள ஐயா உண்மையிலுமே கவுன்சிலராக வேறு இருக்கிறாருங்களா, கொஞ்சம் தொப்பை வந்துருச்சுங்க ஐயா, இப்போல்லாம் கொஞ்சம் தொப்பை வந்துருச்சு, அவரால் தாங்க முடியலைங்க. ஐயோ தொப்பை வந்துருச்சு, நான் வாக்கிங் போகிறேன்னு வாக்கிங் போகிறதுங்க. வாக்கிங் போகிறது வாயை வச்சுட்டு பேசாமல் வரணுமா இல்லையா? அங்கே கிடைக்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிட்றது. அப்புறம் பேக்கில் ஓட்டு வாங்கிட்டு வந்துங்க ஐயா, எண்ணெயே சாப்பிடுன்னு சொல்கிறாருங்க ஐயா. அதனால தான் நான் எவ்வளோ ஸ்லிம்மாக இருந்தேங்க ஐயா. தெரியுமா? அதை சாப்பிட்டுதான் இப்படி. இதையே இந்த தொப்பையை கூட கூப்பிடவே எனக்கு யோசனையா இருக்குல்ல. பூங்குன்றுன்னு கூட கூப்பிடலாங்க ஐயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நினச்சி பாருங்க. அந்த தொப்பை கூட டாக்டர்கிட்ட சொல்ல, டாக்டர் தொப்பை வந்துருச்சு, நம்ம டாக்டர் மாதிரி போய் நான் சொன்னேன், இங்கே வேறு மாமா இதுக்கெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, தொப்பையோடு வாழ்றது தப்பு இல்லை, இந்த மாதிரி மனசுல குப்பையோட வாழ்றதா மாமா தப்புன்னு சொன்ன பாருங்க நடுவர் அவர்களே. இந்த மாதிரி நீங்க ஐயா கிடைச்சாங்களா ஐயா? உண்மையிலுமே விருந்தோம்பல் நாங்க தாங்க செய்யறோம். கம்பர் சொன்ன மாதிரி பெருந்தடங்கன் பிறைநுதலார்க்கெல்லாம் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தோர்க்கு வைகளும் விருந்தோம்புதலுங்கிறத இன்னைக்கு நாங்க முழுமையா கடைபிடிக்க முடியலனாலும், எங்கனால குக் பண்ணி கொடுக்க முடியலனாலும் புக் பண்ணியாவது கொடுக்கறமா இல்லையா? இதுதான் பாயிண்ட். ஐயா இவர் சொன்னார், வெளிநாடுகளில் போய் காசு சம்பாதிக்கிறோம். வெளிநாடுகளில் போய் ஒரு பெண் கவிதை எழுதுனா, நீங்க பாட்டு சொன்னீங்கல்ல, எனக்கு பாட வராது, நான் கவிதை சொல்றேன். வெளிநாடுகளில் வேலை பார்க்கக்கூடிய ஆண்மார்கள் இருக்கிறார்கள், கணவன்மார்கள் இருக்கிறார்கள். ஒரு பெண் எழுதுறா, கணவனே 24 மாதங்கள், 2 வருஷத்துக்கு ஒரு முறைக்கு வர்றீங்க, 24 மாதங்களில் 2 மாதங்கள் நான் கணவனோடும் 22 மாதங்கள் கனவுகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். மறுமுறை வருகின்ற பொழுது விசாரித்து செல்வதற்காக வராதே, விசாவை ரத்து செய்து விட்டுவான்னு ஒரு பெண்மணி எழுதுகிறாள் என்று சொன்னா, உங்க காசு உன வேண்டாங்க, உறவுகளோடு சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை உன்னதமானதுன்னு நீ பெண்கள் நினைக்கிறதுனால தான் இன்னைக்கு குடும்பங்களாக இருக்கிறது. இறுதியாக இப்படி சொல்ற நடுவர் அவர்களே, வீரம்னு சொன்னா வேலு நாச்சியார் நடுவர் அவர்களே, பொறுமை என்று சொன்னால் சீதையை சொல்லலாம், தியாகம்னு சொன்னா நம்ம கமலாவதி தாயாரை சொல்லலாம், அதை விட மேலா பக்தின்னு சொன்னா காரைக்கால் அம்மையார் சொல்லலாம், அறம்னா நீங்க சொன்ன மணிமேகலையை சொல்லலாம், நீதின்னு சொன்னா கண்ணகியை சொல்லலாம் நடுவர் அவர்களே, அழகு என்றால் கூட ரதியை சொல்லலாம், ஆளுமை என்றால் பொன் பூங்கொடியை சொல்லலாம் நடுவர் அவர்களே. அப்படி ஒரு பெண்கள் கூட்டம் உதாரணம் இருக்கிறது, உங்களுக்கு உதாரணம் காட்ட முடியுமா என்று சொல்லிக்கொண்டு, உண்மையிலுமே குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி, குடும்பத்தினுடைய பெருமை நிலைநாட்ட வேண்டுமென்றால், நிலைநிறுத்த வேண்டுமென்றால் அதற்கு எங்களுடைய நிர்வாகம்தான் காரணமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு, என்னை பேச வைத்த தமிழுக்கும் செவிமடுத்த உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப அழகா சொன்னாங்க. எங்களால் குக் பண்ணி கொடுக்க முடியலன்னா கூட புக் பண்ணி கொடுத்துட்றோம், அது நாங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலைன்னு அழகாக சொன்னாங்க. அதே மாதிரி விருந்தோம்பல்ங்கிற பண்பு எங்கிட்ட இருக்குது, அதையும் அழகாக சொன்னாங்க. அதுவும் லால் பகதூர் சாஸ்திரியினுடைய மனைவி லலிதா சாஸ்திரி அவங்க பேர், அவங்க எப்படி அதை சிக்கனமாக வச்சுருந்து அவருக்கு பேர் வாங்கி கொடுத்தாங்கிற செய்தியும் சொன்னாங்க. அவர்களுக்கு நம்முடைய நன்றியை சொல்லி, எப்படி இருந்தாலும் வருமானம் இல்லாவிட்டால் அந்த குடும்பம் என்னாகும் என்று கேட்பதற்காக நிச்சயமாக ஆண்களின் வருமானம்தான் என்று பேச நம்முடைய கடலூர் தணிகைவேலன் அவர்கள் வருகிறார். வாங்க. போதி மரத்தடியில் புத்தனுக்கு ஞானம் கிடைத்தது, வேல மரத்தடியில் வெள்ளக்கோவிலில் நமக்கு ஞான சம்பந்தரே கிடைத்திருக்கிறார். ஆக சிறந்த நாள். நடுவரவர்களே, குடும்பம் என்பது ஒரு நிறுவனத்தை போல. ஒரு நிறுவனம் தொடங்கணும் அப்படின்னா அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. நிர்வாகியா மனைவி எவ்வளவு சிறப்பாக வேணாலும் செயல்படலாம், ஆனால் முதலீட்டாளர்களாக அந்த குடும்பத்திற்கு கணவனின் வருமானம் இருந்தால் மட்டும்தான் அந்த நிறுவனம் சிறப்பாக நடக்கும். சின்ன வயசுல யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல எங்க அம்மா ஒரு ஒயர் கூட கொடுப்பாங்க, ஒரு 100 ரூபாய் கொடுப்பாங்க. டே கடைக்கு போயிட்டு பொருள் வாங்கிட்டு வாடான்னு பென்சில்ல எழுதி கொடுத்து அனுப்புவாங்க. 5ஆம் வகுப்பு படிச்ச எங்க அம்மா அதை எடுத்துட்டு போய் கடையில கொடுத்தோன்னா 98 ரூபாய்க்கு பொருள் போட்டு
ரூபா மீதி இருக்குது தம்பி அப்படிம்பாங்க. 2 ரூபாய்க்கு எனக்கு தேன் மிட்டாய் கொடுங்கன்னு சொல்லுவேன். படிக்காத எங்க அம்மா கடையில் அந்த பொருளுக்கு 98 ரூபா வரும். கடைக்கு போய் வர்ற புள்ள டயர்ட் ஆயிடுவானே, அவன் வாங்கி சாப்பிட்றதுக்கு 2 ரூபா மிச்சம் இருக்கட்டும்னு சொல்லி பென்சில்ல எழுதி கொடுத்து எங்க அம்மா நிர்வாகம் பண்ணா. அப்படி இருந்துச்சுன்னா குடும்ப மகிழ்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் காரணம் பெண்களின் நிர்வாகம்னு சொல்லிடலாம். இன்னைக்கு என் பொண்டாட்டி வாட்ஸ்அப் யூஸ் பண்றா. நடுவர் அவர்களே, எதுக்கெல்லாம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம்? ஒரு அழகான போட்டோ அனுப்பலாம், அழகான நினைவுகளை பகிர்ந்துக்கிறதுக்கு அனுப்பலாம். ஆனா என் மனைவி இன்னைக்கு வாட்ஸ்அப்பை எதுக்கு பயன்படுத்துறா தெரியுமா? 1/4 கிலோ தக்காளி, 1/2 கிலோ வெங்காயம், எதுக்குடி இதெல்லாம் எனக்கு அனுப்புற? மறந்துடுவேன், நோட்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு உன் பேர் தான் கரெக்டா இருக்கு அப்படிங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, 100 ரூபாயை கையில கொடுத்து கரெக்டா சிக்கனமா செலவு பண்ண என் அம்மா எங்க இன்னைக்கு வாட்ஸ்அப்ல எல்லாத்தையும் டைப் பண்றா. எல்லாத்தையும் டைப் பண்ணிட்டு நம்மளையும் கையிலேயே கூடையே கூட்டுட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறா. அங்க போனதுக்கு அப்புறம் எதெல்லாம் வீட்டுக்கு தேவையோ அதெல்லாம் மறந்துட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்ல எதெல்லாம் அவன் விற்கணும்னு நினைக்கிறானோ அதையெல்லாம் வாங்கி போட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் அதெல்லாம் வாங்கணும்னு வீட்டிலே சொன்னல, நீ ஞாபகப்படுத்தினான்னு என்னையே மண்டையில கொட்டுறான்னா இந்த நிர்வாகியால குடும்பம் எப்படி மகிழ்ச்சியா இருக்கும்? யோசிச்சு பேசணும். எதிரிலிருந்து வந்த பூங்கடி அக்கா, கணவர்கள்லாம் பேட்டர்ன்லாம் மாத்திக்கிட்டே இருக்காங்க. டெய்லி மாத்தினா கூட அது என்ன பேட்டர்ன் தெரியலன்னா மண்டை வெடிச்சு போயிடும். காலையில இருந்துச்சு முத வேலை அதான். ஆனா யோசிச்சு பாருங்க, நான் தணிகை வேலைன்னா அதிகபட்ச பேட்டர்ன் என்ன போடுவேன்? டீன்னு போடுவேன். தனப்பால்னா என்ன பண்ணுவாரு? டீன்னு போடுவாரு. இவ்வளவுதான் ஆண்கள் போடுவோம். ஆனா நீங்க தானமா புள்ளி வச்சு கோலம்லாம் போடுறீங்க. 3.3 வருஷம் அங்கதான் இருக்கு. ஏதோ அம்மன் தாய் படத்துல மந்திரவாதி சூளம் வச்சு வட்டம் போட்ட மாதிரி எல்லாம் வட்டம் போட்டு புள்ளி வைக்கிறியே, என்னைக்காவது அதை நாங்க கேட்டிருக்கிறோமா? இதுல நாங்க டெய்லி சமைக்கிறோம், ஒரு நாளாவது காய்கறி கட் பண்றீங்களா? நீங்க கல் தோன்றா முன் தோன்றா மூத்த குடியில வாழ்ந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பாருங்க, பொண்டாட்டி பிரியாணி கிண்டுறேன்னு ஆரம்பிச்சா அதுக்கு தக்காளி கட் பண்றதுல இருந்து வெங்காயம் கட் பண்றதுல மொத்தமும் கட் பண்ணி கொடுக்கறது ஆம்பளை. இதுக்கு பயந்தே பல ஆம்பளைங்க இன்னைக்கு மத்தியானம் லஞ்சுக்கு வெளியில போலாமான்னு கேட்கறவங்களாம் இருக்கான். என்ன பேச்சு பேசுறீங்க? குக் பண்ணி தரமோ இல்லையோ, புக் பண்ணி தரம் இல்ல, புக் பண்ணி தரத்துக்கு காசு யார் தர்றது? நாங்க தானே கொடுக்குறோம். அதை கேளுங்க சார். ஒரு காலகட்டத்தில் வீக் ஃபுல்லா சமைக்கிறேங்க, வீக்கெண்ட் ஒரு நாள் வெளியில போய் சாப்பிடலாமான்னு மனைவிகள் கேட்டீங்க. அது வரைக்கும் பரவாயில்ல, நல்லா நிர்வாகம் பண்ணீங்க. அட வாரம் ஃபுல்லா சமைக்கிற பொம்பளை இன்னைக்கு ஒரு நாள் கேட்கலாம் வெளியில கூப்பிட்டு போனாங்க ஆண்கள். ஆனா இன்னைக்கு காலையில சமைச்சல்ல, நைட்டுக்கு ஆர்டர் பண்ணிக்கலாமா? நைட்டு சமைச்சன்ல, காலையில போகும்போது ஹோட்டல்ல நீங்களே வாங்கிட்டு போயிடுறீங்களா பார்சல்? கேட்குறீங்களா இல்லையா? இதுல புருஷன் நேஷனல் இன்டகிரேஷனை கொண்டு வராங்களாம் குடும்பத்துக்கு. ஏன் இதுக்கப்புறம் எல்லா மனைவிகளும் இனிமே நாங்க ஏங்க சேலை எடுத்து அதான் பீரோ ஃபுல்லா அடுக்கி வச்சிருக்கமே, நாளையில இருந்து நேஷனல் இன்டகிரேஷனுக்கு புருஷனுக்கு விதவிதமா ட்ரெஸ் எடுக்கிறோன்னு ஆரம்பிங்க பார்க்கலாம். செய்ய மாட்டீங்க சார். அந்த பீரோவிலையாவது எங்களுக்கு இடம் விடுறீங்களா? சுடிதாரு, ரசகளி, மசகளி, கொசுவலைன்னு 1008 ட்ரெஸ் அடுக்கி வச்சு அடித்தட்டில் கொஞ்சோண்டு இடம் விடுறீங்க. அதுல வெள்ளை வேஷ்டியை மடிச்சு வச்சா அது மேல ஏறி காலை வச்சுதான் புடவையே எடுக்கிறீங்க. இதுல பயங்கரமா நிர்வாகம் பண்றாங்களாம் சார். கணவன் சம்பாதிக்கிறது ஒரு 20,000 இருக்கு, எடுத்துட்டு உங்ககிட்ட கொடுக்குறான். அதை சேமிக்கிறது சொன்னாங்க இல்லையா, நாங்கெல்லாம் சேமிக்கிறோமே, நீங்கெல்லாம் சேமிக்கிறீங்களா? சேமிக்கிறதுக்கு எங்க கிட்ட நீங்க விட்டாதானம்மா. 20,000 கொண்டு வந்து கொடுத்தா எந்த மனைவியாவது மகிழ்ச்சியோட அதை கையில வாங்குறீங்களா? வெறும் 20,000ங்கிறீங்க. நம்மளை கம்பேரிசன் பண்றதெல்லாம் யாரோ எங்க அக்கா புருஷன் 35,000 சம்பாதிக்கிறாரு தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் நல்லவர்கள்லாம் யார் தெரியுமா? அவங்க அக்கா புருஷன், அவங்க அப்பன், அவங்க அண்ணன், இவங்கெல்லாம் நல்லவங்க. வெறும் 20,000 தான் சம்பாதிக்கிறீங்க, பெரிய சிவாஜி மாதிரி நீட்டுறீங்கன்னு நம்ம கிட்ட பிடிக்கிறாங்க. ஆனா நம்ம அம்மாவுக்கு மருந்து வாங்கணும்னு அதே நிர்வாகி கிட்ட போய் ஒரு 1000 ரூபாய் கேட்டு பாருங்க. 20,000 எப்படி சொன்னாங்க? வெறும் 20,000. நம்ம அம்மாவுக்கு மருந்து வாங்கணும்னு போய் ஒரு 1000 ரூபாய் கேட்டு பாருங்க, 1000 ரூபாயா? சார், பார்ஷியாலிட்டி பார்க்கிற ஒரு நிர்வாகம் எப்படி சார் சரியான நிர்வாகமா இருக்க முடியும்? நல்லா கேளுங்க. ஒரு 500 ரூபாய எங்க சொந்தக்காரன் மொய் வச்சிருக்கிறான்னு வச்சுங்க. என் சொந்தக்காரன் 500 ரூபா வச்சிருக்காமா, இருக்கிறதுல ஏழப்பட்டவன். அவனுக்கு போய் ஒரு 1000 ரூபாய் மொய் வைக்கலாமா? எதுக்கு அவ்வளோ தரம்? 501 வைங்க, வாழ்ந்துட்டு போகட்டும்.
இதே அவன் தம்பி வீட்டுல ஒரு பர்த்டேன்னு வச்சுங்க, என் தம்பி உங்க பையன் பிறந்த நாளைக்கு 1/2 பவுன் போட்டிருக்கிறான், அவன் 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டான். இன்னைக்கு பவுன் எவ்வளவு விற்கிது? நான் எனக்காகவா கேட்கிறேன், உங்க மச்சானுக்காக கேட்கிறேன். போடுவீங்களா மாட்டீங்களா? இது எப்படி சார் சரியான நிர்வாகமா இருக்கும்? சார் ஒரு கிரைண்டரை வச்சு யோசிச்சு பாருங்க, இவங்க எவ்வளவு அழகா நிர்வாகம் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும் சார். அவங்க அப்பா வீட்டுல இருந்து ஒரு லட்சுமி வெட் கிரைண்டர்னு ஒன்று வாங்கி கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, அதுல மாவு அரைக்கிறாங்களா? 3 கல் வச்ச மாதிரி ஒரு கிரைண்டர் வந்திருக்காமே, அதை வாங்கி கொடுங்கன்றீங்க. வாங்கி கொடுக்குறோம் சார் எங்க வருமானத்துல, அதுலயாவது மாவு அரைக்கிறீங்களா? அரைச்ச உடனே கவுக்குற மாதிரி வந்திருக்காமே டில்ட்டிங் வெட் கிரைண்டர், அதை வாங்கி கொடுன்றீங்க. அதை வாங்கி கொடுத்தா அதுலயாவது மாவு அரைக்கிறீங்களா? கையெல்லாம் வலிக்குது, நீங்க தான் ஆபீஸ்ல இருந்து வரீங்களே, வரும்போதே பாக்கெட் மாவு வாங்கிட்டு வந்துறீங்களேன்றீங்க. பல ஆம்பளைங்க வருமானத்துல பாக்கெட் மாவு வாங்கி கொடுத்தே வறுமையில போயிட்டு இருக்கான் நடுவர் அவர்களே. சார் அது கூட இல்லை, தோசையே வாங்கிட்டு வந்துருங்கன்றாங்க. எங்களுக்கு 2 தோசை, உங்களுக்கு 2 தோசை, எதுக்கு வம்பு? மாவை வாங்கி அப்புறம் ஊத்துறது யாரு? அது பிரச்சனை வரும், வேணாம். எங்க அம்மாலாம் ஒரு காலகட்டத்தில் நிர்வாகம் பண்ணாங்க சார். 5 தோசையை ஊற்றி எடுத்துட்டு வந்து என் தட்டில் வச்சுட்டு நான் கிள்ளி சாப்பிடலான்னு போகும்போது எங்க அம்மா சொல்லுவாங்க, டேய் எழுந்திரிச்சிடக்கூடாது, 5 தோசை சாப்பிடு, அம்மா தோசை ஊற்றினே இருக்கேன், வேணுமாடா 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 சமையல் கட்டிலேருந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சார் எங்க அம்மா. இன்னைக்கு என் மனைவி ஒரு தோசையை பேப்பர் மாதிரி எடுத்துட்டு வந்து தட்டில் வைக்கிறா சார். கிள்ளி வாயில வைக்கலான்னு போறேன், போதுமா? என்னடி போதுமா? கேஸ் அதிகமா தீருது, போதுமா சொல்லுங்க, டக்குன்னு ஆஃப் பண்ணணும். இதுக்கு நீ சுற்றுக்கவே வேண்டாம். என்ன நிர்வாகம் பண்றீங்க முதல்ல நீங்க யோசிச்சு பேசணுமா இல்லையா? சார் ஒரு திரைப்படத்தில் இப்படி ஒரு வசனம் வந்திருக்கும். ஒரு ஜீப் ஓட்டிட்டு போற டிரைவர் அவனுடைய மூத்த அதிகாரி கிட்ட கேட்பா, சார் எல்லாரும் சமம்னா யார்தான் சார் ராஜா அப்படின்னு கேட்பான். அப்போ அந்த மூத்த அதிகாரியா இருக்கிறவர் சொல்லுவாரு, எவன் எல்லோரும் சமம் என்று நினைக்கின்றானோ அவன்தான் ராஜா அப்படின்னு சொல்லியிருப்பார் சார். இன்றைக்கு இருக்கக்கூடிய மனைவிகள் எல்லாம் உங்க குடும்பத்தை நினைக்கிற மாதிரியே எங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களை நினைச்சிங்க, பார்ஷாலிட்டி பார்க்காம குடும்பத்தை ரன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் ஒரு மிகச்சிறந்த நிர்வாகி. உங்களுடைய நிர்வாகத்தால் தான் இந்த குடும்பம் முன்னேற்ற பாதையில் செல்கிறது என்று ஏற்றுக்கொள்வோம். நயன்தாராவின் தந்தையாக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே, இப்பதான் தெரிஞ்சாக்க 1.5 மணி நேரம் கழிச்சு பார்த்துருக்காரு. தயவு செஞ்சு கேட்கிறேன், ஒரு நேரம் வரைக்கும் தாயை பத்தி பேசிக்கிறீங்களா? அது நயன்தாரா எங்க வந்துச்சு நடுவில்? நடுவர்களே, நீங்க திரைப்படத்துல நடிக்கிறீங்க, நடிகர்கள் இருக்கலாம் சார், டைரக்டர் இருக்கலாம், மியூசிக் டைரக்டர் இருக்கலாம், எத்தனையோ பேர் இருக்கலாம் சார். இவங்கெல்லாம் மட்டும் இருந்துட்டா அழகா நிர்வாகம் பண்ணி ஒரு படத்தை எடுத்துட முடியுமா? ப்ரொடியூசர் அப்படின்னு ஒருத்தர் அந்த படத்துக்கு பணத்தை போட்டா மட்டும்தான் சார் ஒரு படமே வெளியில வரும்னு சொன்னா, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அவர் ஆமாவோட சாப்பிட்டு பாரு, அவர் தான் ப்ரொடியூசரு. அந்த பணத்தை போடுகின்ற ப்ரொடியூசராக நம் இல்லத்தில் வாழ்வது கணவர்கள் என்கின்ற காரணத்தினால் கணவருடைய வருமானம் தான் ஒரு குடும்பத்தை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். தணிகைவேலனுடைய பேச்சு உண்மையிலேயே அற்புதமாக இருந்தது. அழகான உதாரணம் சொன்னார். அந்த காலத்தில் அம்மா எப்படி, இவருக்கு முந்தின காலம் ஒன்று இருக்குது எங்கள் காலத்தில் எப்படின்னா, அவங்க அம்மா பென்சில் எழுதி கொடுத்தாங்க. எங்கள் அம்மாலாம் எப்படின்னா சொல்லி விட்டுருவாங்க, கால்நாம் காப்பித்தூள், கால்நாம் கருப்பட்டி, கால்நாம் தீப்பெட்டி, இப்படி சொல்லுவாங்க. இப்போ நான் இதை பூரா சொல்லிக்கிட்டே போவேன். மனப்பாட சக்தி எப்படி வந்துச்சுன்னு பாருங்க. திருப்பி மறந்து போயிடுவேன், அப்புறம் திருப்பி ஓடுவேன். அதில் அவர் சீனி இல்லை மண்டவள்ளருக்கு வாங்கிக்கிறியா கருப்பட்டி அப்படின்னு கேட்டால் குழம்பிடுவேன், திருப்பி வருவேன். ஆனால் அவர் சொன்ன மாதிரி அந்த பென்சிலில் எழுதி கொடுத்த போக பாக்கி இருக்கக்கூடிய அந்த இதில் ஏதாவது ஒரு பொருள் தன்னுடைய பிள்ளை வாங்கி திங்கட்டுன்னு சொல்கிற போது அதுக்கு பேர் தான் நிர்வாகம். ஏனென்றால் அதில் ஒரு கருணை இருக்க வேண்டும். அது பிள்ளையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த அன்பு தான் ரொம்ப முக்கியமானதுங்கிறத தாய்க்கும் தாரத்துக்குமான வேறுபாடையும் எடுத்துக்காட்டி, தயாரிப்பாளர் இல்லைன்னா சினிமா ஏதுங்க சொல்லுங்க. அப்போ நல்ல கதை இருக்கலாம், நல்ல நடிகை இருக்கலாம், எல்லோரும் இருந்து என்ன செய்ய, நீங்கள் சென்னை திரைப்பட உலகில் நீங்கள் சுற்றி பாருங்கள், ஆயிரக்கணக்கான பேர் கதையோடையும் நடிக்க ஆர்வத்தோடையும் தினம் ரயிலில் போய் இறங்கிட்டே இருக்காங்க. அவர்கள் எல்லாத்துக்கும் தேவை யார் தெரியுமா? ஒரு நல்ல ப்ரொடியூசர் வேணும். அதுதான் வருமானம்னு அருமையாக பேசியிருக்காங்க. இருக்கலாம், ஆனால் அந்த வருமானத்தை நிர்வாகம் பண்ண எங்களை போன்ற ஆட்கள் தான் தேவை என்று பேசுவதற்காக நம்முடைய வணக்கத்திற்குரிய திருமதி யோகதர்ஷினி காரைக்கால் அவர்கள் வருகிறார்கள். வாங்கம்மா.
இந்த நல்லதொரு நாளில் நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய அத்துணை நல்லுடங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, அற்புதமான ஒரு புத்தக திருவிழாவில் நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் கூடியிருக்கோம். அதாவது ஒவ்வொரு ஊர்லேயுமே கோவில் திருவிழா கொண்டாடுறது எவ்வளவு முக்கியமோ அதே போல் எல்லா ஊர்களையுமே புத்தக திருவிழா இனிமேல் கொண்டாடுறது ரொம்பவே முக்கியம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுல நல்ல ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கிறது, ரொம்ப சந்தோஷம். நடுவர் அவர்களே, அருமையான ஒரு தலைப்பு கொடுத்திருக்கீங்க. குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு பெருந்துணை புரிவது கணவனின் வருமானமா மனைவியின் நிர்வாகமா, உள்ளதானே சார்? மாத்தவே இல்லைம்மா, மாத்தல. இல்ல, நான் அவங்கெல்லாம் மனைவியை திட்டிட்டு போன மாதிரி நான் என் கணவரை எல்லாம் குறை சொல்ல மாட்டேன் சார். சத்தியமா சொல்றேன், என் கணவரை மாதிரி ஒரு வீரன் நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது சார். எங்க வீட்டுல பாம்பு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குடுகுடுன்னு ஓடி போய் பக்கத்து வீட்டுல இருந்து 2 ஆம்பளைங்களை கூட்டு வருவாரு. அவ்வளவு பெரிய வீரன்னா பாத்துக்கங்க. என்னைக்குமே அவரை நான் குறை சொல்லிலாம் பேச மாட்டேன். இல்ல, நான் என்ன கேட்கிறேன், அங்கேருந்து தணிகை வேற முடிச்சுட்டு போறப்ப சொல்றாப்ல, என்னைக்குமே எங்க வீட்டு சொந்தத்தை உங்க வீட்டு சொந்தமா நினைங்க, பார்ஷாலிட்டி பார்க்காதீங்க. அதையத்தான் நாங்களும் சொல்றோம். உங்க வீட்டுக்கு வந்தோடனே உங்க அம்மாவை சாவி கொத்த தூக்கி எங்கள்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்க? சாவி எல்லாம் கிடையாது, இப்ப எல்லாம் அந்த கோடு நம்பரு பீரோ திறக்கணும்னா. இல்ல சார், அண்ணா சார் பேசும்போது சொன்னாங்க, ஆண்கள் எல்லாருமே வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறோம், குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறோம். சரி, நீங்க வெளிநாட்டுக்கு போறீங்க, சம்பாதிக்கிறீங்க. நீங்க வெளிநாட்டுக்கு யாரை நம்பி சார் போறீங்க? யாரை நம்பி வெளிநாட்டுக்கு போறீங்க? வீட்டுல இருந்து ஒரு பெண்ணு உங்களுக்கு பதிலாக அந்த குடும்பத்தை கட்டுக்கோப்பா கொண்டு போவாங்கன்னு நம்பிக்கையில தானங்க நீங்க எங்கேயாவது வெளிநாட்டுல போய் சம்பாதிக்க போறீங்க. அந்த பெண் இல்ல அப்படின்னாக்கா நம்பிக்கையோட உங்களால வெளிநாட்டுக்கு போக முடியுமா? இல்ல, அப்படியே வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறீங்க, நீங்க சம்பாதிச்சு அனுப்பின டைரக்டா உங்க புள்ள குட்டியெல்லாம் படிக்க வச்சிருமா? நீங்க 1000 தான் சம்பாதிச்சு மளிகை ஜாமானை வாங்கி போட்டாலும் அதுல உங்களுக்கு வாய் குருசியா சமைச்சு போடுறது யாரு சார்? பொறுப்பான பொண்டாட்டி. நீங்க எவ்வளவுதான் உங்க பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுங்க, அந்த பிள்ளைய படிக்க வைக்கிறது யாரு? அதுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது யாரு? உங்களோட பொண்டாட்டி. இதுக்கெல்லாம் மட்டும் பொண்டாட்டி வேணும். ஆனா நாங்க தான் உழைக்கிறோம், எங்களால தான் குடும்பமே தூக்கி நிக்குதுன்னு என்னத்துக்கு மனசாட்சி இல்லாம பேசுறீங்க? எனக்கு சுத்தமா புரியல. ஒரு நாளைக்கு ஹோம் ஒர்க் நடத்த முடியுமா பாப்போம், சொல்லுங்க பாப்போம். அது கேட்டான்னா அப்படி கிட்டு போவாங்க. முதல்ல ஹோம்ஒர்க் பண்ணி கொடுக்கறது பெண்கள் தான். சொல்லுங்கம்மா. உண்மையிலேயே சார், அதாவது ஒவ்வொரு பெண்ணுமே ஒரு வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணி போறாங்க அப்படின்னாக்கா அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா விளக்கேற்ற சொல்லுவாங்க. ஏன் அதுவரையும் அந்த வீட்டில் விளக்கேற்றுறதுக்கு ஆளே கிடையாதா? அந்த விளக்கேற்றுறதுல கூட பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த பெண்ணுக்கு ஒரு டெஸ்ட் வச்சுருப்பாங்க. அந்த விளக்கோட திரியில நுனியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ இருக்குங்க. அந்த பொண்ணு அந்த 2 விரலால் அந்த துணி அப்படி அந்த திரியை அப்படி நிரடி விட்டுட்டு கையில் இருக்க அந்த எண்ணெயை எடுத்து தலையில் தடவிக்கிட்டா அப்படின்னா அவள் தன்னை சுத்தமாக வச்சுக்க மாட்டான்னு அர்த்தம். அந்த வீட்டோட செவத்துல தடவுனா அப்படின்னாக்கா அந்த குடும்பத்தை சுத்தமா வச்சுக்க மாட்டான்னு அர்த்தம். எந்த பொண்ணு செவத்துலையும் தடவாம தலையிலையும் தடவாம விளக்கோட விளிம்புல தடவிட்டு அந்த விளக்கை ஏத்துறாளோ அவதான் அந்த குடும்பத்தை கண்ணியமா கட்டுக்கோப்பா கொண்டு போவான்னு சொல்லி விளக்கேத்துறதுல எங்களுக்கு டெஸ்ட் வச்சு உங்க வீட்டுக்குள்ள கூட்டு வரீங்கல்ல சார். அப்புறம் எப்படி நீங்க எங்களுக்கு பொறுப்பு இல்லைன்னு நீங்க எப்படி நீங்க சொல்லலாம் சார்? இப்ப உங்கள்கிட்டயே நான் கேட்கிறேன், கொரோனா நேரத்துல கார் ஓடுச்சா சார்? எங்க கொரோனா நேரத்துல கார் ஓடுச்சா? ஆளே ஓடல, அப்புறம் கார் எப்படி ஓடும்? பஸ் ஓடுச்சா? எது ஓடல. ட்ரெயின் ஓடுச்சா? குடும்பம் ஓடுனுச்சா இல்லையா சார்? நல்லா ஓடுச்சு. எப்படி ஓடுனுச்சு? நீங்க சம்பாதிச்சீங்களா? கொரோனா நேரத்தில் ஆண்கள் வேலைக்கே போகல அப்படின்னாலும் 3 வேளைக்கு 5 வேளையா சாப்பிட்டீங்கன்னா எங்கேருந்து சாப்பிட்டீங்க? பெண்கள் நாங்கள் எங்களுடைய நிர்வாக திறமையில கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச சிறுவாடு காசுல தான் கொரோனா நேரத்தில் கூட ஒவ்வொரு வீட்லயுமே அடுப்பு இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அது எப்படிங்க நீங்க மறுக்க முடியும்? எல்லா ஹோட்டலும் பூட்டியாச்சு, சமய கட்ட பூட்டல. உண்மையிலேயே சார், அதாவது இப்படி சொல்லலாம், மனைவியின் கை சுருக்கத்தால் தான் குடும்பத்தின் மகிழ்ச்சி பெருக்கமே உருவாகுதுன்னு சொன்னாக்கா சார் சொன்னாங்க, ஏன் பொண்டாட்டி புடவை கேட்கிறா, ஏன் பொண்டாட்டி புடவை கேட்கிறா. நான் என்ன கேட்கிறேன், பெண்கள் நாங்க புடவை எடுக்கிறோம், நகை எடுக்கிறோம், புடவை எடுக்கிறோம், நகை எடுக்கிறோம்னு சொல்றாங்கல்ல சார். வருஷம் தீபாவளி முடிஞ்சு மறுநாள் நியூஸ் போடுறாங்கல்ல சார். தீபாவளி முடிஞ்சு மறுநாள் நியூஸ்ல போன வருஷத்தோட இந்த வருஷம் இந்த ஜவுளி கடையில இத்தனை கோடி ரூபாய்க்கு ஜவுளி வித்திருக்கு, இந்த நகை கடையில இத்தனை கோடி ரூபாய்க்கு நகை வித்திருக்குன்னு சொல்லி நியூஸ்ல வருதா, இல்ல போன வருஷத்தோட இந்த வருஷம் டாஸ்மாக்ல இவ்வளவு சரக்கு வித்திருக்குன்னு சொல்லி நியூஸ்ல வருதா? நல்லா கேளுங்க. அதாவது ஒரு வெளியில ஒரு நல்லது கெட்டதுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா கூட ஒரு மனைவியால கணவனுக்கு கஷ்டமா, இல்ல ஒரு கணவனால மனைவிக்கு கஷ்டமா சார்? ஒரு கல்யாணத்துக்கு புருஷனை கூட்டிட்டு போகணும் அப்படின்னா கூட அங்க இந்த மனுஷன் குடிச்சுட்டு என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணுவாரோ தெரியலையே, நம்ம மான மரியாதை போயிடுமே, சொந்த பந்தம் முன்னாடி நம்ம தலை குடிஞ்சு நிக்கணுமேன்னு சொல்லி உங்களை கூட்டிட்டு வெளியில போறதே எங்களுக்கு அவ்வளவு சங்கடமா இருக்கு. இதுல எங்கேருந்து உங்க உழைப்பு எங்களுக்கு பெருமையை சேர்த்து கொடுக்கறத நான் கேட்கிறேன். அதுக்கு தான் பாருங்க, ரொம்ப அழகா ஒரு கவிஞன் கூட அழகா சின்ன ஒரு கவிதையில சொல்லியிருக்கான், வேட்டி அவிழ்ந்து கால்வாய் ஓரமாய் கிடக்கும் குடிகார அப்பாவின் அருகில் ஆடை அணிந்து அம்மனமாய் நிற்கின்றன குழந்தைகள்னு சொல்லி எழுதியிருக்கான்னு சொன்னாக்கா, நித்தம் நித்தம் குடிச்சிட்டு கொடுமைப்படுத்த
இருக்கக்கூடிய ஒரு புருஷனே கட்டி ஒரு பொம்பளை குடும்பம் நடத்துறா அப்படின்னாக்கா அவளுக்கு தரங்க சிலையே வைக்கணும். உண்மையிலேங்க, அதாவது பெரிய புராணத்துல தான் சொல்லியிருப்பாங்க, மனையறத்தின் வேர்னு சொல்லியிருப்பாங்க பெண்களை. அதாவது அன்னைக்கெல்லாம் வந்து படி தாண்டா பத்தினின்னு சொன்னாங்க பெண்களை. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலயுமே பெண்கள் படி தாண்டல அப்படின்னாக்கா அந்த குடும்பமே பட்டினிங்கிற ஒரு நிலைமையில நாங்க இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொன்னாக்கா ஆண்களுக்கு நிகர நாங்கள் இன்னைக்கு சம்பாதிக்கிறோமா இல்லையாங்க. அதாவது 2008 உலக பொருளாதார சரிவு பாத்தீங்கன்னு சொன்னாக்கா ஏற்பட்டுச்சு. எல்லா நாடுகளையுமே பாத்தீங்கன்னா பொருளாதார சரிவு ஏற்பட்டுச்சு. ஆனா இந்தியாவில் மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த நிலையே வரலன்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தாக்கா இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு பெண்களும் அவங்க சேர்த்து வச்ச சிறுபாடு காசுலயே அவங்க சேர்த்து வச்ச அந்த நகையினாலே மட்டும்தான் இந்தியாவின் பொருளாதார நிலை அன்னைக்கு சரியாம இருந்துச்சுன்னு சொன்னாக்கா உலக தரவரிசை பட்டியலில் இந்தியாவை முன்னுக்கு கொண்டு போனதே பெண்கள் எங்களுடைய நிர்வாகத்துல தானங்க. அது எப்படிங்க நீங்க மறக்கலாம்? அழகா ஔவையார் கூட நல்வழியை சொல்லுவாங்க, ஆன முதலில் அதிகம் செலவானால் வானம் அழிந்து மதிக்கெட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் 7 பிறப்பும் தீயனாய் நல்லார்க்கும் பொல்லனாம் நாடுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் தன்னுடைய வருவாயை விட அதிகமா செலவு செஞ்சான்னு வச்சுக்கோங்களேன், அவன் கடன் வாங்கி தன்னுடைய மானத்தை இழந்து சொத்து பத்தை இழந்து போற திசையெல்லாம் அவனை தீயவனாய் பார்த்து ஒரு நல்லவன் கூட யாருமே அவனை வந்து மதிக்க மாட்டாங்க. வரவுக்கு அதிகமான செலவு என்னைக்குமே செய்யக்கூடாதுன்னு ஔவையார் கூட சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாக்கா இன்னைக்கு காஃபி டே நிறுவனத்தை பத்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அந்த காஃபி டே நிறுவனத்துடைய ஓனர் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இன்னைக்கு வந்து மாளவிகா ஹெக்டே இருக்காங்க. அவங்க கணவர் பாருங்க மிஸ்டர் விஜி சித்தார்த்தா கிட்டத்தட்ட 7000 கோடி கிட்ட கடனை வாங்கி வச்சுட்டு அந்த கடனை கட்ட முடியாம கடனை அழிக்க முடியாம என்ன பண்றேன்னா சூசைட் பண்ணி செத்து போயிட்டாரு. ஆனா தன்னுடைய கணவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. ஆனா அவர் வந்து எல்லாத்தையும் கடனை வாங்கிட்டு செத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் யார் இந்த உலகத்துல யார் அவர் வந்து குறை சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு துணிச்சலோட அவங்களோட மனைவி இன்னைக்கு அந்த நிறுவனத்தை எடுத்து நடத்தி அத்தனை கடனையும் இன்னைக்கு அழிச்சிருக்காங்கன்னு சொன்னாக்கா அந்த பெண்ணுடைய நிர்வாகத்தினால தானே முடிஞ்சு. அந்த அம்மா முதல்ல செஞ்ச வேலை என்ன தெரியுங்களா, அந்த இவங்களையெல்லாம் ஆஃபீஸு ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு பேசி சம்பளம் கொடுத்துருவேன், கவலையப்படாதீங்க, அடுத்ததாக கடனை கட்டுவோம் எல்லாரும் சேர்ந்து, பிறகு நம்ம லாபத்தை பார்ப்போம்னு சொல்லி 8000க்கு மேற்பட்ட ஊழியர்களை ஒருங்கிணைச்சு அதை வந்து வெற்றிகரமாக நடத்தி காட்டினது அவருடைய மனைவிங்கிற அந்த பெண்மணின்னு சொன்னால் கணவன் இறந்து போயிட்டாங்கிறதுக்காக முக்காடு போட்டு மூலையில் போய் உட்காரல. அந்த கம்பெனியுமே அத்தனை வீட்லையும் 8000 வீட்லையும் லைட் எரிய வச்சது அந்த பெண்மணி தான். அருமை. அதுக்கு தான் சொல்லுவாங்க, ஆம்பளை செத்தா கடன் நிற்கும், பொம்பளை செத்தா காசு நிற்கும்னு சொன்னாக்கா ஒரு பாட்டி இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட சுருக்கு பையை எடுத்து பாருங்க, அதுல கூட அவங்க காசு சேர்த்து வச்சிருப்பாங்க. வீட்டுல ஒரு மனைவி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க போய் அந்த அடுப்படியில பாருங்க, எல்லா இடத்துலயுமே காசு வச்சிருப்பாங்க. அப்ப இறந்து போனா கூட அந்த மனைவியோட ஆத்மா பாத்தீங்கன்னா அந்த புருஷனையே சுத்தி சுத்தி வரும் சார். அழகா ஒரு படத்துல அந்த பாட்டுல கூட சொல்லியிருப்பாங்க, கண்ணை விட்டு போனாலும் கருத்தை விட்டு போகவில்லை, கண்ணை விட்டு போனாலும் கருத்தை விட்டு போகவில்லை, மண்ணை விட்டு போனாலும் முன்னை விட்டு போகவில்லை, மண்ணை விட்டு போனாலும் முன்னை விட்டு போகவில்லை. அதாவது எனக்கு நேரம் இல்லை, அதனால இதுக்கு மேலே நல்லா பாட முடியல. என்னைக்குமே ஒரு மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா கூட இன்னொரு மனைவியை வந்து கட்டலாம் நினைக்கிறது ஆண்களுடைய மனசுங்க. ஆனா புருஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், 10 பிள்ளை இருந்தாலும் 10 பாத்திரம் தேய்ச்சாது ஒரு குடும்பத்தையும் குழந்தையும் காப்பாற்றக்கூடிய திராணியும் தெம்பு எங்க பெண்களுக்கு இருக்குன்னு சொன்னாக்கா அந்த நிர்வாகத்தை நீங்க என்னைக்குமே குறை சொல்லக்கூடாதுங்க. அதனால தான் கண்ணதாசனே சொல்லுவான், ஆழம் விழுதுகள் போல் உறவுகள் 1000 இருந்தும் என்ன வேறனே நீ இருந்தால் நான் வீழ்ந்து விடாதிருப்பேன்னு சொன்னாக்கா உங்க ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், புருஷன் நீங்க ஈஸியா சொல்லுவீங்க, நீ வேணா 2 நாள் போய் உங்க அம்மா வீட்டில் இருந்துட்டு வாயம்மா அப்படின்னு சொல்லி ஈஸியா சொல்லுவீங்க. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, கட்டின புருஷனுக்கு உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையா 1க்கோ 2க்கோ அந்த பெட்லயே போய்கிட்டு படுத்திருந்தாலும் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம அவரை கூட கழுவி சுத்தம் பண்ணி அவருக்கு எல்லாமே செய்யக்கூடியது உங்களுடைய மனைவி தான் சொன்னாக்கா அந்த நிர்வாகத்தை என்னைக்குமே குறை சொல்லாதீங்க. அதனால தான் சொல்றேன், நீங்க ஜெயிச்சிங்க அப்படின்னாக்கா உங்க நண்பர்கள் எல்லாருமே உங்க கூட இருப்பாங்க. நீங்க ஜெயிச்சிங்க அப்படின்னாக்கா உங்க நண்பர்கள் எல்லாருமே உங்க கூட இருப்பாங்க. நீங்க தோத்து போனீங்க அப்படின்னாக்கா உங்க கூட இருக்கக்கூடிய ஒரே உறவு உங்களுடைய மனைவியா மட்டும்தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு என்னைக்குமே மனைவியோட நிர்வாகம் மட்டும்தான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு செத்தவங்களுக்கு செலவு வச்சு மாலை போடுறதை விட்டுட்டு உங்களுக்கு பெத்தவங்களுக்கு இலை வச்சு சோறு போடுங்க. அப்பா அம்மா இறந்த பிறகு திதி கொடுக்கறது முக்கியம் கிடையாது, உசுரோட இருக்கப்ப வெத்தலை பாக்குவாங்க 10 ரூபாய் நிதி கொடுத்தாலே அவங்க சந்தோஷமா தான் இருப்பாங்கன்னு சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாட்டி நம்ம கூட நன்றி வணக்கம். அப்பா பயங்கர ஸ்பீடா பேசுறாங்க, வேறு வழி இல்லை, நான் மணி அடிச்சுக்கிட்டே இருக்கேன், என்ன பண்ணுறது, கோவம் வரத்தான் செய்யுது அவங்களுக்கு என் மேலே.
எனக்கு என்ன கஷ்டம்னா 10 மணிக்குள்ளே முடிக்கணும், அது வேறு. வந்து என்கிட்ட காதில் சொல்லிட்டு போனாங்க. ரொம்ப நல்ல விஷயம், அருமையாக பேசுனாங்க. யோக தரிசனம் நல்லா இருந்தது. அவங்க அந்த பாடின பாட்டு ஒன்றும் இல்லை, கற்பகம்னு ஒரு படம், அதுதான் முதல்ல கேஆர் விஜய் அறிமுகமான படம். இப்போ கூட என்னுடைய நண்பர் பூபதி ராஜான்னு பாலமுருகன் கதைவசனகர்த்தாவுடைய பையன், அவர் தெலுங்கு படத்தில் பெரிய டைரக்டர், அவர் கதைவசனகர்த்தா, அவர் பேட்டி எடுத்துகிட்டு வர்றாருங்க. அவங்கள பேட்டி எடுக்கிற கேஆர் விஜய் பாருங்களேன், புன்னகை அரசியை. அவங்க அந்த படத்தை பற்றி சொல்கிறாங்க. அதில் தான் இந்த பாட்டு வரும், மன்னவனே அழலாமா கண்ணீரில் விடலாமா. அப்போ அந்த பாட்டில் சொன்ன மாதிரி நீ என்ன பாடாலும் நான் போயிட்டுன்னு நினச்சா அவனுடைய நிலைமை எப்படி இருக்கே அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி காட்டுவாங்க. ரொம்ப அருமையாக கேட்டாங்க. இருக்கிறப்ப எல்லாத்தையும் செஞ்சுருக்கேன். அவர் இறையன்பு ஒரு இதில் எடுத்து காட்டியிருந்தார். திண்ணையிலேயே படுத்து கிடந்த அப்பா வீட்டுக்குள் வந்தார் புகைப்படமாக அப்படின்னு முடித்தான். என்ன அர்த்தம்? அவரை உள்ளே கூப்பிடல, அவர் படத்தை மாட்டி மாலை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இருக்கிற போது என்னமா செய்யுங்கப்பா, அதுதானே முக்கியம். தாய் தந்தையருக்கு வேண்டியதை தாருங்கள், அதை கொண்டு வந்து பார்க்கணும். மனைவி அதையும் சொன்னாங்க. இங்கே வருமானம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம், அதுக்கு ஒரு அருமையான பாயிண்ட் சொன்னாங்க. வருமானம் அதிகம்தான், தேய்மானமும் அதிகம், அதுதான் முக்கியம். ஒரு வண்டி ஓடிச்சுன்னா சக்கரம் தேய்மானம் ஆகுதில்ல, கொண்டு வந்து கொடுத்தா தானே. எதில் குறையுதுன்னு நமக்கே தெரியலையே. இங்கே அப்படி இல்லையே. நகையும் புடவையும் கூட வச்சு இன்னொரு புறவை என்ன பண்ணலாம், அதை வந்து பாதுகாத்து ரீசேல் பண்ண முடியும். ஆனால் பிடிச்ச தண்ணியும் மற்றதும் என்ன ஆகும், உடம்பை தான் கெடுக்கும். நல்ல நல்ல கேள்விகள்லாம் அருமையாக கேட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்காக இதோ வருகிறார் நம்முடைய கோவை தனபால் அவர்களை. ஆண்களினுடைய வருமானம்தான் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் காரணம் என்று பேச வாங்க. தமிழ் பேராசிரியர் கலைமாமணி ஐயா அவர்கள் உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்கின்றேன். மகாத்மா காந்தி நற்பணி மன்ற அறக்கட்டளை ஆண்டுதோறும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற வெள்ளகோயில் புத்தக திருவிழா ஆற்றல் மிகு 6ஆம் ஆண்டாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவர்களையும் வாழ்த்தி வணங்கி, எல்லாவற்றுக்கும் மேலாக நடுவருடைய தீர்ப்பை கேட்டுவிட்டுத்தான் செல்வோம் என்று அமர்ந்திருக்கின்ற உயிரினும் மேலான ரசிக பெருமக்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். உங்களுக்கு நான் மணியே அடிக்கல, நல்லா சொல்லுங்க. எப்படி ஒரு நல்ல எண்ணம். உண்மையிலேயே தீர்ப்பு வரைக்கும் நீங்கள் இருக்கணும்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு. நடுவரில் குடும்பத்தினுடைய பெருமை, குடும்பத்தை கட்டி காப்பது ஆண்களுடைய வருமானமா பெண்களுடைய நிர்வாகமா என்று கேள்வி கேட்டிருக்கிறது. உண்மையிலேயே இன்று ஆண்களுக்கு சமமாக பெண்களும் வருமானத்திலே வந்துவிட்டோம் என்பதுதான் இருவரும் பேசியதிலிருந்து நான் எடுத்துக்கொண்டது. ஆனால் நிர்வாகத்திலே பெண்களுக்கு சமமாக ஆண்களும் வந்துவிட்டார்கள் என்பதை இருவருமே ஒத்துக்கொள்ளாமல் போயிருக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு மனவேதனையாக இருக்கிறது. நீங்கள் வேடிக்கைக்காக இல்லை, விளம்பரங்களில் கூட பாருங்கள், காலையில எந்திரிச்சு காப்பி போடுவது 3 விளம்பரத்திலையும் ஆண்களாகத்தான் கணவன்களாகத்தான் இருக்கிறார்கள். காப்பி போடுவது மட்டுமல்ல, டாய்லெட் கிளீன் பண்ணுவதும் ஆண்களாகத்தான் விளம்பரத்திலே வந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் நல்லா பாத்துக்குங்க. அப்பாஸ் தான் கையில வாளியை தூக்கிட்டு வர்றாரு, கார்த்திக் தான் காப்பி போட்டு வர்றாரு. அந்த அம்மா கஜோல் படுத்து தூங்கி எந்திரிச்சு பார்த்து காஃபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுது. நீங்க நல்லா விளம்பரம் அருமையா பாக்குறீங்க சார். நடுவர் அவர்களே, இன்றைய சூழ்நிலையில ஆண்கள் எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒத்துக்கொள்ளவில்லை என்பதுதான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. நான் ஒன்று சொல்லட்டுமா, இவங்க நிர்வாகம் கரெக்டா இருக்குதுன்னு சொன்னா, எங்க வீட்டுல போன வாரம் அதிகாலையில சத்தம், ஒரே சத்தம், ஏங்க என்ன பேஸ்ட் வாங்கினீங்க, போட்டா நுரையே வரமாட்டேங்குது. நான் பட்டிமன்றம் போயிட்டு வந்த கலப்புல சொன்னேன், நுரை வரலின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்தி போடுமான்னு. மறுபடியும் 5 நிமிஷம் கழிச்சு சேர்த்தி போட்ட நுரையே வரல. நாங்க போய் பார்க்கறனுங்க, டூத் பேஸ்ட்டுக்கு வரல, முகத்துக்கு போடுற ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு பல்லு விளக்கிட்டு இருக்கிறாப்புல என் கூட்டமணி. இவங்க நிர்வாணம் எப்படி இருக்குதுன்னு யோசனை பண்ணி பாருங்க சார். நீங்க பெண்களை குறை சொல்லுவதற்காக நாங்கள் வரல, ஆனால் உழைப்பு, குடும்பத்திற்கு ஒவ்வொருவருடைய பங்கு எப்படி இருக்கிறது தெரியுமா? பெண்களுடைய பங்கு ஒரு செடியிலே இருக்கின்ற பூவின் மீது இருக்கின்ற பனித்தொலியை போல இருக்கிறது. அது அழகானது, அற்புதமானது, நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் ஆணினுடைய உழைப்பு, ஆணினுடைய வருமானம் எப்படி தெரியுமா? அந்த செடியினுடைய வேரிலே இருக்கின்ற மலைத்துளியை போன்றிருக்கிறது. அது ஆழமானது, அவசியமானது. நல்லா இருக்கையா?
இல்ல ஆண்களுடைய குறை எனக்கு என்ன வருதுன்னா, ரெண்டாவது பேசின காரைக்கால் அம்மையார் என்ன பேசினாங்கன்னா, ஆமா அம்மையார் தான், நாங்க அவங்கள மாதிரி மனைவிகளை திட்டவே மாட்டோம், நாங்க கனவுகளை போற்றி வளர்ப்போம்னு சொல்லி போட்டு முதல் வேலை என்ன பண்றாங்கன்னா, பாம்பு வீட்டுக்குள்ள வந்துச்சாமா, அவங்க வீட்டுக்காரர் போய் ஊருக்குள்ள இருக்கிற 2 ஆம்பளை கூப்பிட்டு வந்தாராமா. ஒரு கணவனை கிண்டல் செய்வது என்பது உங்களுக்கு வாடிக்கையாக போய்விட்டது. ஆனால் ஆண்கள் ஒருபோதும் பெண்களை விட்டு கொடுக்காமல் இருப்பவர்கள் தான் ஆண்கள். நான் உங்களுக்கு புரியல, நான் சொல்லட்டுமா? இன்று இல்ல நேற்று இல்ல, ஆதி காலத்திலிருந்து ஆண்கள் பெண்களை விட்டு கொடுப்பதில்லை. கண்ணப்ப நாயனாரு இறைவனுக்கு கண் கொடுக்க வேண்டும் என்பதற்காக முதல்ல வலது கண்ணை நோண்டி கொடுப்பாரு, இறைவன் விட்டுருவாரு. இரண்டாவது இடது கண்ணை நோண்டும் போது நில்லு கண்ணப்பா என்று சொல்லுவார். அதுல என்ன அர்த்தம் இருக்கும் தெரியுமா? அருமைச்ச பெரியோர்களே, சான்றோர்களே, வலது கண் ஆணினுடைய பக்கம், இடது பக்கம் பெண்ணினுடைய பக்கம். ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய மனைவிக்கு இடது பக்கத்திலே இதயம் இருக்கின்ற பக்கத்திலே கொடுத்திருக்கிறார்கள். வலது கண்ணை தோண்டும் பொழுது இறைவன் விட்டு விட்டார், இடது கண்ணை தோண்டுகின்ற பொழுது அது பார்வதியினுடைய இடம் என்பதற்காக நில்லு கண்ணப்பா என்று சொல்லி இருக்கிறார். அதனால் தான் கண்ணப்பன் முதலில் வலது கண்ணை தோண்டினார். இன்னும் கண்ணப்பனை ஏன் முதலில் வலது கண்ணை தோண்டி இருக்கிறார், இடது கண்ணை தோண்டி இருக்கலாம் அல்லவா? ஏன் என்று சொன்னால் வலது தன் பக்கம், இடது மனைவியின் பக்கம். வலியை ஒவ்வொரு ஆண்மகனும் குடும்பத்திற்காக ஏற்றுக்கொள்ளுவான். ஆனால் ஒரு பொழுதும் மனைவி வருத்தப்படுவதை எந்த ஆண்மகனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதுதான் நிதர்சனம். இன்னும் நல்லா கைதட்டலாம். ஏன்னா சொத்து வாங்கினா பொண்டாட்டி பேருக்கு வாங்குறோம், கடன் வாங்கினா நம்ம பேருக்கு வாங்குறோம். இதுதான் நிதர்சனம். கரெக்டா சொல்லுங்க. அல்ல, எனக்கு முதல்ல வந்த பூங்கொடி அம்மா 50% நாங்க சம்பாதிக்கிறோம். 50% சம்பாதிக்கும் போதே இந்த கத்து வருது. அப்ப 100 வந்தா என்ன ஆகும்? 100 சம்பாதிச்சோம், இப்படி போயிட்டு இருக்கிறோம். 50 நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நடுவர் அவர்களே, காசு கொடுக்கிறார்கள், சம்பாதித்து காசு கொடுக்கிறார்கள் குடும்பத்திற்கு. ஆனால் குடும்பத்திற்காக கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்கிறீர்களா என்பதுதான் எனக்கு வருத்தமாக இருக்கு. ஏனுங்க என்னங்கன்னு நம்ம கேட்டா அந்த செல்ல நோண்டிட்டே உட்காந்துக்குவாங்க. அது என்னாச்சு? பாருங்க வெந்துருச்சா, பாருங்க அது, பாருங்க அது. ஏனங்க குக்கர் அடிக்கிட்டு சமையல் கட்டல கூப்பர் அடிச்சு ஓடுவாப்புல. குக்கருக்கு கொடுக்கிற மரியாதையும் கூட கொண்டவனுக்கு கொடுப்பதில்லை என்பதுதான் நாங்க ஆதங்கமாக பேசிக் கொண்டு இருக்கிறோம். என்ன ஒரு ஆதங்கம் பாருங்க. இதுல இன்னொன்னு, அவங்க செலவழிக்கிறதுல பியூட்டி பார்லர் ஆம்பளைக்கா வச்சிருக்காங்க. சொல்லுங்க, கேளுங்க. இல்ல அதுல என்னன்னா, இந்த கொரோனா பீரியட்ல பஸ் ஓடலையா, கார் ஓடலையா, எதுவும் ஓடலையா, ஆனா குடும்பம் சமையல் கட்டு ஓடிச்சா. சமைச்சு போட்டது இவ்வளவு பெருமையா பேசிட்டு இருக்கிறீங்களா? அது ஒரு பேசிக் நீடுமா பெண்கள் சமைச்சு போடுறது. கொரோனா பீரியட்ல சமைச்சது உங்களுக்கு பெருசா இருக்குது. தன்னுடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லை, காரும் ஓடவில்லை, பஸ்ஸும் ஓடவில்லை, எதுவும் ஓடவில்லை என்பதற்காக தஞ்சாவூரில் இருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் மனைவியை சைக்கிளில வைத்துக் கொண்டு ஓட்டிக்கொண்டு போனான கணவன். அது உங்களுக்கு தெரியவில்லையா? இங்க வந்துட்டு பேட்டன் மாத்திட்டாங்க. அந்த அம்மா சொல்லுச்சுல, ஆனாவளால தொடங்கி உருது வரைக்கும் மாத்திட்டாரு. ஏன் மாத்தினாரு? ஆனாவளியாவே இருந்திருந்தா பேட்டன் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்க ஒவ்வொன்றையுமே கண்டுபிடிச்சு திருடி பேட்டன் கண்டுபிடிச்சிட்டீங்க. அதனால அந்த ஆள் உருது வரைக்கும் போயிட்டா. இது வேற ஒன்றும் இல்லைங்க நடுவர் அவர்களே. அந்த காலத்துல 3 மணிக்கு எந்திரிச்சு வாசு தோட்டி குளிச்சு வச்சுட்டு கோலம் போடுற மாதிரி எந்திரிச்சுட்டு ஆம்பளை பாக்கெட்ல இருந்து திருடுனாங்க இல்லைங்க. அன்னைக்கு பாக்கெட் திருட்டு, இன்னைக்கு பேட்டன் திருட்டு, அவ்வளவுதான் வித்தியாசம். யோசனை பண்ணி பாருங்க சார். கணவனுடைய சந்தோஷம் என்ன தெரியுங்களா? இவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா சந்தோஷமா இருக்கும். ஆக்கி அரிச்சா வீட்டுல இருக்கிற ஆத்தாளுக்கு சந்தோஷமா இருக்கும், பூசி வெளிச்சா பொண்டாட்டிக்கு சந்தோஷமா இருக்கும், பலகாரம் சுட்டா மகளுக்கு சந்தோஷமா இருக்கு, பட்டாசு வெடிச்சா பையனுக்கு சந்தோஷமா இருக்கு. இத்தனை பேத்துக்கு இத்தனை வேலையும் பண்ணணும்னு சொன்னா இதுக்கு சம்பாரிச்சு கொடுத்துட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா அந்த வீட்டு ஆம்பளைக்கு சந்தோஷமா இருக்கு. இதுதான் யதார்த்தமான உண்மை. குழந்தையை இடுப்பிலே சுமப்பது பெண்கள், நான் மறுக்கவில்லை. ஆனால் குடும்பத்தை தோளிலே சுமப்பவன் ஆண்மகன். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். தாயினுடைய அடிவயிற்று தழும்பை மட்டும் அவர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் தகப்பனுடைய கையிலே இருக்கின்ற காப்பை பார்ப்பதையே மறந்து விடுகிறார்கள். காப்பு காய்ச்சி உழைக்கின்ற தகப்பனுக்கு நிகர் ஒருபோதும் தாய் வரமாட்டாள். நீங்கள் யதார்த்தமாக நினைக்கலாம், தாய் வாரி அணைத்து மடியிலே வச்சு கொஞ்சுகிறாள், தகப்பன் அடிக்கிறான் உதைக்கிறான் என்று சொல்லு. ஏன் தெரியுமா? அம்மா உணவு ஊட்டுவாள்,
அப்பா மட்டும்தான் உணர்வை ஊட்டுவார். அம்மா அமர்வதற்கு மடி கொடுப்பாள், ஆனால் அப்பன் மட்டும்தான் உயர்வதற்கு படி கொடுப்பான். இதுதான் வித்தியாசம். நான் கேட்கிறேன், 3 பேர்த்தையும் கேட்கிறேன், பட்டிமன்றம் பேசுகிறீர்கள், இன்னும் வாத்தியார் வேலை பார்க்கிறீர்கள், இன்னும் கலெக்டராக கூட இருக்கிறீர்கள். நான் மனதார கேட்கிறேன், இரவு நேரத்தில் கால் டாக்ஸி ஓட்டுவது யார்? மிகப்பெரிய பொக்லிங் மிஷின் ஓட்டுவது யார்? கடலுக்கு மீன் பிடிக்க போவது யார்? கஷ்டமான வேலைகளை எல்லாம் ஆண்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கஷ்டமில்லாத வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆண்கள் செய்கின்ற அத்தனையும் பெண் குடும்பத்திற்காகத்தான். ஆனால் பெண்கள் நீங்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்காக. அவங்க சொன்னாங்க, நாங்க என்ன பண்றோம், சேமிச்சு வைக்கிறோம். என்ன சேமிச்சிருக்கிறீங்க? பெண்களை பார்த்து கேட்கிறேன், என்ன சேமிச்சிருக்கிறீங்க? பீரோல 500 சீலை சேமிச்சு வச்சிருக்கிறீங்க, 50 பவுன் சேமிச்சிருக்கிறீங்க. இது சேமிச்சாலும் கூட தப்பு இல்லை, நானே பாராட்டுறேன். ஆனா நீங்க என்ன சேமிச்சு வச்சீங்க தெரியுமா? குடும்பத்தில் இருக்கிற அத்தனை உறவுகளையும் கெடுத்து விரோதங்களை சேமிச்சு வச்சிருக்கிறீங்க. இதுல மாற்று கருத்து சொல்ல முடியுமா? நான் கேட்கிறேன், யோசனை பண்ணி பாருங்க. இவங்கனால குடும்பத்தில் எங்க மகிழ்ச்சி இருக்குங்கிறது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நடுவர் அவர்களே. போன வாரம் சூட சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தாப்புல. வீட்டில் பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும், நான் அமைதியா இருந்துட்டேன். போடும்போது தவறி விழுந்துருச்சு. நான் சொன்னேன், இது என்னாலதாமா தப்புன்னு. இல்ல என்னாலதான் தப்பு அப்படின்னு சண்டை போடுவான்னு நினைச்சேன். என்னாலதான் தப்புன்னு சொன்ன விட மாட்டேங்கிறாப்புல. ஆமா, உங்களாலதான் தப்பு, நீங்க சாதாரண ஆளா, அப்படியா இப்படியா பேசிட்டே இருக்கிறாங்க. நீங்க பெண்களுடைய திட்டு இருக்குது பாருங்க, 1000 தேனீக்கள் கொட்டினாலும் கூட வலியை அடக்கிக் கொள்ளலாம். ஆனால் பெண் திட்டுனாள் என்பது உண்மையிலேயே, இது நான் சொல்லல, ஜப்பானிய பழமொழி ஒன்று சொல்லுது, ஒரு மனைவியினுடைய 3 அங்குல நாக்கு 6 அடி உயரமுள்ள கணவனின் உயிரையே எடுத்து விடும் என்று ஜப்பானிய பழமொழி சொல்லுகிறது என்று சொன்னால் யோசித்து பாருங்கள் நடுவர் அவர்களே. நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். உடல் சோர்வையும் மனச்சோர்வையும் பெண்கள் எளிதாக காட்டிக்கொள்ளுவார்கள். ஆனால் ஆண்கள் ஒருபோதும் சலிப்பை ஏற்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். அத்தனை வேலைகளும் ஏற்றுவிட்டு அதை ஒருபோதும் சொல்லி காட்ட மாட்டார்கள். நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள வித்தியாசம். பெண் தன்னுடைய குழந்தையை இடுப்பிலே சுமப்பாள், ஆண் தோளிலே சுமப்பான். ஏன் தெரியுமா? சுமப்பதையும் கூட சுகமாக வைத்துக் கொள்வார் அவர்கள். ஆனால் கஷ்டப்பட்டு சுமப்பதை கூட ஆண் ஒருபோதும் சொல்லிக் கொடுக்க மாட்டான். நான் அதை செஞ்ச, இதை செஞ்ச, அதை பண்ண, இதை பண்ணு சொல்லி காமிப்பது அவர்கள். குடும்பத்திற்காக கடைசி வரைக்கும் நடுவர் அவர்கள் சொன்னார் பாருங்கள், சாகும் போது படமாத்தா வீட்டுக்குள்ளையா போவான், அது வரைக்கும் வெளியே திண்ணில தான் எடுப்பான். உங்கள் மனசாட்சி பட்டிமன்றத்துக்கு அப்பாற்பட்டு மனசாட்சிக்கு விட்டு விடுகிறேன். உங்கள் வீட்டில் இருக்கின்ற பெண்ணுக்கு எவ்வளவு செரு காலணி இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். வீட்டில் இருக்கின்ற குடும்ப தலைவனுக்கு எத்தனை காலணி இருக்கிறது? ஒரு செருப்பு வச்சிருப்பான், ஆம்பளை இல்லாட்டி 2 செருப்பு வச்சிருப்பான். நீங்க மேட்சிங் செருப்பு வச்சிருப்பீங்க. ஒரு உதாரணத்துக்கு மட்டும் சொல்றேன், இது மாதிரி எல்லா வகையிலுமே என்னென்ன வகைகளை வித்தியாசம் இருக்கிறது. ஆண் குடும்பத்திற்காகவே உழைத்து 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 ஓடாய் தேர்பவன். நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். கடைசி வரைக்கும் குடும்பத்திற்காக உழைத்து கொண்டு அதை சொல்லி காட்டாமல் தன் வாழ்க்கையை நிறைவு செய்பவன், அவனால் தான் குடும்பம் உயர்ந்து நிற்கிறது. கணவனே குடும்பத்தினுடைய வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் காரணம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அரும்பா நம்முடைய கோவை தனபால் அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னாங்க. நீங்கள் மடி கொடுப்பீங்க, ஆனால் கணவன் தந்தை முன்னேறுவதற்கு படி கொடுப்பான். எந்த விளம்பரத்தை எடுத்தால் கூட அதில் ஆம்பளை தான் வந்து நிற்கிறான்னு சொன்னால் அவனுடைய நிலைமையை பாருங்கன்னு சொல்லிட்டு மிக அருமையான புதிய உவமைகளெல்லாம் நமக்கு எடுத்து தந்தார். அவருக்கு நம்முடைய பாராட்டுகள். செய்தித்துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு ஐயா திருமிகு மூப்பே சாமிநாதன் அவர்கள் மேடைக்கு வந்து எங்களுக்கெல்லாம் மரியாதை செய்ததோடு, உங்கள் தமிழை நான் இருந்து கேட்கிறேன் என்று சொன்னவுடன் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை மகளோடு சொல்லி, இதோ ஏற்கனவே வருமானத்திற்காக ஆண்கள் பேசி முடித்து விட்டார்கள். நிர்வாகத்துக்காக 2 பெண்கள் பேசியிருக்கிறாங்க. தலைப்பு வேற ஒன்றும் இல்லை, குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணமாக இருப்பது கணவனின் வருமானமா அல்லது மனைவியினுடைய நிர்வாகமா அப்படிங்கிறது தான் தலைப்பு. இதில் பேசி முடித்தது போக இப்போ ஒரு ஸ்டார் பேச்சாளர் சரியாக வந்து இறங்கியிருக்கிறாங்க. நம்முடைய வணக்கத்திற்குரிய கோவையைச் சேர்ந்த அம்மையார் சாந்தாமணி அம்மையா அவர்கள், மனைவியின் நிர்வாகத்தால் மட்டும்தான் குடும்பம் மகிழ்ச்சியாக வளர்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லி பேச வருகிறார்கள். அவங்க சொன்ன உடனே நான் தீர்ப்பு சொல்வேன், நம்ம எல்லோரும் சேர்ந்து வீட்டுக்கு போவோம், அப்படி வச்சுக்கிடுவோம்.
நாளும் நல்ல தமிழால் உலக நாடுகளெல்லாம் சென்று தமிழ் மனம் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழ் உலகத்திற்கே ஞான சம்பந்தராய் வீற்றிருக்கக்கூடிய நடுவர் பெருந்தகை அவர்களே, இன்று தலைகுனிந்து ஒரு நூலை படிப்பவர்கள் நாளை தலை நிமிர்ந்து நடக்கின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணமாக இருப்பது புத்தகங்கள். அந்த புத்தக திருவிழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அமைப்பாளர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமகனார் அவர்களே, பெருந்திரளாக கூடியிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பேச்சாளர்களே, அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை கனிவோடு சொல்லுவதிலே நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். இப்படியெல்லாம் ஊரில் சொன்னால் நல்லா கை தட்டுவாங்க. ஒரு பக்கத்து ஊர் தான் கை தட்டுவாங்க, நல்லா கை தட்டிருங்க. நடுவர் அவர்களே, ஒரு நல்ல தலைப்புங்க. குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்கு ஆண்களுடைய சம்பாத்தியம் காரணமா அல்லது பெண்களுடைய நிர்வாகம் காரணமான ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. எனக்கு முன்னால் வந்து பேசிய என்னுடைய அன்பு தம்பி ஒன்று சொன்னால், இன்னைக்கு எந்த டிவியை நீங்கள் எடுத்துட்டீங்கனாலும் விளம்பரங்களிலே காப்பி ஓடுவது ஆண்கள் தானே, டாய்லெட் க்ளீன் செய்வது யார், ஆண்கள் தானே, நாங்கள் நிர்வாகத்துக்குள்ளேயும் வந்துட்டோமல்ல அப்படின்னு தம்பி கேட்டாப்ல. தம்பி, டிவி விளம்பரங்களில் வர்றீங்க, நீங்கள் வீட்டுக்குள்ளே செய்யலையேங்கிற வேதனையில் தானே நாங்கள் வந்து இங்கே உட்கார்ந்துருக்கோம். விளம்பரத்துக்கு வர்றது காசு கொடுக்குது, அங்கே போறீங்க, வீட்டுக்குள்ள வர்றீங்களா, வீட்டுக்குள்ள செய்யறீங்களா? நான் கேட்குறேங்க நடுவர் அவர்களே, ஒரு நாள் வீட்டில் பெண்கள் இல்லைன்னு வைங்க, இதை மாண்பமை அமைச்சரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு கோரிக்கையாகவே நான் வைக்கிறேன். ஒரு நாள் நாங்கள் வீட்டில் இல்லைன்னு வைங்க, வீடு வீடாக இருக்குமா? நாங்கள் ஒரு நாள் அம்மா வீட்டுக்கு போயிருப்போம், திரும்பி வந்து பார்த்தா குடிச்சு போட்ட காப்பி டம்ளரில் ஆயிரக்கணக்கான எறும்பு மொச்சிட்டு கிடக்கு, சாப்பிட்டு போட்ட எச்ச வட்டல் அப்படியே காஞ்சு கருவாடா இருக்குங்க. எங்களுக்கு 2 கை பத்தாது அந்த வேலையை செய்யறதுக்கு. எப்படி நாங்கள் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறோம்? இங்கே வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ நான் இன்னொரு கேள்வியும் அவங்கள பார்த்து கேட்குறேங்க. நீங்கள் நிர்வாகத்துக்குள்ளே வந்த மாதிரி நாங்களும் சம்பாத்தியத்துக்குள்ளே வந்திருக்கிறோமா இல்லையா? அதையும் 3 பேர் நீங்கள் ஏற்றுட்டீங்களா? இன்னைக்கு நாங்களும் சம்பாதிக்கிறோம் இல்லைங்களா? நீங்கள் நடுவர் அவர்களே, இன்னைக்கு ஆண்களும் வேலைக்கு போகிறாங்க, பெண்களும் வேலைக்கு போகிறாங்க. நீங்கள் இந்த ஆணும் பெண்ணும் வேலைக்கு போகிற வீட்டுக்குள்ளே போய் பாருங்க, ஒரு பெண்ணினுடைய காலை பொழுது எப்படி விடியுது தெரியுங்களா? நான் சொல்லல, தாமரை அப்படிங்கிற ஒரு கவிஞர் எழுதினாரு, நிற்க நேரம் இல்லை, நினைத்து பார்க்க தெம்பில்லை, ஓட்டமே கால்களுக்கு செருப்பு, மறதியே நினைவுகளுக்கு மருந்து, காப்பிக்கு கத்தும் கணவன், சீருடை காணவில்லை என்று சீரும் வாரிசுகள், இடையிடையே மருந்து மாத்திரை கொடுக்க வேண்டிய மாமன் மாமிகள், அடுப்பில் கொதிக்கும் பருப்பு, அசந்தால் பொங்கும் பால். நடுவர் அவர்களே, என்ன பொறுத்த வரைக்குங்க இந்த பாலும் புருஷனும் ஒண்ணுங்க. பாலும் புருஷனும் ஒண்ணு. பொங்கும் பொங்குன்னு பார்த்துக்கிட்டே இருப்போம், பொங்கவே பொங்காது, சாணிய பொங்காதுன்னு திரும்புவோம், படக்குன்னு பொங்கி. என்னங்க அது ஆண்பால். இன்னைக்கு நாங்க வேலைக்கு போறோங்க, நான் கல்லூரி பேராசிரியர். இன்னைக்கு காலையில 4 மணிக்கு நான் தான் எந்திரிக்கிறேன். எந்திரிச்சு அத்தனை வேலையை நான் தான் செய்வேன். எங்கூட்ட ஆள் எத்தனை மணிக்கு எந்திரிப்பார் தெரியுங்களா? 7:30க்கு தான் எந்திரிப்பார். ஏன்னா அவருக்கு 7:30 நடந்துட்டு இருக்குது. 7:30க்கு தான் எந்திரிப்பார். 7:30க்கு எந்திரிச்சு 8 மணிக்கு பாத்ரூம் போவார். போறக்குள்ள போய் தண்ணி நான் தான் விளாவி வைக்கணும், பேஸ்ட் எடுத்து வைக்கணும், ப்ரஷ் எடுத்து வைக்கணும், இத்தனையும் செஞ்சுட்டுங்க நடுவர் அவர்களே. இது கம்ப்யூட்டர் காலம். இந்த காலத்துல முதுகு வேற நான் தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். நிப்பார் வேட்ட கருப்பராயன் சாமி ஏட்டா, கையில் அருவாள் மட்டும்தான் இல்லை. இதுல பெரிய கவிஞர் வைரமுத்தோட வாரிசு கவிதை மலை ஒளிவார், இவ்வளவு அழகாக முதுகு தேய்க்கும் செப்படி வித்து எங்கடிகத்தாய். யோ, என் ரூட்ல 10 எரும மாட்டேன் நான் தான் ஐயா தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு இருந்தேன்னு அதுக்கும் பரபரப்பா பதில் சொல்லிட்டு வரையில தோசை கருகி இருக்கு. நீங்க அந்த தொழில் ரகசியத்தை சொல்லிருக்கப்படாது. நடுவர் அவர்களே, நான் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேங்க. என்ன 3 பேர் என்னமா பேசிட்டு போயிருக்கிறாங்க, வந்து வாக்கில தோசை கருகி இருக்கு. கருகின தோசையை எனக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இன்னொரு தோசை ஊத்தியில புள்ளை ஓடி வருவா, அம்மா சீப்பக்கான தலையிலேயே சீப்பு இருக்கு, சனியனே தலையிலேயே இருக்குது, போடி விரட்டி விட்ட பிறகு அந்த தோசையை திருப்பி போடையில பையன் கத்துவா, அம்மா சாக்ஸ காணோன்
ஓடி போய் எடுத்து கொடுத்துட்டு வர்றக்குள்ள இந்த தோசையும் கருகு. இதையும் எடுத்து எனக்கு வச்சுக்கிட்டு 3வது தோசை ஊத்தியில மாமியா என்ன குறுன்னு பாவமா பாக்கு. அதுக்கு கொண்டு போய் ஒரு காஃபியை கொடுத்துட்டு வரையில எனக்கு தெரிஞ்சுங்க நடுவர் அவர்களே, 35 வருஷம் ஆச்சு அந்த மனுஷன் டவல் எடுத்துட்டு பாத்ரூம் போனதாக வரலாறே கிடையாது. அங்கிருந்து அம்மா டவல்னு ஒரு குரல் கொடுப்பாரு. ஓடி போய் கொடுத்துட்டு வர்றதுக்குள்ள இந்த தோசையும் கருகுச்சுன்னா 3 தோசையும் நான் சாப்பிடணுமேனு இருந்த இடத்துலயே தோசை திருப்பி ஒரு கையில வச்சுட்டு இன்னொரு கையில டவல் எடுத்துட்டு அப்படியே பாத்ரூம் பார்த்து வீசுவேன். அவர் சச்சின் டெண்டுல்கர் கேட்ச் பிடிக்கிற மாதிரி கேட்ச் பிடிப்பாரு. ஆனா இருக்கிற பரபரப்புல நடுவர் அவர்களே, என்னைக்கு மறந்து போய் துண்டை போடுறதுக்கு பதிலா இந்த கையில இருக்கிற தோசை திருப்பிய போடுவேன்னு தெரியல. இப்படி பரபரப்பா அது மறந்து போய் போடுறதா எனக்கு தெரியல. இல்ல யோசிச்சு பாருங்க, எப்படி பரபரப்பான சூழலில் நாங்க நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுல நம்ம பட்டுக்கு ஆசைப்படுறோமாமா, நட்டுக்கு ஆசைப்படுறோமாமா, மேட்சிங்கா வேற ஓடுறோமாமா. தனபாலுக்கு ஒரு வருத்தம். நடுவர் அவர்கள் எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க. எல்லாருக்கும் அது உங்களுக்கும் இருந்திருக்கு, எனக்கும் இருந்திருக்கு. நானெல்லாம் அப்படியே 13 அமாவாசைய நல்ல பௌர்ணமி நிலவு மாதிரி ஒரு கணவன் வருவாரு நான் கனவு கண்டுட்டு இருந்தேனுங்க. ஒரு நாள் திடீர்னு சொன்னாங்க, பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு சொன்னாங்க. சொல்லும் போது ஒரு ஏக்கம், அந்த ஆணழகன், அந்த பேரழகன், அந்த பௌர்ணமி நிலா எப்படி இருக்கு ஏங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறனுங்க. அந்த நாள் வருது, பார்த்தா பட்டாளமா வர்றாங்க. இதுல யாரு எங்க வீட்டுக்காரன்னு தெரியல. எங்க அப்பத்தாட்ட ஆரப்பத்தான் எங்க அப்பத்தா காமிச்சது. அங்க வர ஒன்று பப்பரக்கன்னு உட்கார்ந்து இருக்குது பாரு, அதான் ஒன்று ஆளு. நடுவர் அவர்களை நிமிர்ந்து பார்க்க முடியல. அச்சமடம் நானும் பயர்ப்பு. அப்படியே ஓரக்கண்ணால பார்த்தா இதயத்துக்குள்ள ஒரு இடி விழுகுது. அது பௌர்ணமி நிலாவா இருக்குன்னு நினைச்ச 13 அமாவாசையை வடிகட்டின கலருக்கு நடுவர் அவர்களே. வாழ்க்கையில நான் ஏன் கேட்டீங்கல்ல, ஏன் மேட்சா போடுறீங்க? ஆமா, புடவை எடுக்கிறோம், புடவைக்கு மேட்சா ஜாக்கெட் எடுக்கிறோம், ஜாக்கெட்டுக்கு மேட்சா வளையல், வளையலுக்கு மேட்சா எல்லாமே மேட்சா போடுறோங்க. ஏங்க வாழ்க்கையில வந்து வாச்சதுக்கு தான் எங்களுக்கு மேட்சா வாய்க்கல. ஏதோ இப்படி போட்டாது எங்க ஆசையை தீர்த்துட்டு இருக்கிறோமே, இதுல என்ன குறை கண்டுபிடிச்சிங்கன்னு நான் கேட்கிறேன். வந்து இந்த ஆட்டம் போட்டுட்டு போனீங்க. கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு நிதர்சனமான உண்மையை நான் கேட்கிறேங்க நடுவர் அவர்களே. இன்னைக்கு இந்த சமூகத்துல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கூலியில ஏற்றத்தாழ்வு உண்டு. ஆண்களுக்கு 700 ரூபா கூலி அப்படின்னா பெண்களுக்கு ஒரு 350 ரூபா தான் கூலி. ஆனால் அந்த 350 ரூபாயும் கொண்டு வந்து நாங்கள் குதூகலமாக குடும்பம் நடத்தி அதில் சிறுவாடு சேத்திரமே. என்னோட அணியில் சகோதரி சொன்ன மாதிரி நடுவர் அவர்களே, ஒரு காலத்தில் அமெரிக்காவில் மிகப்பெரிய வங்கிகள் எல்லாம் திவால் ஆகி அதல பாதாளத்துக்கு போன போது இந்தியாவினுடைய பொருளாதாரம் உயர்ந்திருந்தது. அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? பெண்கள் வீட்டிலே செய்த நிர்வாகம் தான், பெண்கள் வீட்டிலே சேர்த்து வைத்த சிறுவாட்டு காசு தான் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தியது என்று சொன்னால் என்ன இந்த பெண்களுக்கு நீங்க நிர்வாக திறமை இல்லைன்னு வந்து பேசிக்கிட்டு போறீங்க? நான் இன்னும் கேட்குறேங்க, எவ்வளவோ ஒரு கஷ்டம்னு வீட்டுக்குள்ள வந்தா எந்த ஆண் மகனாவது முதல்ல பேங்குக்கு போவாங்களா? பேங்குக்கா போவீங்க? எங்க கிட்ட வருவீங்க, கையை பிடிப்பீங்க. என் வீட்டுக்காரெல்லாம் அப்படிதான், ஒரு கஷ்டம்னா ஓடி வந்து என்ற கையை பிடிச்சிருவாரு. சாந்தி, என் கஷ்டம் நீங்கிறது உன்ற கையில் தான் இருக்குது, என் கஷ்டம் நீங்கிறது உன்ற கையில் தான் இருக்குது, என் கஷ்டம் நீங்கிறது உன்ற கையில் தான் இருக்குது. நான் சொல்லுவேன், கவலைப்படாதீங்க மாமா, உங்களை பத்திரமா பார்த்துக்கிறேன்னு. கையில் இருக்கிறத கழட்டி கொடுக்குறவங்க, காதில் இருக்கிறத கழட்டி கொடுக்குறோம், கழுத்தில் இருக்கிறத கழட்டி கொடுத்துட்டு சில நேரங்களில் நடுவர் அவர்களே எதுவுமே இல்லாம பிள்ளைகளுடைய படிப்புக்காக கட்டி இருக்கிற தாலியையும் கூட கொடுத்துட்டு ஒரு மஞ்சக்கயிறு எடுத்து அதுல ஒரு மஞ்சக்கட்டைய கட்டிட்டு இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நாங்க மூலியா நிப்போங்க. மூலியா நிப்போம். எங்க அம்மா வந்து கதறுவா, ஏய் எத்தனை நகடி போட்ட உனக்கு, 8 கல்லு மூக்குத்தி, இடுப்பு கொட்டியான, கண்டசர, கழுத்துக்கு 7 பவுன் செயின், இத்தனையும் போட்டனே அத்தனையும் கொடுத்துட்டு மூலியா நிக்கிறேன். எங்க அம்மா கதறும் போது இந்த நாட்டுல ஒவ்வொரு பெண்களும் என்ன சொல்லுவோம் தெரியுமா? அடைச்சி வாய மூடு, அத்தனையும் கொடுத்துட்டு நான் மூலியா நின்னாலும் தாலியோட நிக்கிறேன்னு சொல்றதாங்க தமிழ்நாட்டு பெண்களுக்கு சிறப்பு. என்ன பெண்களுக்கு நிர்வாக திறமை இல்லைன்னு கேக்குறீங்க? நானும் ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன் நடுவர் அவர்களே. இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரே நான் பாரதிக்கு பால் காய்ச்சி தெரியலீங்க. இரும்பை காய்ச்சி உருக்குனா பாரதிக்கு பால் காய்ச்சி தெரியல. புதுச்சேரியில் இருந்தாங்க, செல்லம்மா பாரதி ஊருக்கு போயிட்டாங்க. பால் காய்ச்ச தெரியல, எப்படி காய்ச்சற, விறகு வச்சு காய்ச்சணும், பாத்திரம் ஒன்றும் தெரியல. எல்லாம் பேப்பர் எல்லாம் கிழிச்சு போட்டு பாலை காய்ச்சி வீடே புகை மண்டலம். பாரதிதாசன் வந்தாரு. பாரதி என்ன பண்றீங்க? பால் காய்ச்சிட்டு இருக்கிற. செல்லம்மா ஊருக்கு போயிட்டா. விடுங்க பாரதி, நான் காய்ச்சறேன். அவருக்கும் காய்ச்ச தெரியல, விட்டுட்டு போயிட்டாரு.
அடுத்த நாள் பாரதிதாசன் வந்து பார்த்தா எந்த இடத்துல பாரதி பால் காய்ச்சினானோ அந்த இடத்திலேயே தலைக்கு கைய வச்சு படுத்துட்டு இருந்தா. அவன் காய்ச்சிய பால் பாத்திரத்துக்கு கீழே 2 வரி எழுதி வச்சிருந்தா, பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்கவென்று கூத்திடுவோம் என்று சொன்னால், நடுவர் அவர்களே, ஒற்றை குடும்பம் தனில் பொருள் ஓங்கச் செய்பவன் தந்தை, மற்றை கருமங்கள் அதாங்க நிர்வாகம். நீங்க வெறும் வருமானத்தோட நிக்கிறீங்க. மற்றை கருமங்கள் செய்து அந்த மனையை விளங்கச் செய்பவள் அன்னை என்கின்ற காரணத்தினால், நிர்வாகத்தினால் தான் இன்னைக்கு உலக நாடுகளெல்லாம் பார்த்து வியக்கிற வாழ்க்கை, குடும்பமே கோயிலாக இருக்கிறது என்று வெளிநாட்டினர் சொல்லுகிறார்கள் என்றால் அந்த வாழ்க்கை பெண்களுடைய நிர்வாகத்தினால் தான் என்று சொல்லி வியந்து கேட்டவர்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த காலத்தில் படம் முடிய போகிறப்ப எம்ஜிஆர் சிலம்போட வந்து ஒரு சுற்றுனாருன்னா எல்லாரும் நிமிர்ந்து உட்காருவாங்க அப்படியே. அது மாதிரி நம்முடைய வணக்கத்துக்குரிய பேர் தான் சாந்தாமணி அம்மா. ஆனால் நல்லா ஒரு கண்ணகி மாதிரி நீதி கேட்டாங்க, அருமையாக பேசியிருக்காங்க. அவர்களுக்கு அருமையான பாராட்டுகளை நீங்கள் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவங்க கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்ல உங்களுக்கு துடிக்குது. எல்லாம் குறித்து வச்சுக்கோங்க, அடுத்த பட்டிமன்றத்தில் பேசிக்கலாம். ரொம்ப அற்புதமான வார்த்தை. இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரன்னு சொன்னார், பாடினார். பால் காய்ச்ச தெரியல, அது உண்மையும் கூட. அப்போ தான் சொல்கிறாரு. ஏன்னா அந்த காலத்தில் அடுப்பத்தை வைக்கிறதுனா மண்ணெண்ணெய் வச்சு எருவில் வச்சு ஊற்றி பொருத்தி ஊதுன்னு ஊதணும். மழை காலத்தில் பிடிக்காது. அப்படி நேரத்தில் அந்த பெண்கள் இட்லி வந்துருச்சா தோசை வந்துருச்சான்னு கேட்டுட்டு தான் நம்ம உட்காந்துருப்போம். அது எப்படி வேகும்னு நமக்கு தெரியாது. அங்கே அந்தம்மா தான் உண்மையிலேயே வேகும். அதுதான் உண்மை. அதை ரொம்ப அழகாக எடுத்து சொன்னாங்க. அவர்களுக்கு நம்முடைய பாராட்டை சொல்லி வந்து இருந்து கேட்ட அத்தனை பெருமக்கள், ஐயா அவர்கள், அமைச்சர் அவர்கள் இன்றைக்கி பார்த்துருப்பாங்க எப்படியான ஒரு நல்ல கூட்டம் வெள்ளை கோயிலில் கூடுதுன்னா. ஐயா நீங்கள் வரப்போகிறீங்கிற ஒரு செய்தியும் எங்களுக்கு ஒரு பெருமையாக இருந்தது. அதோடு மட்டும் இல்லை, நான் இருந்து கேட்குறேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, 1000 பணிகள் உங்களுக்காக காத்திருக்கிற போது தமிழுக்காக இருக்கிறீர்கள். நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும், தமிழ் போல வாழ வேண்டும். உங்களோடு வருகை இருக்கிற அத்தனை பெருமக்களையும் நாங்கள் பாராட்டி, இந்த அருமையான மகாத்மா காந்தி நற்பணி மன்றத்தை சேர்ந்த பெருமக்களுக்கு நீங்களும் உங்களால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் என்று நான் வேண்டிக்கொண்டு சுருக்கமாக நான் பேசி முடிச்சிடுறேன். நான் ஒரு கிராமத்தில் 30 வருஷத்துக்கு முதல்ல பேசினப்ப நான் தான் மணி அடிச்சிட்ருக்கேன், இவங்களுக்கு நேரம் அவங்களுக்கு நேரம்னு. கீழே உட்காந்து ஒரு வெத்தலை வாக்கு போட்டுக்கிட்டு இருந்த ஒரு கிழவி, அது கேட்கலேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் சடார்னு பார்த்து என்னையை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுச்சு. அவங்களுக்கெல்லாம் நீ மணி அடிச்சு இல்லை, உனக்கவே மணி அடிப்பேன் அப்படின்னு கேட்டுச்சு. அதாவது நான் அவங்களுக்கு நேரம் சொன்னேன், எனக்கு யார் நேரம் சொல்லுவா? நான் சொன்னேன், அம்மா என் நேரத்தை நானே நிர்ணயிப்பேன். எப்படி தெரியுமா? கல்லூரியில் பார்த்துருக்கோம், மத்தியானம் 2 to 3 ஒரு வகுப்பு செத்து கூட போகலாமான்னு நினைப்பாங்க. ஏன்னா தூக்கம் அப்படி வரும். அதில் சில பேர் கெடியாரத்தை பார்த்துக்கிட்டே இருப்பான், சில பேர் கலட்டி ஆட்டி பார்ப்பான், ஓடுதா ஓடுறையா இவரே உட்காந்துருக்காரு. ஒருத்தர் ரொம்ப நேரம் கெடியாரத்தை ஆற்றி பார்த்து அப்புறம் காலண்டரை பார்த்துருக்கான், மார்ச்சில் வந்தாரா ஏப்ரலில் வந்தாரா தெரியலையே அப்படின்னு. அப்படியான சூழல் வராமல் நான் பார்த்துக்கிடுவேன். மகிழ்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் எது தேவை? 2 தேவை தாங்க, 2 தேவை தான். அதாவது வருமானம் வேணும், நிர்வாகம் வேணும் என்று சொல்லி விடைபெறுகிறேன்னு நான் சொன்னேன்னு வைங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அட பாவிங்களா, இதை 7:30க்கு சொல்லிட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு போயிருப்போமேடா, காப்பி வேறு குடித்தாங்க அப்படி வேறு சொல்லுவீங்க. அதெல்லாம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் தான், வேகமாக முடிச்சிடலாம். முடிக்கிற போது அவங்க நிர்வாகம் முடித்தாங்க, தொடங்கிற போது வருமானம் தொடங்கினாங்க. வருமானம்ங்கிற விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். எப்படி அப்படின்னா, முதல்ல ஆண்மகனுடைய கடமைகளில் ஒன்று என்ன தெரியுமா? வினையே ஆடவருக்கு உயிரென்னாங்க. இது சங்கிலக்கியத்தில் வருது. ஆம்பளை இறந்த வேலைக்கு போ, சம்பாரி. இப்படி வச்சு பாருங்க. பொண்ணு பார்க்க போகிறோம், பொண்ணு வீட்டில் கேட்குறாங்க, மாப்பிள்ளை என்ன செய்கிறாரு? நல்லா கவனிச்சுங்க, மாப்பிள்ளை என்ன செய்கிறாரு? மாப்பிள்ளை எம்ஏ எம்பிள் பிஹெச்டி இருக்கட்டும். என்ன சம்பளம் வாங்குறாரு? மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர். இல்லை, என்ன சம்பளம் வாங்குறாரு? அவர் பண்பானவர். ஏலே காது கேட்காதா உனக்கு? என்ன சம்பளம் வாங்குறாரு? அவர் மாதிரி அன்பானவன், இங்கே மரியாதையாக கிளம்பு. அவன் என்ன சம்பாதிக்கிறான் சொல்லு, பொண்ணு கொடுக்கணுமா இல்லையா? இல்லை, அவன் சும்மா தான் இருக்கு. சும்மா இருக்கவனுக்கு எதுக்கு தான் கல்யாணம் கேட்பாங்கல்ல, சும்மா இருக்கவனுக்கு எது கல்யாணம்? நான் பார்த்துருக்கேங்க. அந்த காலத்துலலாம் மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்கிறான்னு போடுறப்ப ரொம்ப அழகாக போடுவாங்க, எஸ்எஸ்எல்சி எஃப்ஏஐஎல் ஃபெயிலு, வேற ஒன்றும் இல்லை. எஃப்ஏஐஎல்னா எஃப்ஆர்சிஎஸ் நினச்சிவிடாங்க, அது எஃப்ஏஐஎல் பட்டம் மாதிரி போட்டுவிட்ருவாங்க. அதில் ஒரு வீட்டில் கேட்டிருக்காங்க, மாப்பிள்ளை என்ன பார்க்குறாரு? என்ன பார்க்குற வேலை பார்க்குறாரு? ரயில்வேல வேலை. அடே அப்பா, பெரிய வேலையாக இருக்கே. என்ன வேலை?
ரயில் ஓடினா நிற்பார், நின்னா ஓடுவார். என்ன வேலை தெரியுமா? சுண்டல் விற்கிற வேலை, வேற ஒன்றும் இல்லை. ரயில் ஓடினா நிற்பார், நின்னா ஓடி ஓடி விற்பார், அவ்வளோதான். வேலை கேவலம் இல்லைங்க. அந்த சொன்ன முறை இருக்கு பாருங்க. அந்த பாருங்க, ஆணுக்கு ராமனாக இருந்தாலும் வில்ல முறிச்சா தாங்க பொண்ணு. அர்ஜுனனாக இருந்தாலும் மேலே இருக்கக்கூடிய மச்சத்தை நிமிந்து பார்க்காம கீழே நிழலை பார்த்து அடித்தா தான் பாஞ்சாலி. அப்போ அவனுக்கு புலி பல்ல கொண்டு வர்றான். அந்த காலத்தில் அது எதுக்குன்னு தெரியல. புலி பல்ல கொண்டு வா, அதை கொண்டு வா. இப்போ கூட இளவட்ட கல்லுன்னு எங்கள் ஊர் பக்கம் உண்டுங்க, அதை தூக்கி அப்படியே இப்படி போடணும், அப்போ தான் பொண்ணு கொடுப்பாங்க. காலமாட்டை அடக்கணும். நல்ல வேளை அதெல்லாம் இப்போ இல்லை. இருந்தால் எனக்கெல்லாம் கல்யாணம் இருக்குமா யோசிச்சு பாருங்க. இல்லை. என் நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் விரும்மாண்டி படம் பண்ணுறப்ப கதை வசனம் அவர் எழுதுறாரு. மதுரை படம்னால நான் போய் ஒரு 6 மாதம் கூட ஒர்க் பண்ணேன். திடீர்னு ஒரு நாள் நீங்கள் நடிக்கிறீங்களான்னு கேட்டார். எனக்கு உடம்பெல்லாம் ஆடி போச்சு. ஏன்னா அது மாடு பிடிக்கிற படம். நான் பாட்டுக்கு சரின்னு சொல்லி, நீ 2 மாட்டை பிடினா நம்ம கதி என்ன ஆகுறது? நம்ம சிலபஸில் அதெல்லாம் கிடையாது. நான் பயப்படுறதை பார்த்து அவர் சொன்னார், கவலைப்படாதீங்க, நான் மாட்டை பிடிக்கிறேன், நீங்கள் எப்போவும் போல் மைய பிடிங்கன்னாரு. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். நினச்சி பாருங்கள், இத்தனை வேலை செஞ்சால் தான் மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஒரே ஒரு கேள்வி தான், அவர் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு? சமீபத்தில் ஒரு செய்தி படித்தாங்க. என்ன தெரியுமா? அமெரிக்காவில் ஆப்பிள் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு 1,60,00,000 சம்பளம் வாங்குதான். கல்யாணம் பண்ணலாமான்னு வேணாமான்னு யோசிக்கிறேன். ஏன்னா சம்பளம் பத்தாது அப்படிங்குது. 1,60,00,000 சம்பளமா. இப்போ ஆண் 20,000, 50,000, லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் அதுக்கு மேலேயும் சம்பாதிக்கிற மாப்பிள்ளைக்கு தான் பெண்ணு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. அப்போ மாப்பிள்ளை என்ன செய்யணும்? அதில் அவருடைய அறிவுக்கு ஏற்றபடியாக இப்போ ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. திருவள்ளுவர் சொன்ன ஒரு என்னென்ன, தானம் தவம் 2 தங்கா வியனுலகம் வானம் வழங்காதடின். அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் தானமும் தவமும் இல்லாமல் போய்விடும் மழை வராவிட்டால். அவ்வளோதான். இதுக்கு தானம்னா என்னன்னு பரிமேலழகர் எப்படி எழுதுவார் தெரியுங்களா? தானம்னா என்னன்னா கொடுக்கறது நமக்கு தெரியுங்க. ஆனால் பரிமேலழகர் எப்படி எழுதுறாருன்னா, அதாவது உழைப்பின் மிகுதியால் வந்த பொருளை தக்கார்க்கு உவகை மேலீட்டால் தருவது தானம். சத்தியமாக ஒரு வாரத்தை கூட புரிஞ்சிருக்காது, எனக்கு தெரியும். ஏன்னா இவர் பரிமேலழகர் 10ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டுக்காரரு. என்ன சொல்கிறார் தெரியுமா? உழைப்பின் மிகுதியால் வந்த பொருள் அப்படின்னா என்ன? இப்போ நான் வாத்தியார் வேலை பார்க்குறேன்னா ஓவர் டைம் பார்த்தேன்னு வைங்க, அதான் உழைப்பின் மிகுதி. அதை யாருக்கு கொடுக்கணும்? தக்காருக்கு கொடுக்கணும், சரியான ஆளுக்கு கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? மகிழ்ச்சியாக கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் தானமாக. நம்ம சில பேர் கொடுக்குறப்பே சொல்லி இனிமேல் இங்கிட்டு வரக்கூடாது தெரியுமா, என் நம்பர் உனக்கு எப்படி கொடுத்து, யார் ஒன்று அனுப்பி, இப்படிலாம் கேட்போம். அப்படிலாம் கேட்காம கொடுக்கணுங்கிறாங்க. அப்போ கணவனுடைய வருமானம் என்பது என்ன அப்படின்னா, அவன் சில நேரங்களில் ஓவர் டைம் பார்க்க வேண்டியிருக்கு. சிங்கப்பூருக்கு நமக்கு 2.5 மணி நேரம் வித்தியாசங்க. 3:30 மணிக்கு அங்கே ஆஃபீஸ் முடிஞ்சால் அவன் கணக்கு போட்டு பார்க்குறான், இந்நேரம் நம்ம ஊரில் 1 மணி தானே ஆகுது, இன்னொரு கம்பெனியில் வேலை, இன்னொரு கம்பெனியில் வேலை. நம்ம ஊர் கணக்கும் அந்த ஊர் டாலரையும் கணக்கு போட்டு பார்க்குறான். கணக்கு போட்டுட்டு அவன் கூட போய் வேலை பார்க்குறான். இன்னொன்று, மேல்நாடுகளில் லீவு கிடையாதுங்க, ஞாபகம் வச்சுக்கங்க. நம்மெல்லாம் அற்புதமான ஒரு நாட்டில் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை கடவுள் நம்ம கொடுத்துருக்காரு. நினச்சா நம்ம வாட்டுக்கு லீவ் லெட்டரை ஃபோனில் கூட சொல்லலாம். அங்கெல்லாம் நடக்காது. அது என்ன காரணம் அப்படின்னா, அவங்கள முக்கியமாக அந்த நேரத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நம்ம ஆட்கள் அங்கே உழைக்கிறாங்க, 24 மணி நேரம் உழைக்கிறவங்க. சொன்னார்ல, தலைகளா தொங்கி வேலை பார்க்குறான்னு. நான் சிங்கப்பூரில் பார்த்தேங்க. ஒருத்தர் புரோட்டா போட்டுக்கிட்டு இருக்காரு. காலையில் நான் இப்போ வெளியே போகிறேன், சாயங்காலம் வர்றேங்க, அவர் தான் போட்டுக்கிட்டே இருக்காருங்க. சாயங்காலம் வந்தேன்னா என்ன போயிட்டேன், மறுநாள் காலையில் வர்றேன், திருப்பி அவரே நிற்கிறாருங்க. நான் கேட்டேன், போய் உங்கள் ஊருக்காரர் தான், பட்டுக்கோட்டைக்காரரு, கேட்டேன், என்னங்க நைட்டு நீங்கள் தான் போட்டிங்களான்னு. ஆமாங்க, நம்ம ஊர் பையன் ஒருத்தருக்கு உடம்பு முடியாமல் போச்சுங்க, டியூட்டி பார்த்தலை, நானே தான் பார்க்குறேன். ஏறத்தாழ 36 மணி நேரம் அந்த கைகளிலே ஆயிரக்கணக்கான புரோட்டாவை போடுறாருன்னு சொன்னால் என்னங்க, அந்த உழைப்புக்கு ஈடாக நீங்கள் 1000 சொன்னால் முடியுமா? நினச்சி பாருங்கள். எதுக்காக அவங்க அங்கேருந்து இங்கே வராமல் இருக்காங்க? அதை ஒவ்வொரு தடவையும் போடுறப்ப பிள்ளை படிப்பு, அப்பாவுடைய ஆப்ரேஷன், மனைவியினுடைய சங்கடங்கள், நம்ம செஞ்ச மொய், சில பத்திரிகையிலே போட்டுறாங்க, பழைய மொய்யை செய்ய வேண்டாம் அப்படின்னு போடுறாங்க. ஏன்னா 101 ரூபா செஞ்சுருப்போம், அது 20 வருஷத்துக்கு முதல்ல, அதே 101 ரூபாய்க்கு செய்ய முடியுமா? அப்போ அதுக்கேற்றபடி வேணும். செலவு கூட கூட கூட. நினைவு வச்சுக்கங்க, நம்முடைய வருமானம் என்பது கூட்டல் போல, செலவு என்பது பெருக்கல் போல. எப்படி? உங்களுக்கு எளிமையாக சொல்கிறேன்.
16 கூட்டினா 32, இது நம்ம வருமானம். 16 பெருக்கினா 256, அது செலவு. அப்போ செலவுக்கு ஏற்ற வருமானத்தை நம்ம உருவாக்குவதற்கு ஆண்கள் படுற பாடு அப்படியான பாடு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இதில் நாங்களும் நானும் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி, நம்ம இல்லைன்னு சொல்லலை. இங்கே என்ன அப்படின்னா, ஆண்களின் வருமானம்ங்கிற போது அவர்கள் உள்ளூரில் பார்ப்பது, வெளியூரில் பார்ப்பது, விமானத்தில் பார்ப்பது, எங்கெங்கே என்னென்ன வேலைகள் இருக்கோ அத்தனையும் பார்ப்பதனுடைய நோக்கம் என்ன? ஒரு வார்த்தை தான், எலக்ட்ரிக் பில்லு உங்கள் அப்பாட்ட கிட்ட சொல்லு, ஃபீஸ் கட்டணுமா உங்கள் அப்பாவை போய் கேளு, அப்படி போய் இல்லை இப்படி போய் கேளு, அம்பட்டி கேட்டுக்கிட்டு அந்த மனுஷன் உட்காந்துருப்பாங்க சும்மா, தெரியுமா? அப்போ நினச்சி பாருங்கள், அவருடைய வருமானத்தினுடைய நோக்கம் என்ன? அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும். சம்பளம் வாங்கிட்டு வந்து முதல் சம்பளத்தை கொடுக்க வந்த பையன் அம்மாட்ட கொட்டி கொடுத்தான். டேய் அவர்கிட்ட போய் கொடுறா, அவர் தாண்டா பணம் கட்டார். இல்லைம்மா நீ வாயும்மா. இல்லை என்னடா புட்டாப்பேல, அவர் தாண்டா எல்லாம் பண்ணார், உனக்கு போய் கொடுறா. வேணாம்மா. ஏன்டா? இல்லைம்மா நான் கல்லூரி பணம் கட்டுறப்ப எனக்கு எல்லாத்துக்கும் அப்பாட்ட பணம் வாங்குறப்ப அவர் கை மேலே இருக்குமா, என் கை கீழே இருக்குமா. இப்போ போய் நான் சம்பளத்தை கொடுத்தேன்னா எங்கள் அப்பா கை கீழே வந்து என் கை மேலே போயிடுமாம்மா, எங்கள் அப்பா கை ஒரு நாளும் கீழே வரக்கூடாதுமா என்று அந்த மகன் நினைக்கிறான்னா அது காரணம் என்ன தெரியுமா? சம்பாரித்து குடிச்சுக்கிட்டே இருந்தக்கூடிய அந்த அப்பாங்க. ஒரு பட்டிமன்றம் முடிஞ்சு மதுரையில் போய் இறங்குறேன், விடிய காலம் 3 மணி, மழை பேஞ்சிகிட்டு இருக்கு. ஒரு ரிக்ஷாக்காரர், நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முதல்ல ரிக்ஷாக்காரர், அவர் வந்து ஐயா வாங்க வண்டியில் இருக்கீங்க அப்படின்னாரு. என்னையா நேரத்தில் இது பண்ணுறீங்கன்னு, நான் பட்டிமன்றம் போயிட்டு வரேன்னையா, அதனால் நேரம் வர்றேன், நீங்கள் ஏன் நேரம் ஓட்டுறீங்கன்னு கேட்டேன். அவ்வளோ இல்லையா ஏறுங்க அப்படின்ட்டு வண்டி ரிக்ஷா காலில் மிதிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, மூத்த பிள்ளைய 8வது படிக்குது, நாளைக்கு டூரு போகிறாங்களாம், 50 ரூபா கேட்டுச்சு, இல்லை கையில் தூக்கம் இல்லையா, பொம்பளை பிள்ளை கேட்டுச்சுல, அதனால் ஆட்டோ எடுத்து இது ரிக்ஷாவை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இருந்தால் 30 ரூபா வந்துருச்சியா, நீங்கள் ஒரு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா இன்னும் விடிய வரைக்கும் ஓட்டினேன்னா நான் வந்து எப்படியாவது கொண்டு போய் பிள்ளையை அனுப்பிவிட்டு நேராக பள்ளிக்கூட்டில் போய் பணத்தை கட்டிட்டு போகணுயா, பிள்ளை டூர் போயிட்டு வந்தால் வாழ்நாள் போகிற எங்கள் அப்பா எனக்காக ஓட்டினான்னு சொல்லுமியா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்ப நான் இறங்குறப்பங்க அந்த 50 ரூபாயே எடுத்து கொடுத்தேங்க, இதை கொட்டி கொடுங்கன்னு. அவர் அது எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு 40 ரூபா என்கிட்ட கொடுத்துட்டு, வேணாம்யா உழைக்காமல் வர்ற காது நிற்காதியா சொல்லிவிட்டு எனக்கு பகவத்கீதை கேட்ட மாதிரி இருந்துச்சுங்க. இப்படி உழைக்கிறக்கூடிய ஆண்கள் அவங்க வயசுக்கு ஏற்றபடியாக 6 வயசு பையனை பார்க்குற சில நேரங்களில், அவனும் கூட சில நேரத்தில் வேலைக்கு போகிறான். இப்போ 2 நாளைக்கு மேலே ஒரு இதில் பார்த்தேன், கொய்யாப்பழம் வைக்கக்கூடிய அந்த பையன் அந்த காரில் போகிற ஒரு அம்மா கேட்குது, அம்மாங்க அப்படின்னுங்க, அவங்க இலங்கை தமிழில் கேட்குறாங்க. அம்மா இல்லை. அப்பா எங்க? அப்பா இல்லை. நீ எங்கே இருக்க? ஆட்சியோடு இருக்கேன். ஆட்சியோடு இருக்கியா? கேட்குறப்பே நமக்கு அப்படியே பதறதுங்க. இந்த பிள்ளை வேலைக்கு வருதே, அந்த கிழமை வேலைக்கு வர்றாரே, இவர் வேலைக்கு வர்றாரே, அவர் வேலைக்கு வர்றாரு என்றால் திரும்ப பார்த்தா ஆண் உழைப்பதற்காகவே பிறந்தவனாகவே இருக்கிறான். வேட்டையாடுகிற காலத்திலே ராகுல சாங்கித்யாயன் எழுதுவார், வேட்டைக்கார சமுதாயத்தில் பெண் உடன் போனால் எப்போ நிறுத்தப்பட்டா தெரியுமா? அவள் வந்து கர்ப்பமாக இருக்கப்ப அவள் நிறுத்தப்படுறா. ஏன்னா வாரிசு புலி வயிற்றில் அடிபட்டு போயிடக்கூடாது, அதுக்காக அவள் குகையில் நின்னா. இப்போ இவன் வேட்டைக்கு போனான், பிறகு வேலைக்கு போனான், இன்றைக்கி வேலைக்கு போயிட்டுருக்கான், சம்பாரிச்சு கொண்டு வந்து தர்றான். திருமணம் மட்டும் இல்லைங்க, எந்த அவசரம்னாலும் நீங்கள் பிரசவம்னா மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க, அவ்வளோதான். உங்களை கொண்டு போய் ஆஸ்பத்திரி சேர்க்குறப்ப படுற பாடு இருக்கு பாருங்க. அந்த நர்சம்மா கொண்டு வந்து பெரிய லிஸ்ட் கொடுக்கும், அப்படி மாத்திரை வாங்கிப்பா. அவன் யார்கிட்ட போய் கேட்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். அப்போ கையில் பணம் இல்லைன்னா எதிரி காலில் கூட விழுக தயங்க மாட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா பெரிய உயிர் வேணுமா சின்ன உயிர் வேணுமான்னு கேட்குறப்ப 2 உயிர் வேணுமேன்னு சொல்லி அவன் போய் பார்ப்பான். இன்னொன்று, நம்ம போய் மெடிக்கல் ஷாப்பில் பேரம் பேச முடியுமா? 50 ரூபா மாத்திரையை 10 ரூபான்னு கொடு கேட்டிருக்கோமா? யார்கிட்ட போய் பேசுவோம்? செருப்பு தைக்கிறவர்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருப்போம். எவ்வளோ செருப்பு தைக்க? 20 ரூபா. பிஞ்ச செருப்புக்கா அப்படின்னு. அப்புறம் நான் ஒரு புது செருப்பை வாங்கி ஒன்றா தைச்சி கொடுப்பாரா? இல்லை. நம்ம பேரம் பேச வேண்டாத இடத்துலலாம் பேரம் பேசிக்கிட்டு இருப்போம். இங்கே உடனடியாக ஓடி போய் பார்ப்போம். அந்த கஷ்டத்தில் அந்த பிள்ளை நல்லா படிக்க வைக்கணும், இங்கே கொண்டு வரணும், அங்கே சேர்க்கணுங்கிற விஷயத்தில் அந்த ஓடி 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 சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் ஆண்களுக்கு இருக்குது. அதனால் ஆண்களுடைய வருமானம் தான் குடும்பத்தோட மகிழ்ச்சிக்கும் மற்றதுக்கும் காரணம் நான் சொல்லி முடிக்கலை. இப்போ தான் இடவேளை விட்டுருக்கேன். பாகுபலி 2ஆம் பாகம் பார்த்தீங்கல்ல, 6 மாதம் எப்படி பார்க்க வச்சாங்க நம்மளை தெரியுமா? எப்படி பார்க்க வச்சாங்க? கட்டப்பா பாகுபலியை ஏன் குத்துறாரு, 6 மாதம் கேட்க விட்டாங்க நம்மளை. ஏன் குத்துனாருன்னு கேட்டாங்க. இதை கேள்வியே ஒரு பேங்க்கில் ஒரு மேனேஜர் என்ன பண்ணிருக்காரு,
கிளார்க்கு வந்து லீவு கேட்டிருக்காரு, லீவு கொடுங்கன்னு. நான் லீவு தர்றேன், ஆனால் கட்டப்பா பாகுபலியை ஏன் குத்துனான்னு நீ சொன்னேன்னா தான் லீவு தருவேன். இவருக்கு எப்படி தெரியும்? அது கதை எழுதுறவனுக்கே தெரியாது. ஆனால் அந்த ஆள் கரெக்டாக சொல்லிட்டார், ஒன்றும் இல்லை சார், கட்டப்பாவுக்கு என்னைய மாதிரி 3 நாள் லீவ் வேண்டிருக்கும். பாகுபலிகிட்ட கேட்டிருப்பான், கொடுத்துருக்க மாட்டான், சொருகிட்டான். அப்படி நீ 5 நாள் லீவ் எடுத்துக்க போயிட்டோம், ஈஸியாக முடிச்சிடலாம். பெண்களுடைய நிர்வாகம் என்ன? இப்போ இந்த நீங்கள் என்னதான் வருமானம் வச்சுருந்தாலும் மற்ற எல்லாம் இருந்தாலும் அப்படியே வாழ்ந்துட்டு சன்னியாசியை போயிட வேண்டியது. எத்தனை ஞானிகள் கிடைப்பாங்க நம்ம ஊருக்கு. ஏன் வந்து கல்யாணம் பார்க்குறோம்? காலகாலத்தில் ஒரு கல்யாணம், ஒரு கால் கட்டு போடுங்கிறோம். கால் கட்டு கூட இல்லை, அதுக்கு பேர் கேல் கட்டு தான். எதுக்காக? எல்லாம் தெரிஞ்ச நீங்கள் எதுவுமே தெரியாத பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்லன்னு ஏன் கொண்டு வர்றீங்க? ஏன் கொண்டு வர்றோம்னா இவங்க சொன்ன மாதிரி தாங்க. வீட்டில் சாப்பிட்ட காப்பி டம்ளரை கழுவிருக்காது அந்த பொண்ணு. ஆனால் கல்யாணம் ஆகி உள்ளே போய் புருஷ வீட்டுக்குள்ளே போன உடனே அந்த காலையில் எந்திரிச்சு வரும் பார்த்தீங்களா, 12 பேரும் 12 காப்பி சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி, ஜீனி போடாமல் ஒரு காஃபி. நான் டீ தான் சாப்பிடுவேன், எனக்கு க்ரீன் டீ வேணும். ஒரு வீட்டுக்குள்ளே இப்படியா இருப்பாங்க? அந்த பிள்ளை ஒன்றும் தெரியாமல் புருஷனை பார்க்கும், அவன் இந்த இப்படி கும்பிடுவான், ஏதாவது பொண்ணு ஓடி போயிடுவான். ஆனால் அத்தனை பேரும் மகிழ்கிற மாதிரி அவர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு செயல்பாடு இருக்குல்ல. அப்போ சொல்லுவான் அந்த காலத்தில், புருஷன் வீட்டில் வாழப்போகும் பெண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திபதிகள் சொல்லல கேளு முன்னே, சாமக்கோழி கூவையிலே விழிக்கணும்பா. அந்த காலத்தில் சாமக்கோழி எந்நேரம் 3 மணிக்கு என்னமோ கூவுமா, அப்போ விழிக்கணுமா. மாமனாரை மாமியாரை மதிக்கணும், மாலையிட்ட கணவனையே துதிக்கணும். அது மட்டும் இல்லை, சாமக்கோழி கூவையிலே முழிக்கணும், சமையல் வேலை பார்த்து கோலம் தெரிச்சு எல்லாம் பண்ணணும். இத்தனை விஷயங்களை எதுக்காக சொல்கிறாங்கன்னா இந்த பொறுப்பு முழுவதும் நிர்வாகத்துக்காகத்தான். இன்றைக்கி அதுக்கு மேலே இவங்க சொன்ன மாதிரி காலையில் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறப்ப அந்த குடும்பம் படுற பாடு இருக்குது பாருங்க. அடே அப்பா, நினச்சி பாருங்க. நான்லாம் பள்ளிக்கூடத்துக்கு 9 மணிக்குன்னா 8 மணிக்கு கிளம்புவேங்க. நான் படிக்கிறப்ப 60 வருஷத்துக்கு முதல்ல சொல்கிறேன். கல்வி ஆர்வம்லாம் இல்லை, ஊரே சுற்றி போவேன். நான் எங்கே குட்டி ஓட்டிருக்கு, அந்த கிழவனாரியா அங்கே உட்காந்துருக்காரு, அங்கேயே கொட்டடிக்கிறாங்க, இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவேன். நான் காணா போனதே இல்லை. இன்றைக்கி அப்படி இல்லை. எப்படி நான் ஒரு வீட்டுக்குள்ளே பார்த்தேன், எல்லோரும் கம்பெடுத்து ஓடினாங்க. நான் பாம்பு தான் அடிக்கிறாங்கன்னு நினச்சேன். ஒரு எல்கேஜி பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க. எல்லோரும் ஓடி கம்பெடுத்து ஓடியாந்து ஒரு பிள்ளையை பிடிச்சி நிப்பாட்டி ஒரு குளிக்க வச்சு, ஒரு அம்மா பவுட்ரு போடுது, ஒரு அம்மா இட்லியை வச்சு இழுக்குது வாயில், முழுங்கு. அவசரத்தில் ஒரு அம்மா இட்லி கொண்டு ஆட்டோக்காரர் கூட்டி பிடிச்சி அப்படியே சாப்பிட்டு போடுறாரு. அவர் நம்பால் தானாங்க. 60 நோட்டு, 70 புத்தகம், சாப்பாடு, தண்ணி, அடிஸ்கேல், பேனா, பென்சில், ரப்பரு. செவ்வாய்க்கிறதுக்கு போகிறன்னு கூட இப்படி கொடுக்க மாட்டாங்க. இவ்வளவு கொடுத்து நீ டாக்டர் ஆகணும், நீ இன்ஜினியர், நீ வக்கீல் ஆகணும். அவன் நான் ஒன்றுமே ஆக மாட்டேன், ஞாபகிச்சுக்கோ. ஒருத்தர் எப்படி இத்தனை ஆவையா யோசிச்சு பார்த்துருக்குமா? இதில் இவங்க சொன்ன மாதிரி அம்மா பையங்க, அம்மா வாட்டர் பாட்டிலங்க, அம்மா இத்தனை கேள்வி அம்மாட்ட கேட்குறாங்களே. எந்த பயலாவது போய் அப்பாட்ட கேட்டுக்கான, அப்பாட்ட ஒரே கேள்வி தான் கேட்பாங்க, அம்மா எங்க அப்படின்னு பாங்க. அதையும் சில பேர் உளறிட்டுவேன், எந்த அம்மா அப்படின்னு கேட்பான். ஏன்னா அவேர் உட்காந்துருக்க குழப்பத்தில் அவனுக்கு என்ன கவலை, என்ன இங்கே இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கோம், ஈராக் போட்டிருக்கே, அது வந்து இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, இதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. இதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் என்ன பாடுபடுறோம், வீட்டில் எத்தனை விஷயங்கள் இருக்குது. அதோ விருந்தாளிகள் வர்ற போது எத்தனை பேர் வருவாங்க, எதுக்கு ஒரு சில பேர் சும்மா ஃபார்மாலிட்டி காப்பி விட்டுலாம் படுத்துருவாங்க. வீட்டில் காப்பிக்கெல்லாம் படுப்பாங்க, வீட்டில் படுத்துருவாங்க. சாப்பிட்டு அங்கே போவோம். உங்கள் வீட்டில் மாதிரி சாப்பாடு எங்கே நல்லா இருக்க போகுது? அது நீங்கள் வைப்பீங்கள்ல அந்த கோழி, அது கோழி குழம்பா, ஏன் நீ உங்கள் வீட்டில் வச்சு சாப்பிட வேண்டியதானே, அதை சாப்பிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லி இருக்கணும். இப்போ இவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு அந்த விருந்து பேடுதல்ங்கிற விஷயமே யாருங்க? நீங்கள் வேணால் ஹோட்டலில் வாங்கி பண்ணி கொடுப்பீங்க, அதுக்கு பேர் விருந்தா? இல்லையே. இங்கே விருந்துங்க 2 இடத்துல மாத்திரம் சொல்கிறேன். உதாரணம், இலக்கியத்தில் கண்ணகி சொல்கிறா, எல்லாத்தையும் இழந்து வந்தான் கோவலை. அப்போ அவன் சொன்னா, நீ வான்பொருள் குன்றம் தொலைத்தரேன், எல்லாத்தையும் தொலைச்சப்பா, கவலை இல்லை. வீட்டை விட்டு வெளியே போன கவலை இல்லை. ஆனால் என்ன கவலை தெரியுமா? ஒரே ஒரு கவலை, நீ இல்லாத காலங்களில் இந்த வீட்டுக்காக ஒரு விருந்தாளி கூட வரலையா? ஆம்பளை இல்லாத வீட்டுக்கு விருந்தாள் வரமாட்டாங்கிறதுனால நான் இந்த பிறவியில் விருந்தாளுகளை பேணுகிற அந்த ஒரு பாக்கியம் இல்லாமல் போச்சுப்பா. அறவோர் கழித்தலும் அந்தனர் ஓம்பலும்
துறவோர் கெதிரிலும் தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர்கோடலும் இழந்த என்னைங்கிறார். இதே வார்த்தை சீதை சொல்கிறா, நான் என்னை தூக்கிட்டு வந்துட்டாங்க, நான் இல்லாத போது ராமன் விருந்தாள் வந்தால் என்ன பாடுபடுவான், விருந்து கண்ட போது என்னுருமோ என்று எண்ணி விம்மும் அப்படிங்கிறா. அப்போ விருந்து என்பது எங்கே, அங்கே போனால் எல்லாத்துக்கும் சாப்பாடு போடும். ஏங்க பிச்சைக்காரன் கூட நம்ம பேரை சொல்லி சோறு கேட்டுக்கானா, அம்மா தாயை நம்மளை கேட்டுக்கானா, எப்பா பெரியப்பா இட்லி போட்டுன்னு கேட்டுக்கானா, பெரியப்படா பல்ல பேத்துப்பிடுவோம். ஏன் கருணை. அவர் சொன்னார் பாருங்க, அந்த இடது கண்ணை தோன்றதுக்கு பதிலாக வலது கண்ணை தோண்டி கொடுத்த பெரிய புராண கதையை சொன்னார். அது மட்டும் இல்லைங்க, அவர் 2வது கண்ணை தோண்ட போகிறப்போ போய் தடுத்த கையும் இடது கை தாங்க, பெண்ணின் கரணாங்க. பெண்ணுக்கு தான் அந்த தன்மை உண்டு என்பதால் அவங்ககிட்ட கருணை இருக்கும். பிள்ளையை படிக்க வைக்கணும். அவள் எத்தனை செயல்கள் செய்வா, 6 முகமும் 12 கண்களும் 12 கைகளும் கொண்ட முருகப்பெருமான் எப்படி செயல்பாடுகள் செய்வாருங்கிறத திருமுருகாற்றுப்படை சொல்லுங்க. அதே பாரதிதாசன் குடும்ப வழக்கில் சொல்வார், இவ காலில் தச்சுக்கிட்டு இருப்பா, கையில் தொட்டிலாட்டுவா, இன்னொரு கையில் இன்னொரு வேலை பார்ப்பா, இத்தனை வேலையும் அவளால் பார்க்க முடியும்னு சொன்னால் அவள் ஒரு பெண்ணு தான். ஆனால் அவள் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆற்றல் அவளுக்கு இருக்கும். அழகாக சொன்னாங்க, விளக்கேற்ற சொல்கிறப்ப எதுக்காக தெரியுங்களா, பெண் பார்க்க வர்றப்ப விளக்கேற்ற சொல்லுவாங்க, அது எப்படி ஏற்றுதுங்கிறதுக்காக. அப்படி ஒரு தீப்பெட்டியில் ஒரு குச்சியில் 5 முகமும் ஏற்றுற பொம்பளை பிள்ளைகள் இருக்கும். சில பிள்ளைங்க தீப்பெட்டிக்கு பூரா தீர்த்துவிட்டு ஒன்று ஏற்றாமல் அம்மாவை பார்க்கும், அம்மா அப்பாவை பார்ப்பார், அப்பா தலையில் அடிச்சுட்டு ஓடி போயிடுவார். அப்படியே இதெல்லாம் இருக்கும். அங்கே என்ன வேண்டியிருக்கு அப்படின்னா, சிக்கனம்ங்கிற வார்த்தை, சேமிப்புங்கிற வார்த்தை, இது எல்லாம் எங்கேருந்து வாங்குறாங்க, இங்கே தாங்க வாங்குறாங்க. அவர் சொன்னார்ல, அப்படியே போயிட்டாலும் கூட அந்த சுருக்கு பையில் பணம் இருக்கும்னு ஒரு வார்த்தை இருந்ததில்ல, சுருக்கு பை மாதிரியான ஒரு பாதுகாப்பான பொருள் உண்டா, திருடனே திருப்பி கொடுத்துருவாங்க. ஏன்னா அதில் காசை எடுக்க தெரியாது அவனுக்கு, அத்தனை வேகம் இருக்கும். அவ்வளவும் பார்த்து பணிக்கு போய் எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், சுதாமூர்த்தின்னு சொல்லிட்டு இம்போசிஸினுடைய நிறுவனர், அவருடைய மனைவி ஒரு பேட்டியில் இது சொல்கிறாங்க, அந்த அம்மா தாங்க முதல்ல பொறியியல் படித்து டாடா கம்பெனியில் வேலை கிடைக்காதப்ப சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் போட்டு போய் ஏன் வேலை கொடுக்கக்கூடாது, நாங்களே இதே கல்வி கற்றுக்கோம்னு சொல்லி வேலைக்கு போனோம்மா. அந்த அம்மா சொல்லுது, எப்படின்னா அது சாதாரண ஆளாக தான் இருந்தார் இம்போசிஸ் இவர், ஆனால் அவரை ஒரு தொழிலதிபராக ஒரு பெரிய நிர்வாகியாக மாற்றுவதற்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். என்னை காட்டிலும் பெரிய ஆள் யாருன்னா என்னுடைய மகள் தான். ஏன்னா நான் அவரை சாதாரண மனிதரை ஒரு தொழிலதிபராக்கிறேன். என் மகள் அவருடைய கணவரை இங்கிலாந்தினுடைய பிரதம மந்திரியாகவே மாற்றினார்னு சொல்லி ரிஷி சுனக் என்கின்ற அவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர், அவரை அந்த பெண் திருமணம் செய்து இங்கிலாந்தினுடைய பிரதமராக மாற்றக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால், பெண் நினைத்தால் வீட்டை மட்டுமில்லை நாட்டை மட்டுமில்லை நாட்டுக்கான புதல்வர்களை பெற்றுத்தருதல், அதே போல் நாட்டுக்காக உழைத்தல். நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தபோது அந்த பத்ம விருது விருது கொடுக்கறதுல ஒரு முறை இருக்குது. என்ன அப்படின்னா, விருது வாங்க போகிறப்போ வாங்கிட்டு வந்துடணும், பேசக்கூடாது அவங்ககிட்ட. ஆனால் ஒரே ஒரு பெண்மணி பேசுகிறாங்க, அவர் காதில் கேட்குறாரு. அதுக்குள்ளே அதிகாரிகள்லாம் கொஞ்சம் சங்கடப்படுறாங்க, என்ன இவங்க வாட்டுக்கு பேசுகிறாங்களே. அவர் சரிங்கிறாரு. என்ன சரின்னாரு, அவங்க என்ன பேசுனாங்க, அந்த பெண்மணி யார் தெரியுங்களா, பரமவீர சக்கர விருது வாங்குகிறவர்கள் பெரும்போடு உயிரோடு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் போர்க்களத்தில் பறிஞ்சிருப்பாங்க. அப்போ அவங்க மனைவியோ மகளோ தாயோ சகோதரியோ தான் போய் வாங்குவாங்க. வாங்க போகிற பெண்மணி இறந்து போனவருடைய மனைவி. அவங்க என்ன சொல்கிறாங்களா ஜனாதிபதிகிட்ட, ஒரு புரோட்டோகாலை மீறி ஒரு வார்த்தை, என் கணவர் அந்த விமானத்தில் போகிறப்ப தான் எதிரி நாட்டில் போய் சண்டை போடுறப்ப தான் இறந்து போனார், எனக்கு நீங்கள் விருது கொடுக்கறது இருக்கட்டும், அந்த பணியை எனக்கு கொடுத்தால் விமானத்தை ஓட்டி நாட்டுக்கு நான் பணி செய்வேன்னு சொன்னபோது அவர் அதை ஒத்துக்கொண்டார். அந்த பணிக்கு அவர்களை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால், பெண் நினைத்தால் நாட்டை வீட்டை உலகத்தையே காப்பாற்ற முடியுங்கிற நிலை இருக்கிறது என்று சொன்னால், அதற்கு காரணம் அவர்களுடைய நிர்வாகம்தான். எனவே உங்களால் சம்பாதிக்கத்தான் முடியும், உங்களையும் சேர்த்து. நீங்கள் திரு என்று முழிச்சுக்கிட்டு நிற்கிற போது உங்களுக்கு என்ன வேணும் என்பதையும் கண்டுபிடித்து, அப்பா இப்படி இருக்காரு, அப்பா கவனமாக இருக்கணும், எங்கிட்ட போய் விளையாடு, அப்பாட்ட பேசாத என்று பிள்ளைகளையும் சமாளிச்சுக்கிட்டு ஒரு நிர்வாகியாக இருக்கக்கூடிய திறமை பெண்ணுக்குத்தான் உண்டு. அதனால் குடும்பம் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் வளர்ச்சியாகவும்
உடையதாக மாற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு காரணமாக இருப்பவர்கள் யார் என்று கேட்டால், வருமானத்தை கொண்டு வருகிற ஆண்களை காட்டிலும், நீங்கள் என்ன திட்டினாலும் சரி, வருமானத்தை கொண்டு வருகின்ற ஆண்களை காட்டிலும் நிர்வாகத்திலே சிறந்து விளங்குகின்ற பெண்களே அதற்கு காரணமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி